ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே சீரிஸோட நேம் வந்து டிராகனர் அகாடமி என்ற அனிமே சீரிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல ஒரு டிராகன் காமிக்கிறாங்க. அந்த டிராகனும் அவனுக்கு முன்னாடி இருக்க அந்த பையனையும் பொண்ணையும் பாக்குது. அப்ப அந்த பையனோட கை பாத்தீங்கன்னா வெட்டப்பட்டு இருக்கு. இந்த டிராகனும் அவனை பார்த்துட்டு முட்டாள்தனமான பையனா தான் இருக்கான், ஆனாலும் கொஞ்சம் திறமை இருக்குது, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு அவங்களும் அவன் கையை குணப்படுத்துறாங்க. அதோட வேற ஒரு இடத்துல பெட்ல அவனை தூங்கி நிற்க அவனும் கண் முயற்சி பாக்குறான். அவன் கையிலயும் ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது. இவனும் கண்ணை முயற்சி என்னால நகர முடியல. பக்கத்துல வேற ஒரு ஆளு யாரும் இருக்காங்க. அத அவனும் பார்த்து, ஆமா யார் நீங்க, நீ பயப்படாத கவலைப்படாத, நான் உனக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நான் உன்னை பரிசோதனை பண்ணி பார்த்திருக்கேன், வேற ஏதாவது காயம் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பாக்குறேன் ஆஸ் பிளேக். ஆமா நீங்க யாரு, உங்களுக்கு எப்படி என்னோட பேர் தெரியும்? இவனுக்காக அவங்களும் என் பாடி மேல படுத்துக்குன்னு இவனை ஃபுல்லா செக் பண்றாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி நீங்க என்ன செய்றீங்க? அதான் நான் உன்னை செக் பண்ணி இருக்கேன், வேற ஏதாவது அடிபட்டு இருக்குதான்னு சொல்லிட்டு. அதோட என்னோட பேரு நவி, உன்னை நம்பி ஒரு விஷயத்த ஒப்படைக்க போறேன், அதுக்கு முன்னாடி ஒரு சடங்கு நான் செஞ்சிடறேன், இது ரொம்ப அவசியமான விஷயம், நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே நம்ம ரெண்டு பேரும் சந்திப்போம் அப்படின்னு அவங்களும் கேட்க அதோட ஹீரோவும் பக்குன்னு ஏஞ்சி முழிக்கிறான் அவனோட பெட்ல இருந்து. அட எல்லாம் கனவு தானா? அதுக்கப்புறம் இவன் வாழ்ற அந்த உலகத்துல இவனோட ஸ்கூலை காமிக்கிறாங்க. அங்க பார்த்தா நிறைய டிராகன்ஸ் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க மேல பசங்களும் உட்காந்து போயின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹால்ல சர்க்குலர் போர்ட்ல வந்து ஏதோ ஒட்டி வச்சிருக்காங்க நோட்டீஸ். அந்த நோட்டீஸ டிராகனர் திருவிழாவா? ஆமா ஆமா டிராகனர் திருவிழா தான் வரப்போகுது, நான் ரொம்ப ஆவலா இருக்கேன், நீங்க கண்டிப்பா கலந்துக்க போறீங்களா ஜெசிகா அப்படின்னு இவங்களும் கேட்க, இந்த ஜெசிகாவும் நான் ஒன்னும் முடிவு பண்ணலப்பா அப்படின்னு அவ்வளவு சேர்ந்து போறா. அப்ப இவங்களுக்கு பின்னாடி இருக்க பசங்க எல்லாம் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோ அதாவது ஆஷ் வரும்போது, இவன் தான்ப்பா ஸ்கூல்லயே நம்பர் 1 பிரச்சனை கொடுக்குற பையன், இவன் பேரு தான் ஆஷ். நம்ம ஹீரோ எல்லாம் இதெல்லாம் கண்டுக்காம அவனும் படிக்கட்டில் நடந்து போயின்னு இருக்கிறது. படிக்கட்டுல 2 பேரும் சைட்லயும் இவனுக்கு கேலி பண்றாங்க. அதை கேட்ட உடனே இவனும் டென்ஷன் ஆயிட்டு அடிக்கலான்னு அவனுக்கு போகும்போது பின்னாடி ஒருத்தவன் இவன் சட்டையை பிடிக்க, ஓ ரேமன் உன்னோட கோபத்துக்கு ஒரு அளவே இல்லடா, கொஞ்சமாச்சு அமைதியாடுறா, தேவையில்லாமலாம் போய் சண்டை போடாத. அதுக்குன்னு அவனுக்கு பேசின இருப்பானு கம்முன்னு கேட்டுன்னு இருக்கணுமா? என்னாலலாம் கோவத்தை கட்டுப்படுத்தி நிற்க முடியாது, அவனுக்கு என்ன கலாய்ச்சாலும் பரவாயில்ல, என்னோட நண்பர்களையும் கலாய்க்கணும். அப்ப பின்னாடி அவனும் ஒருத்தன், ஆஷ் நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை இன்னும். இந்த ரேமனும், ஏ மேக்ஸ் டேய் கொஞ்சமாச்சு சீனியர்ஸ் மாதிரி நடந்துக்கோங்க, ஒழுக்கமே இல்லாம இந்த மாதிரி நடந்துக்கினீங்கன்னா. இதே தானே சொன்னேன், இந்த மேக்ஸும் உங்களுக்கு வேற வேலையே இல்லடா, எப்ப பார்த்தாலும் இதை பத்தியே பேசின இருக்கீங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம்ல டீச்சரும் கிளாஸ் எடுக்கும் போது, உங்கள இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே சீனியரா இருக்கீங்க இப்போ, அதனால உங்களோட பார்ட்னர்ஸுக்கு நீங்க முக்கியத்துவம் தரணும், இன்னும் 3 வருஷம் எப்படி இருந்தாலும் நீங்க சீனியர்ஸா கடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால கட்டாயமா நீங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் இதுக்கப்புறம் வர எல்லா போட்டிகளிலும். டிராகன்ஸ் வெறும் உயிரினங்கள் கிடையாது, உங்களோட முக்கியமான ஒரு பார்ட்னர் சொல்லலாம், இல்ல உங்கள ஒரு அங்கம்னு சொல்லலாம். அந்த டிராகன் தழும்புகள் பொறுத்த வரைக்கும் அது இருக்கிறவங்க மட்டும்தான் அவங்களுக்கே வைத்தான ஒரு டிராகன் மேல உட்கார முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு டிராகனோட ஓனர் மேல வேற ஒரு டிராகன் ஓனர் வந்து உட்கார முடியாது, அது அனுமதிக்காது. அதனால எல்லாரும் வரப்போற ஃபெஸ்டிவலுக்கு தயாரா இருங்க. அது மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், நமக்கு டிராகன் எல்லாத்தையுமே வளர்த்து அதை ஆளாக்குற நாடு வந்து செவ்ரான் ராஜ்யம் தான். அவங்க தான் நமக்கு வளர்த்து டிராகன்கள் அனுப்புறாங்க. ஆனா இதுக்கிடையில நமக்குள்ள பெரிய போரே வந்தது. நம்ம வந்து வடக்குல இருக்கிற செவ்ரான் நாட்டு கூட இப்போதைக்கு மட்டும் போரை நிறுத்தி வச்சிருக்கோம். ஹீரோவும் யோசிக்கிறான், போரா, எனக்கு தெரிஞ்சது வேற ஒரு உலகமா தான் இருக்கணும். அதனால நீங்க எல்லாருமே இந்த விஷயத்த உங்க மனதுல நிலைநிறுத்திக்கோங்க. டிராகன் அகாடமியை சேர்ந்த மாணவர்களே, உங்களுக்கான பெருமையும் பொறுப்பும் அது எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களோட பெஸ்ட்டை கொடுத்து இதுல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. பசங்களும் தேங்க்யூ டீச்சர் அப்படின்றானுங்க. கிளாஸ் முடிஞ்ச பிறகு நம்ம ரேமன் வந்து ஆஷ் கிட்ட பேசினு இருக்கான். ஏய் டீச்சர் சொன்னது எல்லாம் புரிஞ்சதுல? எல்லாம் புரிஞ்சது. இவனும் பேசினு இருக்கும் போது என்னோட வழியில இருந்து தள்ளிப்போங்க அப்படின்னு யாரும் சொல்றாங்க. யாருடான்னு இவனை பார்க்க அந்த இடத்துல ஒரு பொண்ணும் அவங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த 3 பொண்ணு கிட்ட, டேய் எப்ப பார்த்தாலும் எங்க போனாலும் ஒரு இடத்துல நின்று அரட்டடிச்சுன்னு இருக்கிறது உங்களோட வேலையா? உங்களுக்குன்னு எந்த விதமான பொறுப்பும் இல்லையா? தேவையில்லாத விஷயங்களை பத்தி பேசி நேரத்தை வீணடிக்கிறீங்க நீங்க எல்லாருமே, தள்ளிப்போங்க அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப. அதுல ஒரு பொண்ணும், பாரு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா இதுக்கு முன்னாடி இவளை இந்த கிளாஸ்ல பார்த்ததே இல்லையே, இப்பதான் இவளை முறையா பாக்குறேன். அவ வந்து செல்வியா லாட்ரிமாண்ட். இவ லாட்ரிமாண்ட் நைட் நாட்டோட 4வது இளவரசி. இவளோட கேரக்டரே எப்ப பார்த்தாலும் இதே மாதிரிதான், எல்லா விதத்தையும் எல்லார விடையும் நான் தான் பெஸ்ட், எனக்கு பிறகுதான் எல்லாருமே, நான் தான் முதல் இடத்துல இருக்கணும், எனக்கு கீழே எல்லாருமே அடிமையா இருக்கணும் அப்படின்னு ஒரு நினைப்பு இவளுக்கு அப்பப்போ இருக்குது. அதனாலதான் இவகிட்ட எந்த ஸ்டூடெண்ட்ஸும் அவ்வளவா பேசுறதே கிடையாது. சரி ஆஷ், இப்ப வரப்போற போட்டியில கலந்துக்க போறியா இல்லையா? என்ன போட்டி? அதான்டா அந்த சர்க்குலர் போர்ட்ல இருக்குது, வரப்போற டிராகன் ஃபெஸ்டிவல், அதுல கண்டிப்பா கலந்துக்குன்னா யார் பெஸ்டானவனுங்கன்னு இந்த வருஷம் தெரிஞ்சிடும். ஆனா என்னால முடியுமான்றது. சரி நீ ரொம்ப கவலைப்படாத, உன்னோட இடது கையை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுற போலியே அப்படின்னு அவனும் அதோட, டேய் கை விடுறா. அப்புறமா சரியா அந்த இடத்துக்கு 3rd இயர் சேர்ந்த இந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்டும் அந்த இடத்துக்கு வராங்க. இது ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட், வாங்க வாங்க எல்லாரும் போய் பார்க்கலாம் அப்படின்னு
அப்படின்னு எல்லாருமே போய் பார்க்க இவங்க எல்லாரும் புகழ்ந்து தள்ளி இருக்காங்க. ரேமனும் இவங்க வந்து 3வது ஆண்டு படிக்கும் ரெபேக்கா, இவங்க உடம்பு அளவிலையும் ரொம்ப அழகா இருப்பாங்க, மனசளவிலையும் ரொம்ப அழகா இருக்காங்க எல்லா வித. அதுக்கப்புறம் இவங்களுக்கான அந்த பிராக்டிஸ் போட்டியை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல சேரும் விதிமுறை என்னன்னா, உங்களோட டிராகனை பயன்படுத்தி ஒருத்தர் அட்டாக் பண்ணிக்கோங்க, தற்காத்துக்கோங்க. ஆனா உங்களுக்கும் எந்த காயம் படாம பாத்துக்கோங்க, உங்களோட டிராகனுக்கும் எந்த காயமும் படக்கூடாது. முக்கியமா சொல்லப்போனா நீங்க சண்டை போடுற ஆப்பனட்டுக்கு உயிர் சேதம் எதுவுமே வரக்கூடாது, அதாவது கொலை பண்ற அளவுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது, சரியா அப்படின்னு அவரு ஸ்டார்ட் பண்ண இவங்க எல்லாரும் பயங்கரமா பண்ண போறாங்க. அவங்களோட டிராகன் மேல ஏறி பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆளாளுக்கு ஒருத்தர் ஆப்பனண்டா எடுத்துக்கின்னு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சில்வியாவும் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அவங்களோட டிராகனும் பறந்துக்கின்னு இவங்களும் சண்டை போடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் எதுக்குமே சலைச்சவன் இல்ல, அவனை போட்டு அடிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அதை விட்டு கொடுக்காம போய் சண்டை போடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒருத்தன் கூட ஃபைட் பண்ணிட்டு அவனை அடிச்சுட்டு இவனும் எகிரி போய் விழ, பின்னாடி பார்த்தா நம்ம சில்வியாவோட டிராகனும் அவங்களும் நிக்கும் போது இவங்க 2 பேரும் மோதி அப்படியே கீழே விழுறாங்க. சில்வியாவும் லான்ச்லெட் என்ன மன்னிச்சிடு, பரவாயில்ல எதுவும் இல்ல கவலைப்படாத. இன்னொரு பக்கம் ஹீரோவும் மன்னிச்சிடு பிரிட்ஜிட், நான் கவனிக்கல என்ன மன்னிச்சிடு. அப்புறமா சாரோ இதை பார்த்துட்டு, ஏ ஆஷ் நீ அங்கேயே நில்லு, என்ன பண்ணி இருக்க, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், மற்றவங்களை தேவையில்லாம தாக்குறதோ அது மட்டும் இல்லாம உன்னோட டிராகனுக்கு எந்த விதமான அடியும் படாம பாத்துக்கோ தானே சொன்னேன், என்ன மன்னிச்சிடுங்க சார், கொஞ்சம் கவனமா இருக்கணும்ல. நல்ல வேலை 2 டிராகனும் ஒழுங்கா நல்லபடியா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம சில்வியாவும் வர நம்ம ஹீரோவை பார்க்க அவனும் என்ன மன்னிச்சிருப்பான், சாரி. இவனும் தவட மேல அறையறாங்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லடா, ஒரு பயிற்சினா கூட அதை சீரியஸா எடுத்து விளையாடணும், தேவையில்லாம உன்னால பாரு என்னோட டிராகனுக்கு அடிபட்டுச்சு, நல்ல வேலை இப்போ அது நல்லா இருக்குது. உன்னெல்லாம் யாரு டிராகன் கூட எல்லாம் மேல உட்கார வச்சது தெரியல, உனக்கு என்ன தகுதி இருக்குது, முதல்ல நீ டிராகன் மேல உட்காந்து இந்த மாதிரி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். நான் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன், உனக்கு எந்த பார்ட்னரும் இல்லாம மத்த இன்னொருத்தரோட டிராகனை வச்சுதானே இப்ப நீ விளையாண்டு இருக்க, எனக்கு நல்லாவே தெரியும், இது எவ்வளவு கேவலமான விஷயம் பாத்தியா, டிராகனும் உன்னை மேல வச்சுக்கின்னு அதுவும் பயிற்சி எடுக்குது. என்னத்த நான் சொல்ல, முக்கியமான ஒரு விஷயமே உங்ககிட்ட அந்த டிராகன் முத்திரை இல்ல தானே எந்த இடத்துலயும், அதுவே ஒரு கேவலமான விஷயம் தான். ஏன் இல்லனா உன்னோட பார்ட்னரையே நீ முன் ஜென்மத்துல கொண்டு இருப்ப, அதனாலதான் இந்த பிறவில உனக்கு டிராகன் முத்திரையே இல்ல அப்படின்னு இவனும் சொல்ல நம்ம ஹீரோவும் இது கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆகுறான். அப்படியா, உனக்கு என்னை பத்தி என்ன தெரியும்? ஹீரோவும் டென்ஷன் ஆயிட்டு அவங்களை அடிக்கலான்னு போறான். ரேமனும் தடுத்துட்டு, டேய் அமைதியாரா, என்ன மன்னித்துடுங்க பிரின்சஸ், இவன் அப்பப்போ அப்படிதான், இவனோட ஃப்ரெண்டை பத்தி யாருன்னா பேசினா அப்பப்போ இப்படிதான் குழந்தை மாதிரி நடந்துப்பான், என்ன மன்னிச்சிடுங்க ஆசம். ஆனா பிரின்சஸ் நீங்க சொன்னது மட்டும் என்னால ஏத்துக்க முடியாது, அந்த வார்த்தையை திரும்ப பெறன்னு சொல்லுங்க. நீங்க என்னோட நண்பர்களை பத்தி பேசுனீங்களே அது எனக்கு பிடிக்கல, அத நீங்க பேசுறதுக்காக மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஓ அப்படியா, சரி அப்பனா இதை கேட்டுக்கோ, இப்ப வரப்போற டிராகன் ஃபெஸ்டிவல்ல நீ ஜெயிச்சிடுனா நான் இன்னைக்கு இப்ப சொன்ன அந்த வார்த்தைய வாபஸ் வாங்கிக்கிறேன், அது மட்டும் இல்லாம மன்னிப்பு கேக்குறேன். அப்படியா, நானும் அதை ஏத்துக்கிறேன். பாக்கலாமே நீ தான் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறேன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நைட் டைம்ல தூங்கின்னு இருக்கும்போது திரும்பியும் அதே நவி அவங்களும் வந்து நம்ம ஹீரோ மேல படுத்துன்னு பேசின்னு இருக்காங்க. ஏய் நான் ஜெயிப்பனா இல்லையான்னு தெரியல வரப்போற ஃபெஸ்டிவல்ல, நீ கவலைப்படாதப்பா, இதுதான் நமக்கான கடைசி இரவு, அதாவது திரும்பியும் நம்ம சந்திக்க போறோம், இதோட நான் திரும்பி உன்னை பாக்கிறதுக்காக நைட்ல வரமாட்டேன் இதுக்கப்புறம் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ஃபெஸ்டிவலும் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே அவங்களோட டிராகன்ஸ் எடுத்துக்கின்னு ரெடியா இருக்காங்க. நம்ம பிரசிடென்ட்டும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, எல்லாரும் இதுல சிறப்பா பண்ணணும், யாரும் துன்புறுத்த கூடாது, இந்த போட்டியில உங்களோட இலக்கு ஜெயிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு அவங்களும் போட்டியை ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் எல்லாருமே கூச்சல் போடுறாங்க பிரசிடென்ட் பார்த்து. அதுக்கப்புறம் போட்டியில கலந்துக்கின எல்லா பசங்களும் மும்மரமா போயின்னு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் போயின்னு இருக்கான். அப்போ பறந்து பாத்தீங்கன்னா நம்ம சில்வியாவும் போயின்னு இருக்காங்க அவங்களோட டிராகன்ல. இப்ப ஹீரோவும் ஒரு டனல்ல போக அவனுக்கு முன்னாடி 3 கேர்ள்ஸும் போறாங்க, நம்ம சில்வியாவும் அதே டனல் வழியா உள்ள போறாங்க. அப்ப ஹீரோவும் நம்ம சில்வியாவும் ஒரே மாதிரி போக நம்ம ஹீரோ அவங்கள கடந்து முன்னாடி போக அந்த 3 பேருக்கு முன்னாடி கடன் வாங்கி ஓட்டுறோம்ல, அதனால இது என்னால கட்டுப்படுத்த முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இவங்க எல்லாரும் ஓ இவன் தானா, இவன் பேர் வந்து ஆஷ், ஸ்கூல்ல பிரச்சனை கொடுக்குற பையனும் இவன் தான் அப்படின்னு பேச நம்ம ஹீரோவும் அவங்க எல்லாரையும் தடுக்கி விட்டுறான். அவங்களும் வீந்து வாடுறாங்க. சரியா சொன்னீங்க லேடிஸ், நான் தான் அந்த பிரச்சனை கொடுக்குற பையன், இந்த ஃபெஸ்டிவல்லையும் நான் தான் முதல் இடத்துல வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறான். அவன் டிராகன் விட்டுட்டு வேற ஒரு இடத்துல சவுண்ட் வர்றது கேட்டுட்டு அவனும் அந்த இடத்துக்கு போய் பார்க்க அந்த இடத்துல ஏதோ ஒரு யூஎஃப்ஓ மாதிரி பாழடைஞ்ச நிலைமையில அந்த ஷிப்பும் இருக்குது. இவனும் என்னடா இது, அப்ப வேற ஒரு வாய்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் ஜெபரோஸ் விமான கப்பல், யாருதான் இவனும் பார்க்க மேல ஒருத்தன் நின்று இருக்கான், அதுவும் இல்லாம அவன் மாஸ்க் போட்டுன்னு இருக்கான். அவனும் இதுதான் நாங்க கடைசி போர்ல பயன்படுத்தினோம். ஹீரோவும் அவன் கையில இருக்குது அப்படின்னு அவனும் பாக்குறான். நீ எதை பத்தி நினைக்கிற அப்படின்னு அவனும் கீழே வர, சரி நான் கேக்குறது பத்தி சொல்லு, உன்னோட வயசு எவ்வளோ? என்னோட வயசு 16, அதுக்கு இப்ப என்ன, ஒரு முதிர்ச்சியே அடையாத வயசுல கூட உன் உடம்புல எப்படிதான் ஒரு டிராகன் இருக்குதோ? ஏய் என்னடா சொல்ற? இவனுக்கு புரியல, ஆனா என்னால அதை உணர
முடியுது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாபம் தான். சாபமா அப்படின்னு ஹீரோவை பார்க்க கரெக்டா அவனை யாரும் அட்டாக் பண்றாங்க. அதுல இருந்து அவனும் தப்பிக்க என்னோட மாஸ்டர் கிட்ட இருந்து தோலா அட்டாக் பண்ற. அது மட்டும் இல்லாம இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு அவனும் பேசினாங்க. தப்பிக்க இவங்களும் விடாம அவனை துரத்தினே போறாங்க. சரி ஏன்பா நீ தேவையில்லாம என்ன துரத்தின்னு இருக்க? எல்லாம் ஒரு காரணமா தான். என்ன காரணம்? எல்லாம் போரை பத்தி தான். போர் தான் நிறுத்தியாச்சு இல்ல, ஆனா போர் நிக்கல, ஒண்ணுமோ 2 ராஜ்யமும் சண்டை போட்டுன்னு தான் இருக்காங்க அப்படின்னு அவனும் அட்டாக் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ கைய வச்சு தடுக்கிறான். இவங்களும் என்ன தெரியல ஷாக்கா வராங்க. அவனும் அவங்கள தள்ளி விட அவங்க ஒரு எட்ஜு கிட்ட போயிட்டு நிக்கிறாங்க. இவனும் இவ எதுக்காக வந்திருக்கா தெரியல, என்ன போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிளான் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவகிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும். இவன் நினைந்த இடமும் சடனா இடிஞ்சு கீழே விழ நம்ம ஹீரோவும் அவங்கள போயிட்டு காப்பாத்தி மேல தூக்கி போட இவன் கீழே அப்படியே விழுந்துடுறான். அவனும் கத்திக்கினே கீழே போறான். இன்னொரு பக்கம் இந்த மாஸ்டரும் போலாமா போலாம். ஹீரோவும் கீழே விழுந்துனே இருக்கான். அச்சோ நான் இப்படிதான் சாகணுமா, என்னோட சாவு இப்படிதான் இருக்க போதா? அவனும் இந்த மாதிரி யோசிக்க சரியா இவன் கையில இருக்க அந்த தழும்பும் பாத்தீங்கன்னா அப்படியே க்ளோ ஆகுது. அப்ப சரியா அவனுக்கு முன்னாடி ஒரு பால் மாதிரி வர இவனும் யோசிக்கிறான், என்ன இதுக்குள்ள யாரும் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு அவனும் டச் பண்ண அதுல இருந்து ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா வெளியே வரா. ஆமா யார் இது? ஒரு டிராகனா இல்ல மனுஷியா? அப்பதான் ஹீரோவும் ஒரு விஷயத்த யோசிக்கிறான். ஸ்டார்டிங்லயே நாவியும் இவங்கிட்ட சொல்லிருப்பாங்க, நான் கூடிய சீக்கிரமே வரவேன், நம்ம 2 பேரும் சந்திப்போம், இந்த சடங்கு ரொம்ப அவசியமானது அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஹீரோவும் ஆமா, ஆனா இவ பார்க்க அவள மாதிரி இல்லையே, இவ டிராகனா இல்ல மனுஷியா? கண்டிப்பா இது நாவி இல்ல, அப்பனா இவ யாரு? என் ஃபேமிலியில ஒருத்தியா அப்படின்னு ஹீரோவும் யோசிக்கிறான். உண்மையிலே இவ யாருதான்? என்னோட ஃப்ரெண்டா அப்படி இல்லைன்னா டிராகனா? இவனும் இன்னொரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்க அந்த பொண்ணும் கண் முடிக்கிறாங்க. ஹீரோவும் டென்ஷன் ஆகிற கண்ணு முடிச்சவனே என்னடா பார்த்தா அவங்க ஒட்டு துணி இல்லாம நேக்கடா இருக்காங்கல்ல, அதனால இவனும் டென்ஷனா இருக்க அவங்களும் டென்ஷன் ஆயிட்டு ஒரே அடிதான் இவன் பறந்து போய் தண்ணியில விழான். அந்த பொண்ணும் டேய் எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன மடி மேல உட்கார வச்சுன்னு இருப்பேன், அது மட்டும் இல்லாம ஒட்டு துணி இல்லாம உட்கார வச்சுன்னு இருக்க, எந்த மாதிரியான பொம்பளை போறீங்கடா நீ? ஹீரோவும் அப்போ என்ன அடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அவங்களும் டேய் நான் தான் உன்னோட பார்ட்னரு, அந்த சடங்குல இருந்து வெளிப்பட்ட டிராகனும் நான் தான். ஹீரோவும் அப்படியே திரும்பிக்கின்னு டிராகனா? ஆனா நீயோட ஃப்ரெண்டுன்னு நான் நினைச்சேன். சரி ஏதோ ஆனதாச்சு, என்னோட பேரு ஆஷ் பிளேக், உன்னை சந்தித்ததுல ரொம்ப சந்தோஷம், நான் தான் உன்னுடைய மாஸ்டர். அந்த பொண்ணும் ஒரு நிமிஷம் இரு, நான் அடிச்சதுல என்ன உனக்கு மூளை குழம்பு போயிடுச்சா? இங்க ஒரே ஒரு மாஸ்டர் மட்டும்தான், அது ஒன்னும் நீ கிடையாது, நான் தான் உன்னுடைய மாஸ்டர். ஹீரோவும் என்னது? அதுக்கப்புறம் ஒரு வயசு வரல ஒரு மேப்பை காமிச்சு நார்த் சைடு செவரஸ் ராஜ்யம், சவுத் சைடு செவரான் ராஜ்யமும், சென்டர்ல லூட்டியமான் நைட் கண்ட்ரியும். ஒரு முக்கியமான தகவல் உங்க எல்லாருக்குமே, டிராகன்ஸோட பாப்புலேஷன் அதிகமா இருக்கிற லேண்ட் எதுனா நம்ம வாழ்ற இந்த கண்டத்துல மட்டும்தான் அதிகமான டிராகன்ஸ் பாப்புலேஷன் இருக்குது. மேம்படுத்துறதுக்காக இந்த அகாடமியை உருவாக்கணும். இந்த அகாடமியோட பேரு ஆன்சலோவன் டிராகன் அகாடமி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனோட வீட்டுக்கு வர இவனோட ரூம் காமிக்க அந்த பொண்ணும் ஓடி போயிட்டு அந்த பெட்ல படுத்துக்குது. டேய் இது என்னோட ரூம், என்னோட பெட்டு, நீ எல்லாம் தரையில தான் படுக்கணும், கிளம்பிங்கிறது, என் பெட்டு என்கிட்ட குத்துருமா? அந்த பொண்ணு அதெல்லாம் கேட்காம என்னால முடியாது, நீ வேணா தரையில படு அப்படின்னு அவங்களும் படுத்துக்கிறாங்க. எல்லாம் உண்மைதான், இது என்ன பண்றது தலையேத்து. ஹீரோவும் அவங்க பக்கத்துல அதுக்கப்புறம் தூங்கின்னு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஏஞ்சிச்சு. நம்ம ஹீரோவும் நல்லா தூங்கின்னு இருக்க அவன் மேல போய் படுத்துட்டு அவன் என்னென்னமோ பண்ணுது. டேய் என்ன பண்ற? நம்ம இதே போய் பத்து தூங்கு. அந்த பொண்ணு விடாம இவனை என்னென்னமோ பண்ணிங்க இருக்குது. ஹீரோவும் அதுக்கப்புறம் யோசிக்கிறான், என்னதான் இருந்தாலும் இது ஒரு சின்ன குழந்தை தான் அப்படின்னு அவனும் நினைக்க, இது ரொம்ப சூப்பரா இருக்கும் போலயே அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட காதெல்லாம் கடிக்குது. எனக்கு வலிக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அலறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் காலையில கண் முடிச்சுக்க டோரை யாரும் தட்டுறாங்க, உள்ள வாங்க. அப்ப கதவை திறந்துக்குன்னு நம்ம பிரசிடென்ட்டும் வர அவன் பின்னாடியே மேக்ஸும் இருக்கான். ஹலோ ஆஷ் பிளேக், எப்படி இருக்க? என்ன நேத்து தூக்கம் போதலையா? பயங்கர டயர்டா பண்ணி வச்சிருந்த, ஏன்டா அங்கங்க சிவப்பு சிவப்பா இருக்குது? டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, டேய் போய் சொல்லாதடா, கண்டிப்பா இதுதானே நடந்திருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பிரசிடென்ட்டும், ஓ இவதானா உன்னோட பார்ட்னரு? அது மட்டும் இல்லாம நேத்து ஒரே பெட்ல தான் படுத்து வந்தீங்க போல. ஆமா ஆமா ரெபக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும்லாம் எங்களுக்குள்ள நடக்கல. அவ ஒரு சின்ன பொண்ணு, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், எனக்கு எல்லாம் பிடிக்காது. டேய் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் என்னடா சிவப்பு சிவப்பா இருக்குது மேக்ஸும் கேக்குறான். அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டும், சரிடா இவங்களுக்கான ட்ரெஸ் வந்து நான் வாங்கி வந்திருக்கேன், எக்ஸ்பெக்டே பண்ணல பொண்ணுதான் வருவாங்கன்னு, இருந்தாலும் ஒரு கெஸ்ட்ல வாங்கி வந்தேன், சரி அது சரியா போயிடுச்சு. இவங்களோட ட்ரக்ஸ்ன்னு அவங்களும் கொடுக்க ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு அதை வாங்கிக்கிறான். பிரசிடென்ட்டும், சரிடா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்தேன், இவன் உன்னோட நண்பன் தானே, அதாவது பார்ட்னர்ல, அதனால எங்களுக்கு கொஞ்சம் இவங்க ஹெல்ப் பண்ணணும். ஒரு கவுன்சிலிங் இப்ப நடத்த போறோம், ஸ்டூடெண்ட் கவுன்சில டிராகன் பத்தின ரிசர்ச். அது மேக்ஸும் ஆமா அந்த ரிசர்ச்ல வந்து டிராகன் முழுக்கவே அதை பத்தின ஆராய்ச்சி தான் இருக்கும். பிரசிடென்ட்டும் அவன் சொல்றதும் சரிதான், அதனால நான் இப்ப வந்ததுக்கான காரணமே இவளை உன்னோட புதிய பார்ட்னர்ல, அதனால இவ எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா. அந்த கவுன்சிலுக்கு நீங்க கண்டிப்பா வந்தாகணும், உங்களோட பங்களிப்பு இருந்தா எனக்கு கொஞ்சம்
கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த ரிசர்ச்ல இவளை பத்தின நிறைய தகவல் வச்சு இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதனால ஹீரோவும் ஆமா ஆமா நீங்க சொல்றது சரிதான், நான் இவளை கண்டிப்பா கவுன்சிலுக்கு கூட்டின்னு வரேன், கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் கடைக்கு வந்திருக்காங்க. அப்ப அந்த பொண்ணும் ஒரு கண்ணாடி கிட்ட நின்னுங்கன்னு பாரு என் முகத்தை பார்க்க இப்போ ரொம்ப அழகா இருக்கு, இந்த ட்ரெஸ்ல ரொம்ப கியூட்டா இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்குது. ஹீரோவும் கேக்குறான், ஏய் என்னப்பா சொல்ற, எப்படி உனக்கு டயர்டா இருக்குது, வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? இல்ல நீ என் பக்கத்துல இரு அப்படின்னு அவனும் டயர்ட்ல நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணலாம்னு போறாங்க. எல்லா ஜனமும் இவங்களே பார்க்க சரியா அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தன் வந்துட்டு ஏய் பப்ளிக்ல இந்த மாதிரி வேலையா பண்ணின்னு இருப்பீங்க, கேவலமா இல்ல அப்படின்னு பேசுறாங்க. யாருடான்னு பார்த்தா நம்ம செல்வியா தான் வந்திருக்காங்க. அப்ப சரியா காத்தம் அடிக்க நம்ம செல்வியாவோட ட்ரெஸ்ஸும் பறக்க நம்ம ஹீரோவும் அதையே ஒத்து பார்த்துன்னு இருக்கான். அவங்களும் டேய் பொம்பளை பொறிக்க அப்படின்னு கண்ணத்திலே குத்துறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் பேசினு இருக்கும் போது அவங்களோட மேடும் அந்த பொண்ணுக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க. அவங்களும் சாப்பிட்டு தெம்பா இருக்க ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸுங்க, உங்களோட பேர் என்ன? ஓ என்னோட பேரு கோஷிட்டா. நம்ம செல்வியாவும் டேய் எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அது மட்டும் இல்லாம நேத்து நான் உனக்காக வெயிட் பண்ணியிருந்தேன் அந்த போட்டியில, நீயும் வரும் நான் பார்த்தா நீ வரவே இல்லை, அதனால உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நான் அன்னைக்கு பேசுனது தப்பு தான், அது எனக்கு பின்னாடி தான் புரிஞ்சுது, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, அதனால நான் உங்ககிட்ட இப்ப மன்னிப்பு கேட்டிருக்கேன். ஓகே ஓகே நீ சொல்றது எல்லாமே சரிதான், நானும் இதை ஏத்துக்கிறேன், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ மன்னிப்பு கேட்டதுலேயே எனக்கு உன்னை பிடிச்சிருக்குது அப்படின்னு இவனும் சொல்ல, டேய் உன்னோட மாஸ்டர் முன்னாடியே இப்ப எல்லாம் பேசுவியா, ஏய் கம்முன்னு இருப்பா நிறுத்துப்பா அப்படின்னு ஹீரோவும் சொல்ல இவங்களை யாரோ வாட்ச் பண்ணி இருக்காங்க. ஹீரோவும் அதை நோட்டீஸ் பண்றான். அதுக்கப்புறம் இவங்களும் ஷாப்பிங் பண்ணிக்கின்னு இருக்காங்க ஒவ்வொரு கடையா. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து நீ இவங்களும் பேசின்னு இருக்க அவங்களும் டேய் என்ன பொண்ணுன்னு கூப்பிடாதா, எதனா ஒரு பேராச்சும் வேடா அப்படின்னு இவங்களும் கேட்க ஆமா ஆமா நீ சொல்றது சரிதான், உன்னை பொப்போ அப்படி போறது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, உனக்கு எதனா பேர் வைக்கணுமே, என்ன பேர் வைக்கலாம்? எக்கோவா, அதுக்கு என்ன அர்த்தம்? அதுவா அதுதான் முதல்ல வந்த டிராகனே, அதுக்கு பேரு எக்கோ, பழங்காலத்திலேயே முதல்ல வந்த டிராகனும் அதுதான், அதனாலதான் அதோட பேர் உனக்கு வச்சிருக்கேன், நல்லா இருக்குல்ல? இந்த பேர் நல்லா தான் இருக்குது. அப்ப நம்ம எக்கோ அந்த பொண்ணும் க்ளோ ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட அந்த கையில இருக்க அந்த டிராகன் தழும்பும் க்ளோ ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம எக்கோவும் ரெஸ்ட் ரூம் போயின்னு இருக்காங்க. நம்ம ஹீரோயும் வெளியே நின்று பார்த்துன்னு இருக்கான். அப்ப இவங்களும் உள்ள போயிட்டு கை கழுவின்னு இருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி யாரோ கையில ஏதோ சென்ட் மாதிரி வச்சுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சில்வியாவும் அவங்க மேடும் வரும்போது மேடும் கேக்குறாங்க, அந்த பையன் ரொம்ப நல்லா தான் இருக்கான்ல? ஆமா அவன் பார்க்கதான் அப்படி இருக்கான், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பொம்பளை பொறியா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இவங்களும் பேசினாரு. நம்ம ஹீரோவும் பாத்ரூம் வெளியே நின்று பார்த்துன்னு இருக்கான் எட்டி. ஹீரோவும் என்னாச்சு, ஏன் வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது? அப்ப பின்னாடி இருந்து சில்வியாவும் ஏய் ஆஸ்பிளேக், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கோவம் வருதுடா, ஏன் இந்த மாதிரிலாம் இருக்க, ஒரு உமன்ஸ் பாத்ரூம்ல எப்படி உனக்கு எட்டி பார்க்க தோணுது, ஏன்டா இப்படி நடந்துக்கிற அப்படின்னு இவனை கேட்க ஹீரோவும் ஏன்பா எப்ப பார்த்தாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிறப்பா நீ, எக்கோ அவ போய் ரொம்ப நேரம் ஆகுது ஒண்ணுமா இங்க வரல, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, ஓ அவ பேரு எக்கோன்னு வச்சிட்டியா? அதுக்கப்புறம் இவங்களும் உள்ள போய் பாருங்க, அவங்கதான் இருக்கணும், அவங்களாதான் இருக்கணும்னு இவங்களும் யோசிக்கிறான். ஹீரோவும் சரி நான் போய் பாக்குறேன் அப்படின்னு அவனு கிளம்ப, டேய் லூசுத்தனமா போவாத, எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம போயின்னு இருக்கேன், சரி அப்படின்னா உனக்கு எந்த ஐடியானா இருக்குதா? நான் ஒரு ஐடியா தரேன், நீ உன்னோட பார்ட்னரை ட்ரேஸ் பண்ணலாம், அதாவது உன்னோட டிராகன் முத்திரையை வச்சு நான் எப்படின்னு சொல்லி தரேன். அதுக்கப்புறம் அவங்களும் சொல்லி கொடுக்குற. ஹீரோவும் அவனோட டேட்டுவை காட்டுறான். என்னால நம்பவே முடியல, எவ்வளவு பெரிய தழும்பு, ஆமா இது உன்னால நம்ப முடியாது, அதனால தான் இதை நான் மறைச்சு வச்சிருக்கேன். சரி ஆரம்பிக்கலாமா? நீ முதல்ல என்ன பண்றனா உன்னோட பார்ட்னரை நினைச்சு பாரு, அவ எங்க இருக்கான்னு யோசி, அதுக்கப்புறம் தான் இது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல இவனும் நினைக்க, அப்ப இவனோட அந்த டிராகன் தழும்பு அதுல இருந்து ஒரு 3 பட்டர்ஃபிளை பத்தினா கிரியேட் ஆகுது. அதுவும் எக்கோ இருக்கிற அந்த இடத்த பாத்தீங்கன்னா காட்டின்னு அதுவும் போயின்னு இருக்குது. அவங்களும் அந்த இடத்துக்கு போக எக்கோவை யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஏய் யார் நீங்க, உங்க முகத்தை காமிங்க, எதுக்காக என்ன கடத்தி வச்சிருக்கீங்க? அவங்களும் அந்த இடத்துக்கு வர, அதுவா நான் உன்னை ரிசர்ச் பண்ணி பார்க்கணும், இப்பதான் நீ புதுசா பிறந்திருக்கல, உன்னை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவை, அதனால நான் உன்னை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன். இவங்களும் சொல்ல அதுக்கப்புறம் நம்ம எக்கோவும் கத்துற சவுண்ட் கேக்குது. இவங்களும் எக்கோன்னு கத்திக்கின்னு அவன் அந்த இடத்துக்கு போக கதவு பூட்டி இருக்கிறத பார்த்த உடனே செல்வியாவும் அவன் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி அந்த கதவை உடைச்சு உள்ள போய் பாக்குறாங்க. அவங்களும் கத்தி வச்சு ரெடியா இருக்காங்க ரிசர்ச் பண்றதுக்கு. ஏய் என்ன காப்பாத்துறா சீக்கிரம் வந்து. ஓ நீங்க எப்படிங்க வந்தீங்க தெரியலையே, கதவுல இந்த மாதிரி உடச்சுன்னு வரக்கூடாது, திறந்துக்குனே வந்திருக்கலாம். யார் நீங்க, இங்க என்ன பண்ணின்னு இருக்கீங்க, இவளை வச்சு என்ன பண்ண போறீங்க? செல்வியாவும் இவங்க தான் டாக்டர் ஏஞ்சலா கார்வெல். ஓ இவங்க தான் டாக்டர் கார்வெல்லா, பிரசிடென்ட்டும் சொன்னாங்க இவங்க தான் ரிசர்ச் பண்ண போறதா, அகாடமியில இன்வெஸ்டிகேஷனுக்காக இவங்க தான்டா ரிசர்ச் பண்றதுக்கு வருவாங்க, இவங்க தான் கேட்டாங்க, அதனாலதான் உங்ககிட்ட கேட்கறேன்னு கேட்டுருவாங்க. இருவும் அதை நினைச்சு பாக்குறான். ஆமா நீங்க சரியா சொன்னீங்க, நான் தான் உங்களை பின் தொடர்ந்துக்குன்னே வந்தேன். ஓ நீங்க தானா எங்களை ஒளிஞ்சு நின்று வேவு பார்த்தது? சரி அது போகட்டும், அவளை விட்டுருங்க, எதுவும் ரிசர்ச்ல பண்ணாதீங்க. அது எப்படி, அதெல்லாம் என்னால முடியாது, நீங்க இந்த இடத்துல இருந்து உங்களோட சக்தியோட எப்படி போறீங்க நான் பாக்குறேன். நம்ம டாக்டரும் வெளியே அவங்க கார்டன்ல இருக்க அந்த மேஜிக் கிறிஸ்டலை பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்றாங்க. அதுவும் இவங்க 3
அதுக்கப்புறம் நின்று இருக்கிற இடத்துல ஒரு ஸ்பெல் மாதிரி கிரியேட் ஆக இவங்களோட பவர் எல்லாமே அப்படியே டவுன் ஆகுது. இவங்களும் சர்ஜரி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம எக்கோ பார்க்க எக்கோவும் அழுகுறாங்க. ஏய் என்னடா காப்பாத்துறா, உன்னை நம்பிதான்டா இருக்கேன் ப்ளீஸ்ரா அப்படின்னு அவங்களும் அழுவ. அப்ப சரியா ஹீரோவோட கையில இருக்க அந்த டிராகன் தழும்பம் க்ளோ ஆகுது. ஹீரோ என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. சரி அப்புறம் உன்னோட விருப்பம் அப்படின்னு அவங்கள ரிலீஸ் பண்ண அவங்களும் நம்ம ஹீரோ போய் கட்டி பிடிக்காங்க. தேய் நல்ல வேலை என்ன காப்பாத்திட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இரு, என்ன தொலைப்படா அவங்களும் அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பறந்து போய் வீரான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ஹீரோவும் அவனோட ஸ்கூலுக்கு வர நம்ம ரேமனும் ஏ டியூட் ஒரு விஷயம் தெரியுமா, நேத்து ஏதோ பெரிய சம்பவம் பண்ணிருக்க போல, அதை பத்தி தான் நம்ம டவுன் முழுக்க பேசின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேப்பர்ல பப்ளிஷ் ஆயின்னு இருக்குது. ஓ தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். அது வந்து ஒரு டாக்டர் கூட நடந்த பிரச்சனைடா. ஓ டாக்டரா, யார் அந்த டாக்டர் தெரியலையே. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கிளாஸுக்கு போறாங்க. நம்ம ஹீரோவும் கிளாஸுக்கு போனா அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஏஞ்சலா தான் இருக்காங்க. நான் தான் புதுசா வந்திருக்கேன் உங்களுக்கான ஹோம் ரூம் டீச்சர் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஏஞ்சலாவும். இதை கேட்டு இவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னோட பேரு ஏஞ்சலா கார்வெல். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏய் டீச்சர் செம்மையா இருக்கீங்க அப்படின்னு கத்துறானுங்க. செல்வியாவும் என்னால இதை நம்பவே முடியல. ஹீரோவும் என்னடா இது தலைவலியா போச்சு, இதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் என்ன ப்ரொஃபசர் ஏஞ்சலான்னு தான் கூப்பிடணும். இப்போ நம்ம ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்டோட ரூமில் நம்ம ஹீரோவும் சோபாவில் உட்காந்துன்னு இருக்கும்போது அவங்க பக்கத்துலேயே நம்ம பிரசிடென்ட் உட்காந்துன்னு இருக்காங்க. ஹீரோவும் ஒரு நிமிஷம் இருங்க ரெபக்கா, ஏன் என் கிட்ட இப்படி உட்காந்துன்னு இருக்கீங்க, எனக்கு சுத்தமாக புரியல. ரெபக்காவும் அதுவா, நீ எனக்காக ஒரு விஷயத்த பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றின நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியணும், நம்ம வேணா டேட்டிங் பண்ணலாமா, என்ன சொல்ற, உன்னோட பதிலை சீக்கிரமாக சொல்லுன்னு இவங்களும் அவன் கிட்ட போக இவனுக்கும் கூச்சமாக இருக்கு. ஹீரோவும் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் என் கிட்ட வராதிங்க, கொஞ்சம் தள்ளியே இருங்க, என்னை பற்றின நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தானே. ரெபக்காவும் ஆமா அதனாலதான் நீ எனக்கு தேவை. என்னதே உண்மையாவா? அதுக்கப்புறம் ரெபக்காவும் கேக்குறாங்க, நீ எனக்கு தேவை எதுக்காகனா ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல மெம்பரா நீ சேரணும். ஹீரோவும் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம செல்வியாவும் அவங்களோட டிராகனுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. அவங்களும் அவங்க டிராகன் கிட்ட பேசின இருக்க, எப்படியாச்சும் என்னோட டிராகன் கூட நான் இன்னும் பயிற்சி பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். கண்டிப்பா அந்த ஜோக்கர் மாதிரி நான் இருக்க போறது இல்ல. அவன் ஒரு முட்டாள்தனமான பையன் தான் இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இருக்குது. ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் இது ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல சேரணுமா? ஆமா சரியா சொன்ன, அதுக்கான காரணமே நீ நடந்த முடிஞ்ச ஃபெஸ்டிவல்ல நம்ம அகாடமிக்கே தெரியாம வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இவங்களும் கேட்க ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அவனும் அந்த விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு ரெபக்காவும் அதனாலதான் நீ எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சில் இருந்தா எனக்கு கட்டுப்படி இருப்ப, அது மட்டும் இல்லாம நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியுற, அதனாலதான் நான் உன்னை ஸ்டூடெண்ட் கவுன்சில சேர சொல்றேன். ஸ்டூடெண்ட் கவுன்சில நீ இருந்தா உனக்கான ரேங்கிங்கும் அதிகரிச்சுன்னே இருக்கும், நிறைய விஷயத்த நீ கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளோட வரலாறை பத்தி உனக்கே தெரியும். நம்ம வரலாற்றிலேயே நடந்த அந்த போர் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து டிராகனர் அகாடமின்னு ஒண்ணு உருவாக்குனாங்க. அதுலதான் ஸ்டூடெண்ட். ஆனா இருந்தாலும் இதெல்லாம் பத்தாது அப்படின்னு அவங்களும் அந்த இடத்துல இருந்து குதிக்க, ரெபக்கா என்ன பண்றீங்க நீங்க? நம்ம ரெபக்காவும் குதிக்கும் போதே அவங்களோட டிராகனை சமன் பண்றாங்க. அதுவும் மேல வர இவங்களோட ட்ரெஸ்ஸே பாத்தீங்கன்னா டோட்டலா சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் ரெபக்காவும் அந்த டிராகனை நோக்கி போறாங்க. நம்ம சில்வியாவும் கத்திக்கினே கீழே விழுறாங்க. அதோட அதுக்கப்புறம் நம்ம எக்கோவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுன்னு இருக்க ஹீரோவும் எதையும் யோசிக்கிறான். அப்ப ரெபக்காவும் அந்த டிராகனை கட்டுப்படுத்திட்டு இருப்பாங்க. அதனால சில்வியா டோரம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை சேர்ந்த பலாண்டின் லோட்ரியமோண்ட், அதாவது இவர் தான் முதல்ல வந்த டிராகன் வீரர்னு சொல்றாங்க. அவர் வாழ்ந்து இன்னும் ஒரு 500 வருஷம் ஆயிடுச்சுப்பா. நம்ம எக்கோவும் அவரோட ஆர்மர் பார்த்தா அது ஆர்ஸ் தானே, சரியா? அது உனக்கு தெரியுமா? எக்கோவும் எனக்கு நல்லாவே தெரியும், இதே மாதிரி இன்னொருத்தர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். ஆனா நீ கவலைப்படாத, நம்ம வேணா இது பார்த்து வச்சுக்கலாம், இதே மாதிரியான ஸ்கெட்ச் போட்டு அதை டிசைன் வச்சு செஞ்சிடலாம். உண்மையாவா? ஆமாமா, நான் இதையே காப்பி அடிக்க விரும்பல, ஆனா இது மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து செய்யலாம். பரவாயில்லையே, சின்ன பொருளா இருந்தா கூட உனக்கு இவ்வளவு விசாரிடான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்த அந்த ஆன்யா தான். அவங்களும் இவன் தானே அன்னைக்கு பார்த்தோம், இவன் அந்த பள்ளத்தாக்குல விழுந்தானே, இவன் உயிரோட வந்திருக்க மாட்டான்னு நினைச்சா இப்ப எப்படி உயிரோட வந்திருக்கான், எனக்கு சுத்தமா புரியல. இது எப்படியாச்சும் மாஸ்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும், பண்ணலாமா வேணாவா அப்படின்னு இவங்களும் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெபக்காவும் செல்வியாவும் அந்த இடத்துல போன உடனே நம்ம ரெபக்காவும் இந்த ஃபுட் எல்லாமே உங்களுக்காக தான், நல்லா தாராளமா சாப்பிடுங்க, நான் எல்லாமே நானே பே பண்றேன். எக்கோவும் இது எல்லாமே சூப்பரா இருக்குது பார்க்கவே, சரி எதுக்காக இங்க வர வச்சிங்கன்னு ஹீரோவும் கேட்க, அதுவா செல்வியா வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா, அதாவது நடந்து முடிஞ்ச டிராகன் ஃபெஸ்டிவல்ல அவ ஜெயிச்சது வந்து அவளுக்கு அவ்வளவா விருப்பமே இல்லை, அவ அதை அக்செப்ட் பண்ணல, அதனால அதை உனக்காக விட்டு கொடுக்கதா அவ என்கிட்ட சொன்னா, அதனால இந்தா அதுக்கான வின்னர் டிக்கெட். அதுக்கப்புறம் ஒன்னும் இல்லைங்க மாஸ்டர், சரி இந்த டவுனை பத்தி நீ என்ன இப்ப நினைக்கிற? இந்த டவுன் வந்து இப்ப ரொம்ப அமைதியா இருக்குது. ஆமா ரொம்ப நீ சரியா சொன்ன, நடந்து முடிஞ்ச போறதுக்கு அப்புறம் இப்படி
அமைதியா இருக்குது. ஆனா நமக்கு தான் அமைதியா இருக்கிறதுனாலே ரொம்ப பிடிக்காது. அதனால அப்ப முடிஞ்ச போற இப்ப தொடங்கலாமா அப்படின்னு அவனோட அந்த ஸ்வாடை எடுக்கிறான். அதை எடுத்த உடனே அதை யூஸ் பண்ணி அதுல இருந்து வர பவரை யூஸ் பண்ணி எதையோ சமன் பண்றான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சாப்பிட்டு நம்ம எக்கோவுக்கும் ஏதோ ஒண்ணு தப்பா போடுது. என்னாச்சு, ஏதோ ஒண்ணு சரியில்லை, வெளியே போய் பார்ப்போம். வெளியே போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய டிராகன் வந்து டவுனையே அடிச்சு நாசம் பண்ணுது. மக்கள் எல்லாருமே பயந்து ஓடின்னு இருக்காங்க. அந்த டிராகனும் பயங்கரமா நாசம் பண்ணிக்குது டவுனையே. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட கும்பல் எல்லாருமே அந்த இடத்துக்கு போய் பார்க்க, அந்த இடத்துல இந்த டிராகனை நம்ம ரெபக்காவும் பார்க்க, யோப்பா எவ்வளவு பெருசு, என்னமோ கீழே விழுது அப்படின்னு இவங்களும் பேச, அதுல இருக்க சதை பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுது. இதை பார்த்து நம்ம சில்வியாவும் பயப்படுறாங்க. எக்கோவும் சும்மா இருக்காம அந்த டிராகன் கிட்ட போய் வீரவாசனம் எல்லாம் பேசினு இருக்காங்க. ஏய் டிராகனே, தேவையில்லாம எதுக்கு இந்த டவுன் அழிச்சுன்னு இருக்க, நான்லாம் உன்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவ, என்கிட்ட எல்லாம் உன் வேலையை காமிக்காத, அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு இவங்களும் பேச, அந்த டிராகனும் அமைதியா இருக்குது. ஏய் இது வேலை செய்து போல. எக்கோவும் அப்படிதான் சமத்து பயனாட்டம் அமைதியா இருக்கணும், அப்படியே வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த டிராகனும் அதுகிட்ட இருக்க டென்டகல்ஸ் எல்லாம் வர வச்சு நம்ம எக்கோவை பிடிச்சிடுது. அதுக்கப்புறம் அதோட வாயிலிருந்து சமனிங் ஸ்பெல்ல போட்டு அந்த நகரத்தையே பிளாஸ்ட் பண்ணுது. அப்ப நம்ம ஹீரோ நின்று இந்த இடத்துலயும் அந்த வெடி விபத்து நடக்கிறதுனால ரெபக்காவும் அவங்களோட டிராகனை வர வச்சு ஒரு ஷீல்டை கேர் பண்ணி இவங்களை காப்பாத்துறாங்க. ரெபக்காவும் பதில் அட்டாக் பண்றாங்க. ஆனா அது எல்லாமே அந்த ஷீல்டை உடைச்சு கடைசியா போயிட்டு அந்த டிராகனையும் அட்டாக் பண்ணி அதை தலையை துண்டாக இவங்களும் ஒரு பக்கம் ஹாப்பியாக அது ரீஹீல் ஆயிடுது. அதுக்கும் பதில் அட்டாக் பண்ண நம்ம ரெபக்காவும் தடுக்கிறாங்க. அதுல இருந்து சின்ன லேசர் லைட் வந்து நம்ம ஹீரோ பக்கத்துலயும் விழ, ரெபக்காவும் ஆஷ் தயவு செஞ்சு இங்க இருந்து அந்த பிரின்சஸையும் கூட்டின்னு கிளம்பிடு, நான் இங்க பாத்துக்கிறேன். நம்ம ஹீரோவும் பிரின்சஸ் போய் பார்க்க பிரின்சஸும் வாயை பொழந்துன்னு பயந்துன்னு இருக்காங்க. பிரின்சஸ் நான் சொல்றது கேட்குதா இல்லையா பிரின்சஸ் அப்படின்னு பார்த்து அவங்க ரியாக்ஷனே கொடுக்கல. சாரி பிரின்சஸ், என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வேற வழி தெரியலன்னு அவனும் அவங்க கண்ணத்திலே அறையிறான். ஏய் என்னடா பண்ண, இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு இவங்களும் ஷாக்கா கேட்க, பிரின்சஸ் இந்த இடத்துல இருந்து கிளம்புவோம், நமக்கு பாதுகாப்பு இல்ல, ரெபக்கா அங்க தடுத்துன்னு இருக்காங்க, நம்ம இந்த இடத்துல இருந்து உடனடியாக கிளம்பணும், அப்படி இல்லைன்னா நம்ம தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களால தனியா சமாளிக்க முடியாது, என்கிட்ட டிராகன் எதுவும் இல்ல, அதனால என்னால சண்டை போட முடியாது. எப்படா சொல்ற, உன்னால சண்டை போட முடியாது, நான் என்ன பண்ணிட்டோம் உங்ககிட்ட சொல்ல. எக்கோவை அந்த டிராகன் அப்படியே முழுங்கிடுது. அப்ப பின்னாடி சில்வியாவும் சரி சரி நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், எப்படியாச்சும் எக்கோவை காப்பாத்தி ஆகணும், நமக்கான வாய்ப்பு ஒண்ணுதான் கிடைக்கும், அதை எப்படியாச்சும் பயன்படுத்தணும்னு பேச, அதுக்கப்புறம் அந்த டிராகனோட வயிற்றுக்குள்ள நம்ம எக்கோவும் தவிச்சுன்னு இருக்காங்க தப்பிக்க முடியாம. அப்ப நிறைய டென்டகல்ஸ் இன்னும் வந்து நம்ம எக்கோவை கட்டி போட, அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க கனவு உலகத்துல போயிடுறாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம நாவியும் இருக்காங்க. வெல்கம் எக்கோ, நான் உன்னை ஹை டிராகன் ஒர்க் ஷாப்புக்கு வரவேற்கிறேன், என்னோட பேரு நாவி, நீ டெய்லியும் ஒருத்தங்கிட்ட பழமின்னு இருக்கல, அவன் கூட நான் கொஞ்ச நாளா பழகின்னு இருந்தேன், அவன் எனக்கு நல்லாவே தெரியும், அவன் இவன் தானே அப்படின்னு அவங்களும் காமிக்க ஹேஷ் அப்படின்னு இவங்களும் கத்துறாங்க. நாவியும் இயற்கையிலேயே அந்த பையனுக்கு அபரிவிதமான சக்தி இருக்குது, உண்மையை சொல்லப்போனா அந்த பையன் பயங்கர சக்தி கொண்டவன், ஆனா என்னதான் சக்தி இருந்தாலும் அதுக்கேத்த கவசம் தேவைப்படும்ல, ஆனா அவனால அந்த நெக்ரோமான்சியாவை டிஃபீட் பண்ணவே முடியாது. நெக்ரோமான்சியாவா? ஆமா அந்த டிராகன் தான், அதை வந்து யாரோ ஆர்டிபிஷியலா உருவாக்கியிருக்காங்க, அதை என்னதான் நீ அழிக்கிறாலும் திரும்பி திரும்பி உருவாயினதா இருக்கும், அதை அழிக்கிறதுக்காக பழங்காலத்தை சேர்ந்த எதனா ஒரு வீரர் வந்தாதான் அழிக்க முடியும். அப்படின்னா ஆஷ் அன்னைக்கு சொன்னானே அவர்கிட்ட இருக்க மாதிரி, ஆமா அவரே தான், அவர்கிட்ட இருக்கிற மாதிரியான கவசம் வந்து ரொம்ப பவர்ஃபுல், அதை யாராலையும் தகர்க்கவே முடியாது. சரி நீ வேணா ஆஷுக்காக எதனா உருவாக்குறியா, இங்க நிறைய இருக்குது, எதனா ஒண்ணு நீ கிரியேட் பண்ணாதான் அவனுக்கு பாதுகாப்பா இருக்கும், நீ கிரியேட் பண்றதும் மனதளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், நீ மட்டும் தப்பானதை ரெடி பண்ணிட்டேன்னா அந்த கவசமே அவனுக்கு பிரயோஜனம் இல்லாம அவன் சாவறதுக்கு காரணமாயிடும். அது மட்டும் இல்லாம அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் கூட நான் ஒன்னா இருந்திருக்கேன்னு சொல்ல, என்ன சொல்றீங்க, என்னோட டாகு கூட நீங்க ஒன்னா இருந்தீங்களா, எப்படி இதை நீ என்கிட்ட சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் எக்கோ விட்டு கொடுக்காத, போராடு, எப்படியாச்சும் நம்ம இதுல ஜெயிச்சே ஆகணும், கண்டிப்பா உன்னோட உதவி இல்லாம என்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவனும் பேச, இதை புரிஞ்சுக்கின எக்கோவும் அழுதுகினே சரி அவனுக்காக எப்படியாச்சும் நம்ம ஒண்ணு செய்யணும், கவசம் ரெடி பண்ணணும்னு அவங்களும் ஒவ்வொரு பார்ட்டா செலக்ட் பண்ணி ஒரு சூப்பரான கவசத்தை ரெடி பண்ணி இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் சில்வியாவோட டிராகன் வந்து கீழே விழுந்துடுறான். அப்ப சரியா அந்த நெக்ரோமான்சியா டிராகனும் இவன் மேல லேசர் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ காலியாக போறான். சில்வியாவும் இன்னொரு பக்கம் கதறாங்க. அப்ப சரியா ஏய் என்னோட டாக் உனக்காக ஒரு கவசம் ரெடி பண்ணிருக்கேன், இதை வாங்கிக்கோ அப்படின்னு அவங்களும் அதை கொடுக்க, அந்த லேசர் அட்டாக்கும் பாத்தீங்கன்னா அதை எதுவுமே பண்ணல, நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டான். பார்த்தா அவனுக்கு ஒரு சூட்டே பாத்தீங்கன்னா பிரமாதமா வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சில்வியாவோட ஹெல்ப்போட அந்த டிராகன் மேல போயிட்டு அந்த டிராகனை கட்டுப்படுத்தி மேல கூட்டின்னு போறான் வானத்தை நோக்கி. இன்னொரு பக்கம் இந்த வில்லனையும் காமிக்க இவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப, ஆன்யாவும் என்ன மாஸ்டர் பாதிலே போறீங்க, கண்டிப்பா இந்த மிஷின் ஃபெயில் தான், அந்த டிராகன் கூடிய சீக்கிரமே இப்ப அழிய
போகுது. அதனால நான் இந்த இடத்துல இருந்து என் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. கண்டிப்பா இன்னொரு தடவை வரும்போது அந்த பையனையும் அந்த பொண்ணையும் நான் சும்மா விட மாட்டேன். அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப, அண்ணியாவும் எந்த பொண்ணை சொல்றீங்க, அதுவா, நான் அப்புறமா அதை பத்தி பேசுறேன், சரிவா கிளம்பலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனோட பவர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்வாடை வெளியே கொண்டு வரான். அதை யூஸ் பண்ணி இந்த டிராகனையும் அழிச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம எக்கோவும் வானத்திலேயே பறக்குறாங்க. ஹீரோவும் எக்கோ அப்படின்னு போயிட்டு அவங்கள பிடிக்க, அதுக்கப்புறம் நைட்ல இவங்க வீட்டுல பார்ட்டி பண்ணின்னு இருக்காங்க. எப்படியோ அந்த டிராகனை அழிச்சிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ரேமன். ரெபக்காவும் ஒரு நிமிஷம், நீங்க இன்னைக்கு பண்ண ஒரு கஷ்டமான விஷயத்த நினைச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அதனால நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்கணும். நீங்க 2 பேரும் கண்டிப்பா ஸ்டூடெண்ட் கவுன்சில சேர்ந்தே ஆகணும். நீங்க என்ன சொல்றீங்க 2 பேரும்? செல்வியாவும் கண்டிப்பா நான் சேர்றேன், ஏன்னா அடுத்த முறை வேற எதுனா அட்டாக் நடந்தா நான் அதை கண்டிப்பா தடுப்பேன். ஹீரோவும் நானும் கண்டிப்பா சேர்றேன். அதுக்கப்புறம் நம்ம ரெபக்காவும் சரி நீங்க ஜாயின் பண்றதுக்கான ஒரு ரிவார்டா இவங்க 2 பேரையும் கிஸ் பண்ண அவங்களும் ஹாப்பியா வராங்க. டேய் என் கண்ணு முன்னாடி என்னடா பண்ற பொம்பளை பொறுக்கி. நம்ம ரெபக்காவும் சரி இதெல்லாம் விட்டு தள்ளுங்க அப்படின்னு அவங்களும் பேசிக்கினே இருக்கும்போது மேக்ஸை போட்டு அடிக்கிறாங்க. மேக்ஸும் ஃபீல் பண்றான், நமக்கு இந்த மாதிரிலாம் பண்ணலையான்னு. அவங்களும் சரி இதெல்லாம் ஃபீல் பண்ணாம ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இப்போ ஒரு பிளாஷ்பேக்ல நம்ம செல்வியாவும் சின்ன வயசுல இருக்கும்போது மரத்துக்கு அடியில கொஞ்சம் அழுதுன்னு இருக்காங்க. அவங்க எதிர்க்க ஒரு பையனும் வர, இது யாருன்னு தெரியுதா, இதுதான் நம்ம ஹீரோ. அவனும் எதுக்காக அழுவுற, இந்த மாதிரி எல்லாம் அழுவாத, இந்த மதர் டிராகனை தேடிதான் இப்போ கண்டுபிடிக்க முடியலையா உன்னால, அதுக்காக நீ விட்டு கொடுக்க போறியா என்ன? விட்டு கொடுக்காத, நானும் உனக்கு உதவி பண்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த மதர் டிராகனை கண்டுபிடிப்போம். அப்ப செல்வியாவும் என்னோட 7th பர்த்டேக்கு தான் அந்த பையனை பார்த்தேன், அவன் யாருன்னு எனக்கு தெரியல. இது எல்லாமே நம்ம செல்வியாவும் நினைச்சு பார்த்துன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட வீட்டுல அவனும் ஏதோ அலமாரியெல்லாம் செக் பண்ணி இருக்க, அப்ப திடீர்னு கீழே விழ, அப்ப ஏதோ டிராகன் அங்க இருக்குது பொம்மை. அதை இவனும் பார்த்துட்டு, ஓ இந்த டிராகனா, அது எல்லாம் மறக்க முடியாத நினைவுகள். அதுக்கப்புறம் நம்ம ரெபக்காவும் பிரேயர் ஹால்ல பசங்க முன்னாடி இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வரவேற்கிறேன். நம்மளோட ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல 3 மெம்பர்ஸ் புதுசா சேர போறாங்க. அவங்கள பத்தின சின்ன இன்ட்ரோடக்ஷனுக்காக தான் இந்த கூட்டமே. அவங்கள நான் இப்ப வரவேற்கிறேன். முதல்ல செல்வியாவும் அங்க வர, லோட்ரியாமான் 4வது இளவரசி ஆகிய நான் ஸ்டூடெண்ட் கவுன்சில சேர்றது என்னோட பெருமையா நினைக்கிறேன். என்னோட பெஸ்ட் கொடுத்து நான் பண்றேன், மிக்க நன்றி அப்படின்னு அவங்களும் அந்த இடத்துல கண்ணுவ. அடுத்தது ஆஷ்பிளேக். நம்ம ஆஷும் அந்த இடத்துக்கு வர, அவனும் பயந்துக்கினே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துப்பேன், அது மட்டும் இல்லாம ஸ்கூல்லயே ஒரு கெட்ட பேரை வாங்கி வச்சிருக்கேன், நான் இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் சேரத்துக்கு உண்மையாவே தகுதியானவன்றது நான் உங்ககிட்ட நிரூபிக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தப்பா நடந்தேன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் இதுல கண்டிப்பா ஜெயிப்பேன். அதனால ஸ்டூடெண்ட் கவுன்சில் இருக்கிறத நான் பெருமையா நினைக்கிறேன். அவ்வளவுதான், மிக்க நன்றி. அப்ப எல்லாரும் அமைதியா இருக்கும் போது நம்ம ரேமன் மட்டும் கிளாப் தட்டுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் நம்ம ஹீரோக்காக கிளாப் தட்டுறாங்க. சரி இதெல்லாம் போக கடைசியா ஒரு மெம்பர் சேர போறாங்க. அவங்க ஒரு ஃபெமிலியர்னு சொல்லலாம். அவங்க தான் ஆஷ்பிளேக்கோட பார்ட்னர். அவங்க தான் ஹியூமனாய்டு டிராகன். அவங்களோட பேரு எக்கோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு எதுவுமே பேசாம கத்துறாங்க. பசங்க எல்லாரும் இவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏய் எதுக்காக நீங்க எல்லாரும் சிரிக்கிறீங்க? அதுக்கப்புறம் ஹீரோவும் நோட்டீஸ் எல்லாம் ஒட்டின்னு இருக்கும் போது, எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங் ஆயிடுச்சுரா, நான் தேவையில்லாம கத்திரிக்கவே கூடாது, எதனா ஸ்பீச் நல்லா கொடுத்துருந்தா பரவாயில்ல, இப்படி அசிங்கப்பட்டுட்டேனே. ஆமா நீ அந்த மாதிரி கத்திரிக்க கூடாதான், சின்னதா எதுனா பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி விடு, யாரும் கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா நீ சின்ன குழந்தை தானே ஒண்ணும். அப்ப இவங்களும் அந்த போஸ்டர் கீச்சிட்டு, டேய் யாரோ பார்த்து சின்ன குழந்தைன்ற, அவ்வளவுதான் உனக்கு. ஆமா இந்த போஸ்டர்ல இருக்கிறது யாரு? இவர் தான் புகழ்பெற்ற ஹெவன்லி டிராகனர். இவர் உடம்பு ஃபுல்லாவே சில்வர் கவர்ஸ் தான் இருக்கும், அதனால இவரை சில்வர் நைட்டு கூட சொல்லுவாங்க. இவங்க தான் அந்த முதல்ல வந்த நெக்ரோமேசியா டிராகனை அழிச்சவங்களும் அப்படின்னு பேச, அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல அட்டாக் பண்ணின்னு இருக்க அந்த கும்பலும் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக பாக்குது. அப்ப அந்த கும்பல்ல ஒருத்தனும் அவங்க முன்னாடி அவரோ நிக்கிறத பாத்துட்டு, இது அவங்க தான். யாரு? ஓ இவங்க தான் அயன் பிளட் வல்கேரியா. அதுக்கப்புறம் அந்த கும்பலும் இவங்களை அட்டாக் பண்ண, உங்களால என்ன தடுத்து நிறுத்தவே முடியாது, என்னோட நேஷனுக்குள்ள நீங்க நுழைஞ்சிட்டீங்களே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அவங்களும் அட்டாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில நம்ம ஹீரோவோட ஸ்டடி ஹால் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல இவங்களும் போயின்னு இருக்கும்போது ரேமனும் எக்கோவை பார்த்து, எப்படி இருக்க குட்டி பொண்ணு, இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்க, என்ன ஆஷ இதெல்லாம் கண்டுக்க மாட்டியா அப்படின்னு கேட்க அவங்க வாயில குத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெசிகாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, உங்கள யாருக்குன்னா அந்த நெக்ரோமேன்சியாவை தோக்கடிச்சவன் எவனுக்கு தெரியுமா? தெரிஞ்சா கண்டிப்பா என் கிட்ட சொல்லுங்க. அப்ப இவங்க எல்லாரும் பார்க்க நம்ம செல்வியாவும், தேவையில்லாம இந்த இடத்துக்கு வந்து இப்படி கட்டின்னு இருக்காத, உனக்கு என்னதான் பிரச்சனை? செல்வியா நீங்க வாயை மூடின்னு கொஞ்சம் இருங்க, என்னோட வேலையை பார்க்க விடுங்க. ஹீரோவும், ஒரு நிமிஷம் இருங்க, இது ஸ்டடி ஹால் ஓகேவா, எல்லாரும் இங்க படிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க, நீங்க எதுக்கு தேவையில்லாம இங்க கட்டின்னு இருக்கீங்க? அதுவா அந்த நெக்ரோமேன்சியா யாரோ அழிச்சிருக்காங்க, அதுவும் தனியாளா, அவன் எனக்கு வேணும், அவனை நான் கல்யாணம் பண்ணின்னு குழந்தை பெத்துக்கணும், அவனை
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ரெபேக்காவும் அந்த இடத்துக்கு வர, ஏய் ஜெசிகா, நீ தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க போல, உன்னெல்லாம் யாரு இங்க சேர்த்துது? வைத்தியத்தெல்லாம் இங்க சேர்க்கவே கூடாது, ஒழுங்கா இங்க இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டு நீ. ஆமா மிஸ் பிரசிடென்ட், நீங்களும் அந்த நெக்ரோமான்ஸை அழிக்கிறதுக்கு உதவி பண்ணீங்க போல கேள்விப்பட்டேன். அப்ப ரெபேக்காவும் நீ இந்த இடத்துல போலனா அப்படின்னு அவங்க கிட்ட போயிட்டு காதுல எதையோ சொல்ல, ஜெசிகாவும் மிஸ் ரெபேக்கா, நான் உங்களை சும்மா விட மாட்டேன், இப்போ போறேன், ஆனா திரும்ப நான் கண்டிப்பா வருவேன், அவனுக்காக அந்த நெக்ரோமான்ஸை அழிச்சவன் எனக்கு வேணும் அப்படின்னு அவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கும்போது ரெபேக்காவை எக்ஸ்பிளைன் பண்றாங்க, ஜெசிகா ஏன் தெரியுமா இந்த மாதிரி பண்றா, நம்ம அழிச்சோம்ல நெக்ரோமான்சியா, அதை யாராலையுமே அழிக்க முடியாது, இப்ப அது உருவாகி நீ அதை அழிச்சல, அந்த ஒரு காரணத்தினால இந்த நெக்ரோமான்சியாவை அழிச்சவங்க யாரோ அவங்கள இவ கல்யாணம் பண்ணிக்கின்னு குழந்தை பெற்றுக்கிறது மூலியமா தனக்கு பிறகு போற குழந்தையும் அந்த அளவுக்கு பலசாலியா இருக்கும்னு சொல்லிட்டு இவ நம்புறா. கண்டிப்பா அதுக்காக முயற்சியும் பண்ணுவா. இதை கேட்ட சொல்லி ஷாக்காவே நம்ம எக்கோவோ, என்ன நீங்க புதுசா சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியலையே அப்படின்னு அவங்களும் ஸ்கேன் பண்ணி பார்க்க அவங்களும் இதை பார்த்துட்டு வெக்கப்படுறாங்க. ரெபேக்காவும், ஆஷ் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும், அவகிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு, தயவு செஞ்சு எங்கேயும் தனியா போயிடாத சரியா? சரி, முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இப்போ முதல் பிரின்சஸ் ஆன வெரோனிகா லோட்ரியமான் அவங்க நம்மளோட நாட்டுக்கு இப்போ வர போறாங்க இந்த இடத்த சுத்தி பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம நெக்ரோமான்சியை அட்டாக் பண்ணல, அது யாருன்னு சொல்லி அவங்க பாக்கிறதுக்காக வராங்க. அப்ப இதை கேட்ட சில்வியாவும் ஷாக்காவே மேக்ஸும், ஓ நீங்க சில்வியாவோட அக்காவை சொல்றீங்களா? ஆமா ஆமா, ரெபேக்காவும் சில்வியாவோட பிக் சிஸ்டர் அவங்க தான். இதை கேட்ட சில்வியாவும் அந்த இடத்துல இருந்து ஓடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அக்காவை தான் காமிக்கிறாங்க. அவங்க அக்காவும், சரி மேடம் எல்லாம் தயாரா இருக்கு, கிளம்பலாமா? எல்லாம் தயாரா இருந்தா கிளம்பலாம், என்ன சொல்ற கிளான்? ஆமா மேடம், எல்லாமே சரியா இருக்குது, நம்ம புறப்படலாம், நான் என்னோட தங்கச்சிய ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறேன். இதை கேட்ட சில்வியாவும் ஒரு பக்கம், என்னது என்னோட அக்கா இங்க வரப்போறாளா அப்படின்னு பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் எக்கோவும் ரேமனும் நம்ம சில்வியாவோட மேடு கிட்ட போயிட்டு கேக்குறாங்க, ஆமா சில்வியாவுக்கும் அவங்க அக்காவும் எதுனா பெரிய பிரச்சனையான்னு, அவ ஏன் அப்படி பயப்படுறா அவங்க அக்காவை பார்த்து? அவங்க பேரை சொன்ன உடனே அவ பயந்துன்னு ஓடுறாளே, இன்னைக்கு என்னவா இருக்கும், உங்களுக்கு எதுனா தெரியுமா? ஆமா, அவங்க அக்காவை பார்த்தாலே அவங்களுக்கு கொஞ்சம் பயம்தான், ஏன்னா அவகிட்ட ரொம்ப மோசமா தான் நடந்துப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ, ஒரு பிளாஷ்பேக்ல ஒரு டிராகன் கிட்ட தப்பிச்சு நம்ம சில்வியாவும் சர்வை பண்ணி இருந்தாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த நம்ம சில்வியாவோட பிக் சிஸ்டரும் அந்த டிராகன் மேல உட்காந்துக்கின்னு, சில்வியா நீ ரொம்ப பலவீனமா இருக்க, இந்த மாதிரி இருந்தினா பின்னாடி வரப்போற காலகட்டத்துல நீ ரொம்ப பயந்தவளாவும் பலவீனமாவும் இருப்ப, அதனால உன்னை ஈஸியா எதிரிகள் அட்டாக் பண்ணிடுவாங்க, அதனால இப்படியே இருக்காத, கொஞ்சமாச்சும் முயற்சி பண்ணி என்ன மாதிரி ஆகு அப்படின்னு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மேடும் அவங்க அக்கா எப்பவுமே இப்படிதான் இவங்க கிட்ட நடந்துப்பாங்க, எப்பவும் ரொம்ப கடினமா இருக்கணும்னு, ஏன்னா அப்பதான் இவ பலசாலி ஆவான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அவங்களும் சும்மா சொல்ல முடியாது, இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளும் அவங்கள, அதனால தன்னோட தங்கச்சி இந்த மாதிரி பலவீனமா இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறம் சில்வியாவும் தனியா போயின்னு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட போறான், சில்வியா உங்களுக்கு எதனா பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ், எதுக்கும் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு துணையா இருக்கேன் அப்படின்னு இவனும் சொல்ல, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடு, எனக்கு தொல்லை பண்ணாத, என்னால முடியும் அப்படின்னு அவங்களும் கத்திக்கினே அந்த இடத்துல இருந்து போக, ஹீரோவும் ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, என்ன ஆச்சு, ஒரு கேட்டது இப்படி ஒரு தப்பா ஆயிடுச்சா? ரேமனும் விடு அவங்க இன்னைக்கு கொஞ்சம் தைரியமான ஃபேஸோட இருக்காங்க, அது பார்த்தாலே தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம சில்வியாவும் ஆயில் மசாஜ் பண்ற கேட்க நம்ம மேடும் பண்றாங்க. அவங்களுக்கு ஆயில் மசாஜ் பண்ணும்போது அவங்களும் மூஞ்சி ஊருன்னு வச்சுக்கின்னு இருக்காங்க. அப்ப நம்ம மேடும், நீங்க ஏன் இப்படியே இருக்கீங்க, கொஞ்சமா சிரிச்சா நல்லா இருக்கும்ல, உங்க அக்காவை பத்தி நீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்கன்னு புரியல. நான் ஒன்னும் பயப்படல தெரியுமா, எங்க அக்கானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவ, அது மட்டும் இல்லாம வயசுல பெரியவங்க, அவளும் ரொம்ப அழகா தான் இருப்பா, ஆனா அவ என்கிட்ட ரொம்ப ஆசை நடந்ததுனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது, அவங்கள பார்த்தாலே இப்பெல்லாம் எனக்கு பயம்தான், அதனாலதான் எந்த தைரியமும் இல்லாம நான் இப்படி நடந்துக்கிறேன். அப்ப மேடம் அவங்களுக்கு சிக்கலக்க பண்ண அவங்களும் சிரிக்கிறாங்க, பா ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் சிரிச்சுக்கிறீங்க, இது உண்மையாவா, சிரிச்சாதான் நீங்க பார்க்கவே நல்லா இருக்கீங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில நம்ம சில்வியாவும் நம்ம ஹீரோ கூட இருந்த அந்த பிளாஷ்பேக் நினைச்சு பார்க்க, அவன் தான் எனக்கு துணியா இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல நிறைய ஆளுங்க நம்ம வெரோனிகாவை வரவேற்கிறதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க, அதாவது நம்ம சில்வியாவோட அக்காவை வரவேற்கிறதுக்காக. அப்ப எக்கோவும், யாருப்பா இங்க வரா, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிடுறோம், ஏய் ஒழுங்கா நடந்துக்கணும் சரியா, வரப்போறவங்க பெரிய ஆளு, நீ ஒழுங்கா நடந்தீங்கன்னா கண்டிப்பா நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், கண்டிப்பா வா நீ வாங்கி தருவியா, நான் ஒழுங்கா நடந்துக்கிறேன். ஹீரோவும் ரெபேக்காவை பார்த்து, ஆமா எங்க நம்ம பிரின்சஸ் ஒண்ணு காணும்,
ஆஷ் நீ கவலைப்படாத நான் வந்துட்டேன் அப்படின்னு அந்த இடத்துக்கு நம்ம சில்வியாவும் வர ஹீரோவும் கேக்குறான், பிரின்சஸ் உங்களுக்கு இப்ப எப்படி இருக்குது? பரவாயில்ல, நான் இன்னைக்கு ரொம்ப தைரியமா இருக்கேன், கண்டிப்பா பாரு அவங்க கிட்ட நான் நல்லபடியா பேசுவேன், அதனால நீ என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படாத. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்சஸோட கப்பலும் ஏர்ஷிப்பும் வருது. இதை பார்த்தோம் எல்லாரும் தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாரா இருக்காங்க. அந்த இடத்துல அந்த ஏர்ஷிப்பும் வந்து கீழே தரையாருங்க. அதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்சஸும் வெளியே வராங்க. ஹீரோவும் இவங்களை பார்த்துட்டு இவங்க தானா வெரோனிகா லூட்ரியமான், அதாவது ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் அப்படின்னு கேட்கறான். அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல. என்னடா வீடியோ லேட்டா போறேன்னு கேட்டீங்கன்னா என்ன பண்றது கைஸ், விநாயகர் சதுர்த்தி வந்துச்சுல, அதனால அது கொஞ்சம் ஒர்க்கு. மட்டும் இல்லாம தெருவில் ரேடியோ எல்லாம் போடுறாங்களா, இப்பயே பேக்ரவுண்ட்ல ரேடியோ சவுண்டு கேட்கும், அதனால யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அதனாலதான் லேட்டு, ஏன்னா சவுண்ட் எல்லாம் ஓவரா இருந்துச்சுன்னா ரெக்கார்ட் பண்ணதும் கஷ்டமாயிடும். அது மட்டும் இல்லாம எனக்கு பர்சனல் ஒர்க் இந்த நாள் தான் போட முடியல. உங்களுக்கு ஒரு முக்கியமான டாஸ்க் ஒன்று வச்சிருக்கேன். அது என்னன்னா, உங்களை எத்தனை பேர் இந்த சீரிஸ் கவனிச்சு பார்த்துன்னு இருக்கீங்களோ நம்ம சில்வியாவோட சேர்த்து எத்தனை பிரின்சஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அதாவது அந்த லூட்ரியமான் நாட்டுல கண்டிப்பா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணீங்கன்னு நம்புறேன். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா? இந்த எபிசோட்ல பிரின்சஸ் வெரோனிகா வந்த உடனே இவங்க எல்லாருமே அவங்களுக்கு மரியாதை கொடுக்க, நம்ம வெரோனிகாவும் உங்களோட மரியாதை நான் ஏத்துக்கிறேன். சரி, இங்க செல்வியா இருக்கலாம். செல்வியாவும் எஸ் பிரின்சஸ் இங்கதான் இருக்கேன், உங்களை ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்ப சந்திக்கிறேன். 4 வருஷம் 2 மாசம் 13 நாள் அவ்வளவுதான் ஆகுது. செல்வியாவும் ஆமா நீங்க சொல்றது சரிதான், ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் பாக்குறேன், உங்களை நான் வரவேற்கிறேன். இதை கேட்ட நம்ம வெரோனிகாவும் உன்னோட வரவேற்பு எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு அட்டாக் பண்ண, அவங்களும் அதுல இருந்து தப்பிக்கிறாங்க. வெரோனிகா நான் நினைச்ச அளவுக்கு நீ அப்படின்னு அவங்களும் அட்டாக் பண்ண, அவங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா அப்படியே கிழியுது. அவங்களும் அழுதுனே கீழே உட்காடுறாங்க. ஓ சரி ஆஷ், நீ திறமையானவனா இருக்க, அதனால இவனை தூக்கின்னு வா கிளான். சரிங்க மேடம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட கிளானும் தூக்கின்னு போறான். அதுக்கப்புறம் வேற ஒரு மலை பிரதேசத்துல ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள நம்ம ஆனியாவும் இருக்காங்க. அவங்களும் லெட்டர் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. மாஸ்டர் அவரோட பிளானுக்கு நம்ம எப்படியாச்சும் உதவி பண்ணணும், கண்டிப்பா இதுல எந்த சொதப்பலும் நடக்கக்கூடாது. இவங்களும் மனசுல யோசனை இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்துட்டு என்னடி பண்ற அப்படின்னு கேக்குறான். யாரை பார்த்து என்ன சொன்ன, நான் உன்னோட அக்காவோட அப்படின்னு இவங்களும் சொல்ல, சரி அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்றான். அதோட இவங்களும் கிளம்பி போகும்போது நம்மளோட இந்த நாட்டுக்கு வெரோனிகா பிரின்சஸ் வந்திருக்காங்க, அது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு இவங்களும் யோசிச்சுனே போறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏர்ஷிப் காட்டு, அது உள்ள நம்ம ஹீரோக்கும் ஒரு மேடு வந்து ஒரு காஸ்டியூம் போட்டு விட்டுருக்காங்க, பட்லர் காஸ்டியூம். ஏன்ப்பா நீ இதுல பார்க்க ரொம்ப அழகா இருக்க, சூப்பரா இருக்க, ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் எனக்கு போட்டு விட்டீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு மேல் இடத்துல இருந்து உத்தரவு, அதாவது வெரோனிகா பிரின்சஸ் தான் எனக்கு கொடுத்தாங்க, அவங்களோட ஆர்டரை நான் மீற முடியாதுல, அதனாலதான் உனக்கு இந்த ட்ரெஸ் போட்டு விட சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட பேர் வந்து பிரிம்ரோஸ் ஷெல்லி, என்ன வெறும் பிரிம்னே சொல்லு, ஓகேவா? சரி ஓகே, அதெல்லாம் சரி, இது ஏன் எனக்கு ட்ரெஸ் இப்படி போட்டு விட்டீங்கன்னு நான் கேக்குறேன். அதெல்லாம் அங்க போய் பாத்துக்கலாம், இப்போ வாங்க அப்படின்னு அவங்களும் கையை பிடிச்சின்னு கூட்டின்னு போக, ஓர வேலையை செவரு பார்க்காம அதில் மோதுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு ஒவ்வொரு வேலையும் பார்க்க, அந்த வேலை எல்லாத்துலயுமே இந்த பொண்ணு பயங்கரமா சொதப்புது. நம்ம ஹீரோவும் அடியோ பயங்கரமா வலிக்குது, எவ்வளோ நேரம் வேலை செஞ்சது, தேவையில்லாம இந்த சர்வெண்ட் வேலைலாம் என்ன பார்க்க வச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் உட்காந்து இந்த டெஸ்க் மேல ஒரு புக்குங்கெல்லாம் இருக்குது, அதை எடுத்து இவனும் பார்க்க, அதுல அந்த காலகட்டத்தை சேர்ந்த நிறைய வீரர்கள், அதாவது இந்த டிராகனர்ஸை காட்டுறாங்க. அதுல நம்ம ஹீரோ நைட்டுல உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அது மட்டும் இல்லாம நீ நடந்துக்கிற விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்ப இவங்களும் அந்த புக்ல இருக்க அந்த டிராகனர் பத்தி சொல்றாங்க. இவரு தான் மேஜிக் ஃப்ரீஸ் டிராகனரு, இவர்கிட்ட நிறைய மேஜிக் பவர் இருக்கும், அதே மாதிரி ஃப்ரீஸ் பண்ற பவர் இருக்குது. இவர்கிட்ட இருக்க டிராகனும் ஒரு மெக்கனைஸ்டு டிராகன் தான். ஓ ஐஸ் பவரா, பார்க்கவே நல்லா இருக்குது அப்படின்னு இவனும் பேசுறான். நம்ம பிரிமும் சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு அந்த இடத்துக்கு போலாம் வா. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் ட்ரெஸ் கேட்டுன்னு அவங்க போயிட்டு அந்த ஹாட் பாத்ல குளித்து போறாங்க. நம்ம ஹீரோ கிட்டயும் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம பிரிமும் ஹீரோவும் என்னப்பா ட்ரெஸ் எல்லாம் கேட்டு சொல்ற, அதெல்லாம் என்னால முடியாது. இல்ல கண்டிப்பா நீ அங்க போய் குளிச்சுதான் ஆகணும், ஏன்னா நீங்க எல்லாருமே பவர்ஃபுல்லான ஆளுங்கள, இது பிரின்சஸோட ஆர்டர், நீங்க எதனா டிஸ்கஸ் கூட பண்ணுவீங்க, அதனாலதான் அவங்க உன்னை கூப்பிட்டாங்க, இது அவங்களோட ஆர்டர்னால நீ போய் தான் ஆகணும். ட்ரெஸ் கேட்டா இல்லப்பா என்னால முடியாதுப்பா, இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா, நான் இங்க இருந்து போயிடுறேன், கண்டிப்பா நீ குளிச்சுதான் ஆகணும். அதுக்கப்புறம் இவங்க ஒரு கலாட்டா பண்ணி ட்ரெஸ் கேட்டு நம்ம ஹீரோ அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பிரசிடென்ட்டும் ஏஞ்சலாவும் ட்ரெஸ் கேட்டு அவங்களும் போறாங்க குளிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒன்னா குளிச்சுன்னு இருக்க, அப்ப நம்ம பிரின்சஸ் வெரோனிகாவும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. கண்டிப்பா நான் இதுல கலந்துதான் ஆகணுமா? ஆமா கண்டிப்பா, ஏன்னா நீ எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தரணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு எக்கவும் குளிச்சுன்னு அப்படி மிதந்துன்னு வராங்க. அப்போ அவங்களும் போதையில என்னப்பா இது நம்ம டேஸ்டா இருக்குதுப்பா இந்த சரக்கு அப்படின்னு அவங்களும் பேசின்னு வர தண்ணிக்குள்ள முழுகுறாங்க. எக்கோ என்னப்பாச்சு? நம்ம பிரிம் அவங்களும் இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான சரக்கு அப்படின்னு அவங்களும் காட்ட, ஐயோ எக்கோ என்னாச்சு அப்படின்னு அவங்களும் புலம்புறான் ஹீரோவும். நம்ம பிரின்சஸும் யோசிக்கிறாங்க, இவங்க 2 பேர் தான் சேர்ந்து அந்த நெக்ரோமேன்சியாவை அழிச்சாங்களாம். அந்த பையன் டிராகன் மூத்திரையை பார்த்தா பயங்கரமா
இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு டிராகன் குழந்தை வேற. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம சில்வியாவும் வர ஹீரோவும் பிரின்சஸ் நீங்க என்ன பண்றீங்க? ஏய் அதை நான் உங்ககிட்ட கேட்கணும், நீங்க என்ன பண்ணின்னு இருக்க? அப்போ கூட இருக்க மேடம் நீ இங்கதான் இருக்கியா? நம்ம பிரிமோ ஏய் சிஸ் நீங்க என்ன பண்ற, எப்படி இருக்க அப்படின்னு ரெண்டு பேரும் பார்க்க ஹீரோவும் ஏய் ஒரு நிமிஷம் இரு, நீங்க ரெண்டு பேரும் சகோதரிகளா? அதுக்கப்புறம் நம்ம பிரின்சஸும் சில்வியா நான் உனக்கு ஒரு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். காரணம் என்னன்னா நம்ம குடும்பத்துல நம்ம தான் மிஞ்சி இருக்கும். ஜூலியஸ் என்னடானா தேவையில்லாம கெட்டவனா மாறிட்டான். டிராகன்களை அவன் கொல்ல ஆரம்பிச்சதுனால அவனை துரோகின்னு சொல்லிட்டு முத்திர குத்திட்டோம். அவனும் எங்க இருக்கான்னு தெரியல, அவனும் கெட்டவனா மாறிட்டான். இன்னொரு பக்கம் நோர்த்தி என்ன பண்றான்னு தெரியல, அவ பைத்தியம் ஆயிட்டா போல. அதனாலதான் சில்வியா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். இதை கேட்ட ரெபேக்காவும் பிரின்சஸ் என்ன சொல்றீங்க, அவ உங்களுக்கு அப்புறம் தானே, முதல்ல நீங்க தானே பண்ணிக்கணும். கரெக்ட் தான், ஆனா எனக்கு இந்த மேரேஜ் எல்லாம் இஷ்டமே இல்ல. எனக்கு முழுமையா மிலிட்டரியில வேலை பார்க்க தான் பிடிச்சிருக்குது. அதனால நான் அதுல போயிட்டு நான் கல்யாணம் எல்லாம் என்னால பண்ணிக்க முடியாது. இன்னொரு பக்கம் உண்மையை சொல்ல போனா இந்த ஜூலியஸ் ஒரு பைத்தியக்காரன். ஒண்ணுமும் இப்ப உயிரோட தான் இருக்கான், ஆனா எங்க இருக்கானே தெரியல. நம்ம சில்வியாவும் அக்கா அண்ணா பத்தி அப்படிலாம் சொல்லாத, அவனுக்கு எதனா ரீசன் இருக்கும். ஓஹோ என்னதான் இருந்தாலும் நீ உன்னோட அண்ணனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற போல, ஆனா அது ஒன்னுத்துக்கு உதவாத விஷயம். இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா என்னோட ஃப்ரெண்டை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அது யாருன்னா என்னோட தளபதி கிளான். உனக்கு சம்மதம் தானே? அவனா? சில்வியாவும் ஆனா எனக்கு இதுலதான் விருப்பமே இல்ல. எனக்கு ஒரு டிராகனரா ஆகணும். லாங் ஸ்லாட்டை வச்சு ஒரு பெஸ்டான டிராகனரா மாறி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் என்னோட ஆசையே. ஆனா இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கினே குழந்தைகளை பெத்து தரத்துல எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதெல்லாம் இப்போதைக்கு வேணாம்னு எனக்கு தோணுது. இது கேட்ட பிரின்சஸும் ஆமா ஆமா உன்னோட பாய்ஸ் தான் நான் அதுலயே பார்த்தனே, நெக்ரோமான்சியா கூட சண்டை போடுறதே பார்த்தனே, நீ என்ன பண்ணிருந்தேன்னு பயந்துன்னு கோழத்தனமா வேடிக்கை பார்த்துன்னு இருந்தேன். அதுதான் நீ பண்ற உதவியா மத்தவங்களுக்கு? இது கேட்ட ஹீரோவும் இல்ல பிரின்சஸ் நீங்க தப்பா புரிஞ்சுன்னு இருக்கீங்க. நான் நெக்ரோமான்சியாவை அழிக்கிறதுக்கான முக்கியமான காரணமே பிரின்சஸ் சில்வியாவை தான். அவங்களோட டிராகனை யூஸ் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அதனாலதான் அதை அழிக்க முடிஞ்சது. பிரின்சஸும் ஓஹோ இவனும் உனக்கு சப்போர்ட் பண்றான், என்ன பண்றது பாரு. சரி நான் இதை பத்தி யோசிக்கிறேன், ஆனா உன்னோட மேரேஜ் கன்ஃபார்ம் தான். யார் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. வேணும்னா ஒரு விஷயத்த மாத்தலாம். சரி சில்வியா உனக்காக ஒரு சான்ஸ் நான் தரேன். நாளைக்கு உனக்காக ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் இருக்கும். அதுல நீ ஜெயிச்சிட்டுனா நான் என்ன சொன்னாலும் நீ அதை கேட்க தேவையில்ல, நீ உன் இஷ்டப்படி இருந்திருக்கலாம். ஆனா தோத்துட்டினா நான் சொல்றதை கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். அதுக்கப்புறம் மறுநாள் நம்ம ரிபேக்காவுக்கும் சில்வியாவுக்கும் ஃபைட் வைக்கிறாங்க. அதுல ரிபேக்காவும் ஃபைட் பண்ணி நம்ம சில்வியாவை தோக்கடிச்சிட்டு அவங்க கீழே விழுறாங்க. ஹீரோவும் சில்வியான்னு கத்தின்னு போறான். அதுக்கப்புறம் பெட்ல ரெஸ்ட் எடுத்து இருந்த நம்ம சில்வியாவும் கண் முடிச்சு பார்க்க பக்கத்துல ஹீரோவா இருக்கான். நீ இங்க என்னடா பண்ற? மேடம் ஆமா இவன் தான் உனக்காக இவ்வளவு நேரம் பாத்துக்கணும். இவனும் பேசின்னு இருக்க. இன்னொரு பக்கம் ரெபேக்காவும் நான் உள்ள வரலாமா, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு பார்க்க அந்த இடத்துக்கு இந்த கிளான் தான் வந்திருக்கான். சரி உள்ளவா கிளான். பிரின்சஸ் நான் உங்களுக்காக ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கேன். அது என்ன பத்தியா? இல்லைங்க பிரின்சஸ் உங்களோட வழி எனக்கு புரியுது பிரின்சஸ், ஆனா பிரின்சஸ் வரோனிகாவா உங்களுக்காக ஒரு மெசேஜ் கொண்டு வந்திருக்காங்க. நாளைக்கு இந்த டவுனை சுத்தி பார்க்கறதுக்காக வரோனிகா பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்காக அப்ப திடீர்னு சில்வியாவும் எனக்கு புரிஞ்சிருச்சு அவங்களுக்காக என்ன எஸ்கார்டா வர சொல்றாங்க தானே? இல்ல பிரின்சஸ் அவங்க உங்களை எஸ்கார்டா ஒன்னும் கேட்கல, அதுக்கு பதிலா அவங்களுக்காக நீங்க சர்ச்சில் போயிட்டு ப்ரே பண்ணணும். என்ன சொல்ற? ஆமா பிரின்சஸ் அவங்க தான் உங்களை ப்ரே பண்ண சொன்னாங்க. காரணம் என்னன்னா உங்களோட வாழ்க்கைக்காக. ஏன்னா நீங்க எந்த விதத்திலயும் தயாரா இல்லாதனால உங்களுக்காக நடக்க போற மேரேஜுக்கு ப்ரே பண்ண சொல்றாங்க. இதே உங்களுக்காக சொல்ல சொன்னாங்க. சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன். சரி ஒரு நிமிஷம் இல்ல கிளான், நீ என்ன உன்னோட ஒய்ஃபா ஏத்துக்க போறியா என்ன? ஆனா பிரின்சஸ் இது வரோனிகா பிரின்சஸோட கமாண்டா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா அதை செஞ்சுதான் ஆகணும். ஹீரோவும் உன்னோட ஆட்டிடியூட் எனக்கு சுத்தமா பிடிக்கலடா, ஒரு பொண்ணுகிட்ட இப்படியே பேசுவ, உண்மையான பதில சொல்றா, அதை விட்டுட்டு யாரோ உனக்கு கமெண்ட் பண்றாங்க சொல்லிட்டு அதன் படி நீ நடந்துக்கிற. கல்யாணம்ன்றது எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா, கொஞ்சமாச்சும் பொறுப்பா நடந்துக்கோ. அந்த கிளானும் தம்பி ஆஷ் பிளேக் நீ ரொம்ப பலசாலியும் கூட திறமசாலியும் கூட, ஆனா ஒரே ஒரு நெக்ரோமான்சியாவை அழிச்சிட்டுன்ற திமிர்ல இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. கொஞ்சமாச்சு உன்னோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மறுநாள் காலையில எக்கோவோட வீட்டுக்கு போயிட்டு கதவை திறக்க எக்கோவும் வாங்கி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குதுடா, எதுனா வாங்கி தர சாப்பிட்டுக்கு அப்படின்னு சொல்றான். இவங்களும் என்னப்பா வாங்கி தர சொல்ற, கடையெல்லாம் அடிச்சு போட்டுக்கிறானுங்க, நீ வேற கடுப்பேத்தின்னு இருக்க, வா கிளம்பலாம். என்னால முடியவே நகர் கூட முடியல. சரி இந்த கேண்டி ரொம்ப சூப்பரா இருக்குது அப்படின்னு அவங்களும் நாக்குல இருந்து காமிக்க இவனும் அது கொடுன்னு கேட்க இவங்களும் வித்தியாசமான முறையில அவனுக்கு கொடுக்க. இது எல்லாத்தையுமே நம்ம ரெபேக்காவும் பார்த்துட்டு இன்னைக்கு யாரோ அசாசினேஷன் பண்ண போறாங்க, அதனால அவங்கள பாதுகாத்தே ஆகணும். அந்த அசாசினேஷன் பண்ண போற ஆள் யாருன்னா இவதான், இவளோட பேரு அடோச்சா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அழிஞ்சு போன அந்த கட்டிடங்களை பார்க்க அந்த இடத்துல யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி
அப்படிங்கிறாங்க. அதாவது திருப்பி கட்டின்னு இருக்க மக்கள் எல்லாருமே நம்ம வரோனிகாவை பார்க்க வரோனிகா வந்திருக்காங்கன்னு சொல்லி இருக்காங்க மக்கள் எல்லாருமே. அதனால நம்ம வரோனிகாவும் மக்கள் எல்லாருமே உங்களோட வேலையை கண்டினியூ பண்ணுங்க, எங்களை கண்டுக்காதீங்க. அப்ப ஹீரோவும் பா இவங்க இவ்வளவு ஃபேமஸா இருக்காங்க, எல்லா மக்களுக்கும் இவங்களுக்கு தெரிஞ்சுக்குது, புகழ் பெற்றவங்க போலயே அப்படின்னு பாக்குறான். நம்ம எக்கோவும் அந்த ஐஸ்கிரீம் கூட அழிஞ்சு போயிடுச்சு. ஹீரோவும் கவலைப்படாதப்பா எப்படியாச்சும் கட்டி தந்துருவாங்க, கட்டி தான் வாங்கி கொடுக்குறேன்னா. அதுக்கப்புறம் பக்கத்துலயே ஒரு சர்ச்சை காமிக்கிறாங்க. அந்த சர்ச்சுக்குள்ள நம்ம சில்வியாவும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. கடவுளே எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்துடு, எனக்கு மேரேஜே தேவையில்லை, நான் எப்படியாச்சும் ஒரு டிராகனரா மாறணும், அதுதான் என்னோட ஆசையே. இன்னொரு பக்கம் ஜெசிகாவும் கடவுளே தயவு செஞ்சு எனக்கு அந்த சில்வர் நைட் யாருன்றத காமிச்சு கொடு, அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் கண்டிப்பா. நம்ம ஜெசிகா என்னன்னா கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றாங்க, நம்ம சில்வியா என்னன்னா கல்யாணம் வேணான்றாங்க. சில்வியாவே இது கேட்டுட்டு என்ன ஜெசிகா இந்த மாதிரியான விஷயம் கேட்ப? ஓ பிரின்சஸ் சில்வியா, ஜெசிகா ஏன் இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் கேக்குற? உனக்கு டிராகனரா மாறணும்னு ஆசையே இல்லையா? எனக்கு அந்த ஆசை இருக்குது, ஆனா நான் கேட்கிற விஷயம்ல இருந்து நீ கேட்கிற விஷயம் ரொம்ப மாறுபட்டு இருக்குது, அதுக்கு எதிரா இருக்குது. ஜெசிகாவும் ஆமா பிரின்சஸ், உங்களுக்கு கல்யாணத்தை பத்தி என்ன தெரியும்? நான் அந்த சில்வர் நைட்டை மட்டும் கண்டுபிடிச்சு இப்படியே கல்யாணம் பண்ணினா கண்டிப்பா அவன் கூட குழந்தை பெற்றுக்கின்னு என்னோட குழந்தையும் அவன மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும், அவன் ரொம்ப கூலா இருந்தான், ரொம்ப பிடிச்சிக்குது அவனை அப்படின்னு இவங்களும் பேசினு இருக்க. அந்த சமயத்துல அந்த சர்ச்சோட கூரையை பிச்சுக்கின்னு ஒரு கும்பல் வராங்க. அப்ப யாருடான்னு பார்த்தா இவங்க சொன்னா அமைதியா இருங்க, உங்களை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீங்களா முட்டி போட்டு அமைதியா இருங்க அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இந்த எபிசோட்ல அந்த சர்ச்சில இருந்து புகை வெளியே வரத மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு அங்க பாருங்க சர்ச்சில் ஏதோ விபத்து நடந்திருக்கு போல, புகையெல்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் பார்த்துட்டு அங்க ஏதோ பிரச்சனை போலான்னு யோசிக்கிறான். சில்வியா வேற அங்கதான் இருக்கா. அப்ப நம்ம தளபதி கிளானும் மேம் நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பலாமா? சரி கிளான் இந்த இடத்துல இருந்து கிளம்புவோம். ஹீரோவும் எங்க போய்ங்க, இங்க பிரச்சனை இருக்குது, அதை போய் சால்வ் பண்ணாம உள்ள வேற உங்க தங்கச்சி வேற மாட்டின்னு இருக்காங்க, அவளை பத்தி கொஞ்சம் கூட உங்களுக்கு அக்கறையே இல்லையா? பயப்படாத, நம்ம என்னோட ஷிப்புக்கு போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இவங்களும் அவங்க ஷிப்புக்கு போக அந்த இடத்துல அந்த சர்ச்சுக்குள்ள நடக்கிற விஷயத்த இவங்களும் லைவா காமிக்கிறாங்க. அப்ப அந்த லைவ்ல அவுடோச்சாவும் வந்திருக்காங்க. பிரின்சஸும் உனக்கு என்னதான் வேணும்? ஹீரோவும் இவதான் ரெபாக்கா சொன்ன அந்த அசாசியன். சரி எதுக்காக இப்ப நீ இங்க பிரச்சனை பண்ணின்னு இருக்க? தேவையில்லாத விஷயத்துல நீ திரும்பி மூக்க நுழைக்கிற, உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் காட்டணும் அப்படின்னு அவங்களும் நகர்ந்து போக அந்த இடத்துல நம்ம ஜெசிகாவை நேக்கடா கட்டி வச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் ஜெசிகா அது அவளை எப்படி கட்டி வச்சா தெரியலையே. அப்ப இந்த அவுடோச்சாவும் உங்களுக்கு ஒரு வார்னிங் தர, கீழே பாத்தீங்கன்னா ஒரு மெக்கனாய்டு பாம் ஒண்ணு இருக்குது, அது வெடிச்சா இந்த சுட்டு வட்டாருமே காலி ஆயிடும், அப்படி எதுவுமே ஆகக்கூடாதுன்னா கண்டிப்பா வரோனிகா நீ எனக்கு வேணும், நீ ஒருத்தி வந்துட்டீன்னா இவங்க எல்லாரையும் நான் உயிரோட விட்டுருவேன், அப்படி இல்லைன்னா நான் பழைய கைதியா வச்சிருக்கேன் எங்க ஆஸ்டேஜ் எல்லாரையுமே நான் கொன்னுடுவேன், நல்ல முடிவா எடுப்பேன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் வரோனிகா. சரி உனக்கான டைம் ஆரம்பிக்குது. கிளானும் பிரின்சஸ் இப்ப என்ன பண்ணலாம், நீ எதுக்குமே கவலைப்படுது, நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், அவங்கள கண்காணிச்சுனே இருங்க. ஹீரோவும் என்ன சொல்றீங்க, இப்படி அவ கண்காணிச்சிருக்க போறோம், அப்ப அங்க போயிட்டு எதுவுமே பண்ண போறது இல்லையா, நீ எதுக்கும் கவலைப்படாம அமைதியா இரு. அதுக்கப்புறம் அந்த சர்ச்சு உள்ள நம்ம சில்வியாவும் ஜெசிகாவை பார்க்க அப்பதான் அவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஜெசிகாவும் பிரின்சஸ் நீங்க வரோனிகா லோட்டியமானோட தங்கச்சியா இருக்கிறதுனால நீங்க அவங்க கிட்ட போய் மாட்டிக்க வேணாம், உங்களை சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிட்டு உங்களை ஹாஸ்டேஜா வச்சு அவங்கள வர வைக்கலாம், அதனால கண்டிப்பா நீங்க போவாதீங்க, உங்களுக்கு பதிலா நான் போறேன் அப்படின்னு அவங்களும் போயிருப்பாங்க. ஹலோ உங்க பேரு அவுட் வச்சா தானே, நான் வந்து இங்க இருக்கிற எல்லா ஹாஸ்டேஜுக்கும் பதிலா நான் வாலண்டரியா கொடுக்குறேன், என்ன பணைய கைதியா வச்சுக்கின்னு இவங்க எதுவுமே பண்ணாம விட்டுருங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓ உன்னை பணைய கைதியா வைக்கணும்ன்றியா, சரி உன்னோட விருப்பம் அப்படின்னு இவனோட ஆளுங்க வச்சு அவளோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு கொங்க விட்டுருப்பாங்க. அதை அவங்களும் யோசிச்சு பார்க்க அதே இடத்துல வந்து இன்னொரு ஹாஸ்டேஜா நம்ம ஆனியாவும் இருப்பாங்க. அவங்களும் இந்த அசாசினேஷன் பண்ற அவுடிச்சாவை யோசிச்சு பார்த்துன்னு இருக்காங்க. இவங்க ஏன் இங்க வந்திருக்காங்க புரியலையே, ஏதோ ஒரு விஷயம் தப்பா படுது, கொஞ்சம் கூட நல்லதுக்கே இல்லை இது. அதுக்கப்புறம் அவங்க பக்கத்துல இருக்க ஒரு குழந்தையும் அழுவ இவங்களும் முகத்தெல்லாம் மாத்தி மாத்தி அதுக்கு வேடிக்கை காமிக்கிறாங்க. அதுவும் சிரிக்குது, ஏபாடியா இப்பயாச்சும் நிறுத்தினே அப்படின்னு யோசிக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் கத்துறான், நீங்க ஏன் அமைதியாவே இருக்கீங்க, எதுவுமே பண்ணாம இருந்தா அவங்க போய் எல்லாருமே கொண்டுடுவாங்களே. ரெபக்காவும் ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கு ஆஷ், பிரின்சஸ் வரோனிகா உங்களுக்காக நான் ஒரு பிளான் கொடுக்குறேன், அது நீங்க வேணா கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவங்களும் அவன் காலில் போய் பிளான சொல்ல பரவாயில்ல இந்த பிளானும் நல்லா தான் இருக்குது. அப்புறமா பார்த்தா நம்ம ஹீரோவை தான் பணைய கைதியை அமைச்சு வைக்கிறாங்க. அப்ப அந்த சர்ச்சுக்குள்ள இருக்கணும் லாடா அவுடிச்சான் எவனோ ஒருத்தன் இங்க வந்துன்னு இருக்கான். அப்பதான் ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. இவங்களும் பிளான் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பிளான சொல்லியிருப்பாங்க. ஆஷ் நீ தான் வாலண்டரியா அங்க போக போற. எக்கவும் அதெல்லாம் முடியாது, நான் இவனெல்லாம் அனுப்ப மாட்டேன், நீ கொஞ்சம் அமைதியாயிரு. ஆஷ் ஒரு விஷயத்த கேட்டுக்கோ, உன்னால அந்த நெக்ரோமன்ஸாவே அழிக்க முடிஞ்சதுல, அதனால நீ தனியாவே போனீங்கன்னா இந்த மிஷினை முடிக்க முடியும், அப்படி இல்ல எதனா பேக்கப் வேணும்னா நாங்க சொல்ற மாதிரி நீ அவங்கள கொஞ்ச நேரம் பேத்து கொடுத்து திசை திருப்பு, கரெக்டா நாங்க அந்த இடத்துக்கு வரோம், வந்து மொத்தமா அவங்க எல்லாரையுமே காலி பண்ணலாம், இதுதான் பிளான் சொல்ல ஹீரோவும் சரி ஓகே நான் போறேன்னு அவனும் வந்திருப்பான். இப்ப அந்த அவ்வளோ வச்சவும் ஓ நீ தான் இப்போ
வாலண்டியரா வந்திருக்கியா? எங்க உங்க பிரின்சஸ் வரல? பிரின்சஸ் வந்து இந்த டெரிட்டோரியை விட்டு கிளம்பிட்டாங்க, இப்போ அவங்க இந்த இடத்துல இல்ல. மக்கள்லாம் கேட்டுட்டு எது போயிட்டாங்களா அப்படின்னு ஷாக்காவே, அடைச்சா இவ இப்படி பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவளுக்காக தான் இவங்க எல்லாரையும் ஆஸ்டேஜா புடிச்சு வச்சிருக்கேன், அவ என்னடானா இப்படி போயிட்டு இருக்கிறான். ஹீரோவும் அவங்களுக்கு பதில் தான் நான் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ஏய் ஒன்னும் பிடிச்சா மட்டும் என்ன அவங்க வந்துருவா போறாங்க, கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு இவங்களும் பேசினு இருக்க. இன்னொரு பக்கம் இவங்க ஆஸ்டேஜா பிடிச்சி வச்சிருந்ததுல ஒரு அம்மா வந்து குழந்தை வச்சிருந்தாங்களே, அவங்களுக்கும் கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருந்து அப்படியே மயங்க அவங்க கிட்ட இருந்த குழந்தைய நம்ம ஆனியாவும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவுடோச்சாவும் என்னதான் பண்ணா இவ வரவா தெரியல, கண்டிப்பா நான் அவளை கொன்னே தீரணும் அப்படின்னு இவங்களும் பேசினு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆனியா வச்சிருந்த அந்த குழந்தையும் சும்மா இருக்காம இவங்களை அந்த இடத்துல தான் தொடுது. அதனால அவங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்களும் ஏய் நான் ஒன்னும் உன்னோட அம்மா கிடையாது. அப்ப அந்த குழந்தையும் ஒவ்வொன்னு அழுகுது. அந்த சவுண்டு கேட்டு நம்ம அவுடோச்சாவும் யார் அந்த மாதிரி சவுண்டு போறது, அந்த குழந்தையா, சரி உன்னை விட்டுட்டு என்னோட டிராகனுக்கு அந்த அம்மாவையும் அந்த குழந்தையும் ஃபர்ஸ்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்கள பிடிக்கிறதுக்காக போறாங்க. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு நம்ம சில்வியாவும் வந்துட்டு ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்க, லூட்ரியமான் 4வது பிரின்சஸ் என்ன அவங்களுக்கு பதில் என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் இது எல்லாமே பார்த்துன்னு இருக்க ஸ்பீக்கர் மாதிரி வச்சுருக்காங்க. இது எல்லாமே நம்ம வரோனிகாவும் கேட்டுன்னு இருக்காங்க. மேக்ஸும் அவங்க ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, சில்வியா இந்த மாதிரிலாம் பண்ணியே தேவையில்லையே, வரோனிகாவும் ஒரு லூஸ், அவுடோச்சாவும் உன்னை எனக்கு நல்லாவே தெரியும், நீ தானே அந்த வரோனிகாவோட சிஸ்டரு, அப்ப நான் உன்னை பணைய கைதியா மிரட்டினா அவ இங்க வருவால அப்படின்னு இவனு கேட்க ஹீரோவும் அவளை தொடாதீங்கன்னு கத்துறான். இவனை போட்டு அமுக்குறாங்க. அப்ப நம்ம அவுடோச்சாவும் நம்ம சில்வியாவை அட்டாக் பண்றாங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு அப்படியே நேக்கடா கீழே உட்காறாங்க. இப்ப கண்டிப்பா அவ வருவான்னு நினைக்கிறேன், ஏன்னா உன்னோட மானத்தை காப்பாற்றணும்ல. அப்ப நம்ம சில்வியாவும் மனசுல யோசிக்கிறாங்க, அவங்க அக்கா தின்னது, இவங்க பயந்தது, எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்க நான் எப்பவுமே இதே மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு என்னோட பேரு சில்வியா லூட்ரியமான் பாரம்பரியோட 4வது பிரின்சஸ், எனக்குன்னு தனி பிரைடே இருக்குது, கண்டிப்பா இந்த ஆஸ்டேஜ்கள் பதில் என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு அவங்களும் சொல்ல, இதை கேட்ட அவுடோச்சாவும் ஷாக்காவே ரெபக்காவும் வெல்டன் சில்வியா அப்படின்னு அந்த இடத்துக்கு நம்ம கிளானோட வராங்க. இதை பார்த்து இவங்க அடியாளுங்க எல்லாரும் எதிர்ங்க பூந்துட்டானுங்க அடிங்க அப்படின்னு ஓடுறானுங்க. இவங்களும் அவனுக்கு போயிட்டு சண்டை போடுறாங்க. அப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக மக்கள் எல்லாரும் பயந்துன்னு ஓடுறாங்க. இதை அவுடோச்சாவும் கவனிச்சுட்டு நம்ம ஹீரோ போய் அட்டாக் பண்றாங்க அவங்க டிராகன் வச்சு. அந்த டிராகனும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண இவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. சரியா எக்கவும் அவனுக்கு ஒரு சூட்டை வர வைக்கிறாங்க. அதாவது போன எபிசோட்ல நம்ம ஹீரோவும் ஒரு புக்ல ஐஸ் டிராகனை பார்த்திருப்பான், அந்த மாதிரியான சூட்டை நம்ம எக்கவும் இவனுக்காக இப்போ கொடுத்துருக்காங்க. அவனும் அதை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ண நம்ம ஹீரோ அந்த டிராகனையே சாட்சி விட்டுறான். இதை பார்த்து நம்ம அவுடோச்சாவும் நம்ம இங்க இருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு பயந்துக்கின்னு அந்த பாமோட பட்டனை ஆன் பண்றதுக்காக போறாங்க. ஹீரோவும் கண்டிப்பா நான் அதை ஆன் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு அவனோட அந்த ஐஸ் பவர் யூஸ் பண்ணி ஒரு கன்னை வர வச்சு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் ஆக்குறான். கடைசி அந்த பாமையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு நம்ம அவுடோச்சாவும் என்ன விட்டுரு அப்படின்னு கேட்க அவங்களையே ஃப்ரீஸ் பண்ணிடுறான். ஹீரோவும் யோசிக்கிறான், எப்பாடியோ எப்போ சூப்பரா பண்ணிருக்கான், அந்த எவன்லி ஐஸ் டிராகனரோட பவரை வச்சு செஞ்சிருக்கான், ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் நிம்மதியா அவங்க வீட்டுக்கு போயின்னு இருக்க, வெளியே நம்ம ஆனியாவும் இருக்க. அப்ப அந்த டிராகனையும் கூட்டின்னு போறாங்க. அப்ப பார்த்தா அந்த இடத்துல ஆனியாவும் காணும், அவங்களும் தப்பிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட இப்போ நம்ம ஜெசிகாவும் போயிட்டு அவனை கட்டி ஊத்தின்னு, நீ தானே அந்த சில்வர் நைட்டு, கடைசியா உன்னை ஒரு வழியா பாத்துட்டேன், கண்டிப்பா நான் இப்பயே சும்மா இருக்க மாட்டேன். ஹீரோவா என்னமா நீ பைத்தியம் மாதிரி பண்ற, இதெல்லாம் இப்ப பண்ணக்கூடாதுமா, ஒன்னும் வயசு இருக்குது. ரெபாக்காவும் சடனா அந்த இடத்துக்கு வந்துட்டு தேவையில்ல அதெல்லாம் பண்ணிக்கிற அப்படின்னு மயக்க போட வச்சிருக்காங்க அவங்கள. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நம்ம சில்வியா கிட்ட போயிட்டு இன்னைக்கு நடந்து நினைச்சு எதுவுமே நீங்க கவலைப்படாதீங்க, வாங்க வீட்டுக்கு போலான்னு அவனை கூட்டின்னு போறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வீட்டுல நிம்மதியா இருக்கும்போது திரும்பிய ஜெசிகா அவன் வீட்டுக்கு வந்துட்டு அவன் மேல ஏறி தேய் ஒத்துக்கூடா அப்படின்னு அவனும் பேச, இல்ல வேணான்னு கத்தின்னு இருக்க. அப்ப இதெல்லாம் நம்ம எக்கவும் கேட்டுட்டு என்னடா இங்க பண்ணிக்கிறீங்கன்னு ஒரே எட்டி வரலாம். ஜெசிகா பார்த்தா வெளியே போய் பறந்துன்னு இருக்க, நம்ம ஹீரோவை பார்த்தா ரூம்ல இருக்க செவுத்து அப்படியே பலி மாதிரி ஒட்டின்னு இருக்கான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில நம்ம ரெபக்காவும் ஹீரோ கிட்ட, டேய் உன்னை பாக்கிறதுக்காக வரோனிகா வர சொன்னாங்க அவங்களோட கப்பலுக்கு, 2 பேரும் போலான்னு அவங்களும் அவனை கூட்டின்னு போக அந்த இடத்துல நம்ம அவுடோச்சாவும் இவன் முன்னாடி நின்று இருக்கிறத பார்த்து ஹீரோவும் இவன் இங்க என்ன பண்ணின்னு இருக்கா அப்படின்னு கேக்குறான். டேய் இவன் எல்லாம் சொல்லாத, அவனோட பெரிய பொண்ணு சரியா, சில்வியாவும் ஆக்சுவலி ஆஷ் இவ எங்களோட எல்டர் சிஸ்டர். இது உன்னோட சிஸ்டரா? ஆமா, கூட பிறக்காத ஒரு சிஸ்டர் சொல்லலாம், 4 பேர்ல இவனும் ஒரு பிரின்சஸ். இதை கேட்டு எல்லாரும் ஷாக்காக ரெபக்காவும் ஆமா ஆஷ் எனக்கே இப்பதான் தகவல் வந்தது. அவுடோச்சாவும் டேய் என்ன அப்படி பாக்குற, நான் உண்மையா சொல்லப்போனா நான் என்னோட தங்கச்சியை தேடிதான் இந்த இடத்துக்கு வந்தேன், அவ இந்த இடத்துல இல்லைன்னு ஒண்ணு. சரி வரோனிகா தான் இங்க இருக்கால, அவளை நான் ரொம்ப வருஷமா நான் கொலை பண்ணணும்னு ஆசையோட இருக்கேன், ஏன்னா அவளை கொன்னுட்டு அந்த இடத்த நான் பிடிக்கதான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கவே இல்லை, நீ என்னதான் நினைச்சாலும் அது முடியாது அப்படின்னு வரோனிகாவும் சொல்ல. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, நேத்து அந்த ரெக்கார்டை போட்டு விடுங்கப்பா அப்படின்னு வரோனிகாவும் கேட்க, அதுல பிரின்சஸும் நேத்து பேசினாங்கல்ல, அதாவது இந்த எபிசோட்ல நேத்து பேசின அந்த டைலாக காமிக்கிறாங்க, நான் லூட்ரியமான் 4வது பிரின்சஸ் பேசிருப்பாங்களே, அதை இவனும் போட்டு பார்த்துட்டு சிரிச்சுன்னு இருக்காங்க.
அதுக்கப்புறம் இவங்களை வச்சு எல்லாரும் காமெடி பண்ணி சித்தின்னு இருக்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயங்காலமே நம்ம வரோனிகாவும் அவங்களோட ஷிப் எடுத்துக்கின்னு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஹீரோவும் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு இல்ல. செல்வியாவும் என்னது ஹீரோவும் ஆமாமா நீ கூடிய சீக்கிரமே பாப்பீங்க. இந்த எபிசோட்ல நம்ம எக்கோவும் எதையோ பார்த்து பயந்து ஓடின்னு இருக்காங்க. அப்ப அவங்கள நிறைய டென்ட்டுகள் வந்து பிடிக்குது. அவங்களுக்கு முன்னாடியே ஒரு பெரிய சைஸ் முகம் ஒண்ணு வந்து உன்னாலதான் என்னோட ஆசையை நிறைவேற போகுது, ஒன்ன வச்சுதான் எல்லாத்தையுமே அழிக்க போறேன் அப்படின்னு ஏதோ ஒரு முகம் வந்து சொல்லுது. இவங்களும் கேட்டுட்டு பயப்படுறாங்க. பயத்துல ஏஞ்சி பார்க்க எல்லாமே கனவு தான். அதுக்கப்புறம் காலையில அவங்களும் பெட்டு கிட்ட நின்னுன்னு யோசிச்சுன்னு இருக்காங்க. ஹீரோவும் இதை பார்த்துட்டு என்னப்பா பெட்டு கிட்ட நின்று என்ன மறைச்சு பார்த்துன்னு இருக்க, எதனா பிரச்சனையா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஏய் எதனா பிரச்சனைனா சொல்லு, அந்த ஃபேப்னி ரேட் எதனா அந்த துகள் அந்த பெட்ல இருக்குதானே அதனால தான் நீ பயப்படுறியா? அதெல்லாம் கிடையாது. அப்ப என்ன நான் போய் செக் பண்றேன்னு அவனும் போயிட்டு செக் பண்ண அந்த இடத்துல பார்த்தா இவங்க பயத்திலேயே பெட்ல பாத்ரூம் போயிட்டுக்கிறாங்க. இதுதான் காரணமா? இதனால தான் பார்க்க வேணா நீயா? நான் என்னமோ ஃபேப்னி ரேட் தான் அந்த தூசி துகள் தான் இருக்குதோன்னு நினைச்சேன். அது இருந்தாதான் நீ கொஞ்சம் பலவீனமா இருப்ப, அதை பார்த்துதான் பயப்படுறேன்னு நினைச்சா பாத்ரூம் வந்துலாம் பயந்து இருக்க சின்ன குழந்தையா நீ அப்படின்னு இவனும் பேச வாயிலே ஒரு குத்துறாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல கிச்சன் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஆன்யாவும் ஒருத்தங்கிட்ட போக அவங்களும் என்னவா பண்றது இந்த ஃபீல்ட்ல இத்தனை நாள் இருக்கிறேன், இது வரைக்கும் ஒருத்தர் கூட எனக்கு கல்யாணமே பண்ணிக்கல, எனக்கு அதை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்குது. இதே பிரின்சஸ் வரோனிகாவை பாரு, அவங்க கல்யாணம் பண்ணி எத்தனை பேர் இருக்காங்க, ஆனா அவங்க வாரு மிலிட்டரின்னு சொல்லிட்டு சுத்தின்னு இருக்காங்க. இதை கேட்ட ஆன்யாவும் சரி அப்ப அவங்களும் சரிம்மா நீ இதை பத்தி எல்லாம் கண்டுக்காத, நான் உன்னை வேலைக்கு நியமிக்கிறேன், நீ செலக்ட் ஆயிட்ட. ஆன்யாவும் நீங்க கவலைப்படாதீங்க, என்ன பெஸ்ட்டை கொடுத்து இந்த கிச்சன்ல ஒர்க் பார்ப்பேன், நீங்க என்ன செலக்ட் பண்றதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அப்ப அவங்களும் ஓகே ஆனா இந்த ட்ரெஸ்ல மட்டும் நீ வேலை செய்யக்கூடாது, நான் சொல்ற ட்ரெஸ்ல மட்டும் தான் நீ வேலை செய்யணும் இந்த கிச்சன்ல அப்படின்னு அவங்களும் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலையில ஹீரோவும் நடந்து போயின்னு இருக்கும்போது ரேம் ஒன்னும் பக்கத்துல இருக்கான். என்னடா இன்னைக்கும் அடி வாங்கிட்டு ஏக்கோ கிட்ட பெருசா வீங்கிட்டு இருக்குது. ஆமாண்டா சின்னதா தப்பா பேசிட்டேன், அதனால வாயிலே குத்திட்டா. முக்கியமா இன்னைக்கு ஏதோ மீட்டிங் சொல்லியிருக்காங்க, வரப்போற ட்ரைனிங் கேம்பஸ்க்கோசம் தான் அந்த மீட்டிங் இருக்கும்னு சொல்லிட்டு ரேமனும் இவங்க கிட்ட சொல்ல. அதுக்கப்புறம் மீட்டிங் ஹால்ல சாரும் முக்கியமான அந்த ட்ரைனிங்க்கு தலைமை தாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அவங்களோட பேரெல்லாம் சொல்ல கடைசியா ஒருத்தங்களை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. தேர்ட் இயர் சேர்ந்த ஜூனியர் லூக்கா அப்படின்னு சொல்ல பசங்க எல்லாரும் லூக்காவா அவளா அப்படின்னு எல்லாரும் பேச இதை கேட்ட ரேமனும் அவ கிளாஸுக்கு வந்து இன்னும் 3 மாசம் ஆகுது ஒண்ணுமும் வரல, யாரு இந்த லூக்கா அப்படின்னு ஹீரோவும் கேக்குறான். ரேமனும் லூக்கா உனக்கு தெரியாதா, அவதான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட செக்ரட்டரியும், அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன வயசுலயே ரொம்ப டேலண்டடான டிராகனரு, அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ரெபேக்காவோட ரெக்கார்டே இவங்க பீட் பண்ணிட்டாங்க. ஹீரோவும் என்னதான் சொன்னாலும் ரெபேக்கா தான் அமேசிங் ஆனவ. சாரும் எல்லாரும் அமைதியா இருங்க, இன்னொரு விஷயம் சொல்ல போனா முக்கியமா எல்லா பசங்களும் இந்த ட்ரைனிங் கேம்பஸ்ல கலந்துக்கினே ஆகணும், அதுலயும் எங்க தலைமை தாங்குற ஸ்டூடெண்ட்ல முக்கியமான ஸ்பெஷல் இன்விடேஷன் ஒருத்தருக்கு இருக்குது, அது வந்து ரெபேக்கா தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சார் சொல்ல ரெபேக்காவும் ஸ்பெஷல் இன்விடேஷன் யாருக்காகனா அது வேற யாரும் இல்ல நம்ம ஆஷ் பிளேக். இதை கேட்ட எல்லாருமே ஷாக் ஆகுறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட் கவுன்சில் அந்த ரூம்ல ரெபேக்காவும் ஹீரோ பக்கத்துல உட்காந்துன்னு ஹீரோவும் கேக்குறான் எதுக்காக என்ன தேர்ந்தெடுத்தீங்க ரெபேக்கா, உங்ககிட்ட நிறைய திறமை இருக்குது ஆஷ், தனியால அந்த நெக்ரோமேன்ஸை அழிச்சேன், அது மட்டும் இல்லாம நிறைய பிரச்சனைகள் வரும்போதும் சரி நீ வந்து அந்த பிரச்சனைய சுலபமா சமாளிக்கிறேன், அதனாலதான் இதுல உன்னை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசின இருக்கிறது வெளியே இவங்களும் விட்டு கேட்க அவங்க உள்ள இருந்து வேற மாதிரி சவுண்ட் கொடுக்குறாங்க. இதை கேட்ட மேக்ஸ் திடீர்னு அந்த இடத்துக்கு வந்து மிஸ் பிரசிடென்ட் கத்த இவங்க எல்லாரும் வீடுறாங்க கீழே. தேவையில்லாம இந்த மாதிரிலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாங்க தான் தனியா பேசின்னு இருக்கோம்ல, எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க, மன்னிச்சிடுங்க பிரசிடென்ட் அப்படின்னு 2 பேரும் கேக்குறாங்க. மேக்ஸும் மிஸ் பிரசிடென்ட் முக்கியமான விஷயத்துக்கு சொல்றதுக்காக தான் வந்தேன், அப்ப பார்த்தா வேற ஒரு இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து இருக்குது. இவங்களும் அந்த இடத்துக்கு போய் பார்க்க அந்த இடத்துல ஒரு வீட்டுல திறந்து உள்ள போய் பார்த்தா ஒரு சவப்பட்டியில ஒரு பொண்ணு படுத்துன்னு இருக்கா. இதை பார்த்து ஜெசிகாவும் இந்த பொண்ணு செத்துட்டா போல இங்கே சமாதி கட்டிட்டு இருக்காங்க பட்டியெல்லாம் வச்சு பயமுத்துறாங்க பேரு. அப்ப அந்த பொண்ணும் ஏஞ்சிக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் சாரி என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாதனமா நான் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கோசம் தான் இந்த ஊதவத்தி எல்லாம் பத்த வச்சேன், அது பார்த்தா இவ்வளவு பெரிய புகை மூட்டத்தை ஏற்படுத்தும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இது எல்லாமே என்னோட மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கும் நல்ல தூக்க வரத்துக்காக தான் நான் இதை பண்ணனேன். பார்த்தா ரெபேக்காவும் அவங்க கிட்ட போயிட்டு அவங்களை கொஞ்சம் இருக்காங்க. ஜெசிகாவும் என்ன நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்க, உன்னால எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா, எல்லாரும் பயந்துட்டாங்க, அது மட்டும் இல்லாம எதுக்கு நீ இந்த பைத்தியம் மாதிரி சவப்பட்டியில போய் பார்த்துன்னு இருக்க, இது ஒன்னும் ஒரு சவப்பட்டி கிடையாது, இது நான் தூங்குற பெட், இதுல நான் தூங்குறதுனால தான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குது. ரெபேக்காவும் ஆமா இவ ஒரு எல்ஃப், அது மட்டும் இல்லாம இவங்களுக்குன்னு நிறைய பூக்கள் பிடிக்கும்னால இவளோட ரூம்ல பாரு எவ்வளவு பூக்கள் வச்சுன்னு இருக்கான், இவங்களோட இனத்திலேயே இவங்க நிறைய டிராகனை கையாண்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம இவ முக்கியமா என்னோட ரெக்கார்டையும் பீட் பண்ணிட்டான், அது மட்டும் இல்லாம இவளுக்குன்னு சிறப்பான பேரு என்னன்னா தி யங்கஸ்ட் டிராகனர்னு பேரு தான். அதுக்கப்புறம் ரெபேக்காவும் இப்பெல்லாம் ஏன் நீ கிளாஸுக்கே வருதில்ல, அது மட்டும் இல்லாம டிராகன் மேல ஏன் ரைட் பண்ண மாட்டேன், அதுவா என்னோட டிராகன் வந்து அது கட்டுப்பாடு
மாட்டேங்குது. அதை பார்த்தாலே எனக்கு ஒரு நினைவு வந்து எனக்கு பயம் வந்துடுது. அதனால அதை பார்த்தாலே எனக்கு பயம் வருது இப்பெல்லாம். அதுவும் என்ன அதோட மாஸ்டரா ஏத்துக்க மாட்டேங்குது. அது என்னை பார்த்து கத்துது. அதுக்கப்புறம் இவங்களும் கிளம்பி வெளியே வர ரெபக்காவும் இவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைனால தான் 3 மாசமா கிளாஸுக்கே வரலையா. ஆனா நான் பார்த்த வரைக்கும் இவளும் அவளோட டிராகனும் பயங்கர க்ளோஸா இருப்பாங்க. எதுக்குமே பயப்படாம ஒன்னாவே ஒத்துமையா இருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு இவங்க எல்லார்கிட்டையும் இவங்களும் பேசுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஷோட வீட்டுல எக்கோவும் புதிய பெட்ஷீட்லாம் எடுத்து போட அதுல படுக்கும்போது திடீர்னு அவங்க அன்னைக்கு கனவு கண்ட அதே கனவு இன்னைக்கும் அது நினைவு வருது. அதை இவங்களும் நினைச்சு பார்த்துட்டு டென்ஷன்ல அந்த பெட்ஷீட்டே கீச்சு போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆனியாவும் குளிச்சுன்னு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோவை பத்தி அவங்கள யோசிக்க அவங்க வெக்க வந்து அந்த சோப்பை கீழே போட்டு அதுலயே கால் தடிக்க கீழே விழுறாங்க. வீங்குதுல பயங்கரமான அடி பின்னாடி. அடைச்சா தேவையில்லாம நான் ஏன் அவனை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுன்னு அதுக்கப்புறம் அந்த கிச்சனுக்கு தேவையான அந்த ட்ரெஸ்ஸையும் அவங்க போடுறாங்க. அப்ப அவங்கள யாரோ கூப்பிட இவங்களும் அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப ஆன்யா கிட்ட அந்த லேடியும் ஒரு விஷயத்த சொல்ல இதை கேட்ட ஆன்யாவும் இது ஹெல்ப்புக்காக நம்ம ட்ரைனிங் கேம்புக்கு போய் சமைக்கணுமா? ஆமா ஆமா, ஏன்னா அந்த இடத்துல ஆளுங்க யாருமே இல்ல, நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு சமைக்கணும்னு சொல்லிட்டு ஆள் கேட்டிருக்காங்க. அதனால நம்மளாம் போயிட்டு அங்க சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கணும், போலாமா அப்படின்னு இவங்க கேட்க கண்டிப்பா போலாம் அப்படின்னு ஆன்யாவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல நம்ம ஹீரோவும் நம்ம எக்கோவுக்காக ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தந்து சாப்பிட வைக்க அவங்களும் சாப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த டிராகன் பத்தி யோசிச்சுட்டு ஹீரோவும் கேட்கறான், என்ன பாச்சு ஏன் இப்படி சோகமா இருக்க? அதுவா கொஞ்ச நாளாவே என்னன்னு தெரியல, எனக்கு மோசமான கனவு வருது. அதுலயும் யாரோ வந்து என்ன யூஸ் பண்ணி இந்த இடத்தையே அழிக்க போறதா சொல்லின்னு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்ல எதுவும் கவலைப்படாதப்பா, நிம்மதியா படுத்து தூங்கு, நான் உன் கூட இருக்கல, எதுக்கும் பயப்படாத. அதுக்கப்புறம் நைட்ல இவனுக்கு தூங்கி இருக்கும்போது ஹீரோவும் பக்கத்துல போய் படுக்க, டேய் என்னடா பண்ற? இல்லப்பா உன் பக்கத்துல பட்டா நீ பயப்பட மாட்டல, உனக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கும், நிம்மதியா தூங்குன்னு சொல்லிட்டு தான் படுத்தேன். அப்படியா? ஆமா, அது மட்டும் இல்லாம நீ குட்டி குழந்தைல அப்படிதான் உனக்கு கனவு வந்துனே இருக்கும் அப்படின்னு சொல்ல, இது குட்டி குழந்தையா அப்படின்னு அவனும் ஒரு 8 விடுறாங்க. அவன் பறந்து போய் வீடுறான். நான் என்ன சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் போட்டு அடிக்கிறேன் நீ என்ன? அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த ஸ்டடியால பாடம் தவஞ்சிருக்கும் போது நம்ம லூக்காவும் எங்கேயோ போறாங்க. ஜன்னல் வழியா இதை நம்ம ஆஷும் பாக்குறான். லூக்காவும் அவங்க டிராகன் இருக்கிற அந்த இடத்துக்கு போக இப்ப சரியா அந்த டிராகனும் இவங்களை பாக்குது. இவங்க பார்த்து அத்தனை நிமிஷமே இவங்களுக்கு பிளாஷ்பேக்ல ஏதோ ஒரு மோசமான நிகழ்வை யோசிச்சு பாக்குறாங்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு இவங்களும் பயப்பட அந்த டிராகனும் இவங்களை பார்த்தது அப்படியே கத்துது. இவங்களும் பயந்து அந்த இடத்துல இருந்து ஓடுறாங்க. ஹீரோவும் இதை பார்த்துட்டு ஏன் இவ இப்படி பயந்துன்னு ஓடுறா புரியலையே. ஹீரோவும் அதுக்கப்புறம் ரெபாக்கா கிட்ட போயிட்டு, ரெபாக்கா உங்களுக்கு எதனா நம்ம லூக்காவை பத்தி தெரியுமா? ஏன்னா அவன் ஏன் இப்படி பயந்து ஓடுறான்னு தெரியல, அவர் டிராகனுக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனை எதனா தெரியுங்களா உங்களுக்கு? ஆமா, ஆனா அது எனக்கும் தெரியாது, ஆனா நீ வேணா முடிஞ்சா ஹெல்ப் பண்ணலாம். காரணம் என்னன்னா நெக்ரோமான்சியாவே நீ கட்டுப்படுத்தின அந்த பவர் உன்கிட்ட இருக்கும் போது எப்படி இருந்தாலும் லூக்காவோட டிராகனையும் உன்னால கட்டுப்படுத்த முடியும். அதனால நீ அதை கட்டுப்படுத்தி அவளுக்கே திரும்பி அதை ஒற்றுமையா இருக்க மாதிரி பண்ணலாம். சரியா சொன்னீங்க, ஆனா முதல்ல அவகிட்ட போய் கேட்கணும். அதுக்கப்புறம் லூக்காவோட வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோவும் போக அந்த இடத்துல இவங்களும் அந்த சவப்பட்டியில படுத்துன்னு இருக்காங்க. ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி அவனு வைக்கப்பட, ஆஷ்லி கொஞ்சமாச்சு டீசெண்டா நடந்துக்கோ சரியா அப்படின்னு சில்வியாவும் கேக்குறாங்க. சரி சரி லூக்கா கொஞ்சம் ஏஞ்சிக்கன்னு சொல்ல லூக்காவும் ஏஞ்சி நம்ம எக்கோவை பார்த்துட்டு எக்கோ அந்த கொம்பு பார்த்துட்டு அது அவங்க சாப்பிட்ற பொருள் நினைச்சிட்டு அதை போயிட்டு அவங்க கடிக்க நம்ம எக்கோவுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இவங்க பண்ற விஷயத்துல பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவும் ஒரு நிமிஷம் லூக்கா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஹீரோவும் எக்ஸ்பிளைன் பண்றான், நான் எப்படியாச்சு நான் உன்னோட டிராகனையும் உன்னையும் ஒத்துமையா இருக்க செய்யறேன், அதை நான் கண்ட்ரோல் பண்ணி நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீ அதுக்கப்புறம் அதுகிட்ட ஃப்ரெண்ட் ஆகி எங்க கூட அந்த ட்ரைனிங் கேம்பஸ்ல கலந்துக்கோ அப்படின்னு ஹீரோவும் கேட்கறான். சரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு லூக்காவும் ஒத்துக்கினேன் அந்த இடத்துக்கு போக அதுக்கப்புறம் இந்த டிராகன் இருக்கிற இடத்துக்கும் போய் பார்க்க அந்த இடத்துல நம்ம ஏஞ்சலா மேக்ஸ் ரெபாக்கா எல்லாம் இருக்கும்போது ரெபாக்காவும், லூக்கா நீ எதுவும் கவலைப்படாத, ஆஷ் கண்டிப்பா அந்த டிராகனை கட்டுப்படுத்தி உன் கூட ஒத்துமையா இருக்க செய்வான், திரும்பியும் நீ உன்னோட டிராகன் மேல ரைட் பண்ணலாம், அதுக்காக நீ எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைச்சினா மட்டும் போதும். அதுக்கப்புறம் லூக்காவும் அவங்க டிராகன் கிட்ட போயிட்டு அது கிட்ட போய் தொடலான்னு போக அப்ப திடீர்னு அதே பிளாஷ்பேக் வந்து அவங்களும் பயப்பட டிராகனும் கத்தி அவங்கள பயமுத்தி அனுப்ப லூக்காவும் பயந்துன்னு போக ரெபாக்காவும் கை பிடிச்சு கேக்குறாங்க, லூக்கா போகாத, விட்டு கொடுக்காத, திரும்பி வந்து முயற்சி பண்ணு, இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்குது என்ன விட்டுருங்க அப்படின்னு அவங்களும் அந்த இடத்துல போக ஹீரோவும் சரி இது என்னோட டர்ன் சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட கவசத்தை வர வச்சு அந்த டிராகனை போய் கட்டுப்படுத்த போக அந்த டிராகனும் சலிக்காம இவனை அட்டாக் பண்ணுது. அந்த இடமே தரமட்டமாவே எங்க போச்சு அந்த டிராகன் அப்படின்னு ஹீரோவும் பாக்குறான். ரெபக்காவும் டேய் ஆஷ் உனக்கு மேல பாடுறான்னு சொல்ல அந்த டிராகனும் ஒரு பெரிய அட்டாக் இவன் மேல பண்ணுது. அப்ப இவங்க எல்லாரும் ஆஷ்ன்னு கத்துறாங்க. இப்ப அந்த டிராகனும் ஹீரோவை அட்டாக் பண்ணுது. அந்த அட்டாக் பெரிய அட்டாக்கா இருக்கிறதுனால நம்ம ஹீரோவும் எப்படியோ தடுத்துடுறான். ஆனா அந்த பேரியரும் தாண்டி அவனோட பவர் எல்லாமே அவனை விட்டு போயிடுது. அதனால அந்த கவசமும் மறைஞ்சிடுது. திரும்பி அந்த டிராகனும் அட்டாக் பண்ணி கிட்ட வர எக்கோவும் கிட்ட போறாங்க. ஹீரோவும் அப்படியே மயங்கிறான். அதுக்கப்புறம் இவங்களும் ஒன்னா பேசின்னு இருக்கும்போது ஹீரோவும் என்ன மன்னிச்சிடுங்க, என்னால முடிஞ்சதை பண்ண, ரெபக்காவும்
ரெபேக்காவும் பரவாயில்ல விட்றா, உன்னால முடிஞ்சது நீ பண்ண, கூடிய சீக்கிரம் எப்படியாச்சும் அந்த டிராகனை கட்டுக்குள்ள கொண்டு வரணும், அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஹீரோவும் எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா நான் அதை கட்டுப்படுத்திடுவேன், அதனால இதை பத்தி நானும் எக்கோவும் போயிட்டு லூக்கா கிட்ட பேசலாமா? எக்கோவும் டேய் என்னத்துக்கு அங்க போனேப்பா? ரெபேக்காவும் சரி நீயும் எக்கோவும் போங்க, போயிட்டு எப்படியாச்சும் அவளை பேசி சமாதானப்படுத்துங்க. இப்ப நம்ம லூக்காவும் அவங்களோட வீட்டுல அவங்களும் அவங்களோட டிராகனை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் நான் தான் ஆஷ்லி ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருந்து வந்திருக்கேன், உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு இவனும் அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்க ஹீரோவும் கேக்குறான் ப்ளீஸ்பா எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு, நான் எப்படியாச்சும் உன்னோட டிராகனை கட்டுப்படுத்துறேன், அப்படி இல்லைன்னா நீயே இன்னொரு முறை எனக்காக உன்னோட டிராகன் கிட்ட சமாதானப்படுத்த பாரு, கெஞ்சி கேக்குறேன் ப்ளீஸ், ஏன்னா டிராகன்றது முக்கியமான ஒண்ணு, உனக்கு அதை பத்தி ஒன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். இதை கேட்ட எக்கவும் டேய் அமைதியாடுறா, அவளுக்கு எல்லாமே தெரியும், அவளே அவளோட டிராகனை பத்தி பாத்துப்பா, அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா தான் இருக்காங்க, நீ சொல்லி ஒன்னும் அவளுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவனும் பேச, இதை கேட்டு நம்ம லூக்காவும் அவங்களும் யோசிச்சுட்டு சரி நீங்க சொல்றது ஒரு வகையில சரிதான், நான் கண்டிப்பா அந்த ட்ரைனிங் கேம்பஸுக்கு வருவேன், என்னோட டிராகனை திரும்பியும் நான் கட்டுப்படுத்த விரும்புறேன், நான் உங்களுக்கு உதவுறேன்னு அவங்களும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆன்யாவோட வீட்டுக்கு அவங்களும் வரும்போது அந்த இடத்துல இவனும் இருக்கான். மாஸ்டர் மேக்லஸ், சாரி மாஸ்டர், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம், சரி நான் கொடுத்த வேலை என்ன ஆச்சு, அது சரியா பண்றல? எஸ் மாஸ்டர், நான் போயிட்டு ஆஷ்லிக்கும் எக்கோவையும் கண்காணிச்சிருந்தேன், அது மட்டும் இல்லாம அவங்களோட கிச்சன்ல நான் ஒரு ஸ்டாஃபா இருக்கேன், இப்போ வரப்போற ட்ரைனிங் கேம்பஸ்லயும் என்ன ஸ்டாஃபா அந்த இடத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, அதனால அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்கள பத்தி நிறைய விஷயத்த நான் உங்களுக்காக கொண்டு வரேன். இவனும் ஓ ட்ரைனிங் கேம்பஸா, சரி சரி எப்படி இருந்தாலும் ஆஷ்லிக்கோட அந்த எக்கோ டிராகனை வச்சு நம்ம ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம், சரி உன்னோட வேலையை போய் நீ திரும்பியும் பாரு. அவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப இவனும் இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது, உன்னை பயன்படுத்தி நான் நிறைய விஷயத்த பண்ண வேண்டி இருக்குது ஜூலியஸ். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில நம்ம பிரசிடென்ட்டும் எல்லா பசங்கிட்டையும் எல்லா ஸ்டூடெண்ட்டும் ட்ரைனிங் கேம்பஸை நோக்கி நகருங்க அப்படின்னு சொல்ல எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அவங்களோட டிராகனை யூஸ் பண்ணி ஒவ்வொரு வழியில அவங்களும் போயின்னு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ரெபேக்காவும் லூக்காவும் ரெபேக்காவோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அவங்களும் போயின்னு இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோவும் மேக்ஸோட டிராகன் மேல ஏறி போயின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சில்வியாவையும் எக்கவும் காட்டுறாங்க, அவங்களும் சில்வியாவோட டிராகன்ல போயின்னு இருக்கும்போது நல்லா வேகமா போ லேங்ஸ் லாட் அப்படின்னு அவங்களும் சில்வியாவோட டிராகன் கிட்ட சொல்ல அதுவும் அப்படின்னு சவுண்ட் கொடுக்குது. டேய் நீ எப்போதுல இருந்து இவ சொல்றது எல்லாம் கேட்க ஆரம்பிச்ச, நான் தான் உன்னோட மாஸ்டர். எக்கவும் இல்லப்பா அது எனக்கு மரியாதை கொடுக்குது, நாங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்னு சொல்ல என்ன பண்றது பேர், நான் தான் உன்னோட மாஸ்டர், அதையே மறந்துட்டு நீ கொஞ்ச நேரத்துல. அதுக்கப்புறம் எக்கவும் கை வச்சு சும்மா இருக்காம அவங்கள பார்த்து இன்னும் வந்து மட்டும் பெருசா இருக்குது, அது மட்டும் இல்லாம அதே மாதிரி ரெபேக்கா கிட்டையும் பெருசா இருக்கனால இதனாலதான் ஆஷும் உங்க ரெண்டு பேர்கிட்ட நல்லா க்ளோஸா பழகிறான்னு போல அப்படின்னு அவங்களும் கலெக்டா பண்ணின்னு போயின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங் கேம்பஸ் வர அந்த இடத்துல நம்ம ஆனியாவும் இருக்காங்க, நம்ம ரெபேக்காவும் எல்லா ஸ்டூடெண்ட்டும் ட்ரைனிங் கேம்பஸ்ல வந்துட்டீங்க தானே, ட்ரைனிங் வந்து நாளையில இருந்து ஆரம்பிக்குது, அதனால இன்னைக்கு நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவங்கவுங்க போயிட்டு துணியை மாத்திக்கின்னு தண்ணியில விளையாடுன்னு இருக்காங்க. அப்ப ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்து போகும்போது நம்ம ஏஞ்சலாவும் காட்டு வழியா போயின்னு இருக்காங்க. இதை பார்த்த அந்த ஸ்டூடெண்ட்டும் மிஸ் ஏஞ்சலா எங்க போறீங்க, அது சீக்கிரட்பா அப்படின்னு சொல்ல இருப்பீங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு மாட்டி விடுவேன் அப்படின்னு அவங்களும் துணியை மாத்தி விட ஏய் நில்லுப்பா அப்படின்னு அவங்களும் கத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெபேக்காவோட ட்ரெஸ் எல்லாரும் ஸ்டூடெண்ட்டும் பார்த்துட்டு பாரு செம அழகா இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சில்வியாவும் வர அவங்க ட்ரெஸ்ஸும் சூப்பரா இருக்குது, இதை பார்த்த ஸ்டூடெண்ட்டும் பிரின்சஸும் சூப்பரா இருக்கும்பா, நம்ம சில்வியாவும் தேவையில்லாம இந்த ட்ரெஸ் போட்டு விட்டேன், யாருதான் இந்த ட்ரெஸ் வாங்குறதோ தெரியலடாப்பா அப்படின்னு அவங்களும் புலம்பின்னு இருக்க, நம்ம எக்கோவும் சில்வியாவோட டிராகனை எடுத்துக்கினேன் வர சில்வியாவும் நீ எப்படி அவளை கண்ட்ரோல் பண்ணி வர வச்ச, அதெல்லாம் விடுப்பா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெசிகா நம்ம ஆஷ கடத்தின்னு போறான், அவ போயிட்டு அவனை எதனா பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குது, அதனால அந்த ஜெசிகாவை அடிச்சு போட்டுட்டு ஆஷ தூக்கினணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவல, சரிவா அவளை போய் பிடிப்போம் அப்படின்னு இவங்களும் கிளம்பி போக ஹீரோவும் என்ன காப்பாதுங்கன்னு கத்துறான். அதுக்கப்புறம் இந்த கேர்ள்ஸ் ரூம்ல நம்ம லூக்காவும் தனியா படுத்துன்னு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் நைட் டைம்ல ரெஸ்ட்ரூம் போயிட்டு வரும்போது காட்டு வழியா போக அந்த சென்டர்ல வந்து நம்ம லூக்காவோட டிராகனும் இருக்குது, அதுவும் இருக்க இவங்களுக்கு கிட்ட போயிட்டு ஏன் இப்படி பண்ற, என் கூட ஃப்ரெண்டா இருக்க மாட்டியா, நம்ம எப்படி எல்லாம் இருந்தோம் அப்படின்னு அவங்களும் அவனை தொட போக அதுவும் கத்துது பயங்கரமா. இவங்களும் அழுதுனே உட்காந்துறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு. ஹீரோவும் சரியா அந்த இடத்துக்கு வர ஹேஷ் நீங்க என்ன பண்ற, லூக்கா கவலைப்படாத, ஏன் இந்த மாதிரி பண்ற, அவ உனக்கு ஃப்ரெண்டு தானே, சின்ன வயசுல இருந்தே தெரியும் தானே, உன்னோட மாஸ்டரியே ஏன் இந்த மாதிரி நீ பயமுத்துற, அவளோட ஃபீலிங்ஸையே உன்னால புரிஞ்சுக்க முடியலையான்னு இவனும் பேச அந்த டிராகனும் இவங்க கூட ஃபைட் பண்ணுது. ஹீரோவும் அப்படி இப்படின்னு தப்பிச்சு போயிட்டு அது மேலேயே உட்காந்து ஏன் தேவையில்லாத இவளுக்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணின்னு இருக்கான், செத்துட்டானா என்ன. அப்பதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க, நம்ம ஹீரோவும் இவங்கள ஒரு தடவை காப்பாத்திருப்பான், அதை யோசிச்சு பார்த்துட்டு சரி நான் போய் ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு அவங்களும் போயிட்டு ஒரு நிமிஷம் அவன் மேல தொடாத, அவன் செத்துக்கிட்டு இருக்கான், நீ போயிட்டு யாரனா கூட்டணும் வா. ஆமா ஒரு நிமிஷம் நீங்க யாரு, அதை பத்தி இப்ப யோசிக்காத, முதல்ல போயிட்டு யாரனா ஹெல்ப்புக்கு கூட்டணும் வா. லூக்காவும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப இவங்களும்
இவங்கள பார்த்துன்னு இருக்க ஹீரோ திடீர்னு கனவு உலகத்துல போலாம். அப்ப என்னடான்னு பார்த்தா ஒரு பெட்ல இருந்து ஏஞ்சிக்க அவங்க எதிர்க்க நாவியும் இருக்காங்க. ஏன் நாவி, ஆஷ் நான் உன்னை என்னோட ஹை டிராகன் ஒர்க் ஷாப்புக்கு வரவேற்கிறேன். இந்த இடத்துக்கு எந்த ஆன்மாவும் இது வரைக்கும் வந்ததே இல்ல. முதன் முறையா ஒரு ஆன்மா இந்த ஒர்க் ஷாப்ல நுழையுதுன்னா அது நீ மட்டும்தான். ரீசன் என்னன்னா உன்னை சமன் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கிறேன். சரியா நாவியோட ஷோல்டர்லயும் ஒரு டிராகன் வர, யார் இது? இதுதான் லூக்காவோட. நாவியும் ஆமா இருக்கிறதுல இதுவரை ஒரு மெச்சூர்டான டிராகனும் கூட. இன்னொரு பக்கம் லூக்காவை ஏன் குவைனும் ரிஜெக்ட் பண்ணுதுன்னா அதுக்கான ரீசனே டிராகன்ஸ்லாம் டிராகன் டான்ஸ் ஆடும். அது கேள்விப்பட்டிருக்கியா? இது டிராகன் டான்ஸா? ஆமா, டிராகன்களுக்குன்னு ஒரு தனியான டிராகன் டான்ஸ் இருக்குது. அதுல ஒரு பார்ட்டை தான் நம்ம குவைனும் லூக்காவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ ட்ரைனிங் டைம்ல இவங்களும் நம்ம குவைனும் அந்த டான்ஸ் ஆடின்னு இருக்கும் போது தெரியாதனமா நம்ம லூக்காவும் தவறுதலா அந்த டிராகன்ல இருந்து கீழே விழுந்துடுறா. அதனால அந்த டிராகனுக்கும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுது. அதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம குவைனும் அவளை வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோவும் ஆனா குவைன் என்னதான் இருந்தாலும் லூக்கா தானே உன்னோட மாஸ்டர், நீ தானே அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும். முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னும் 5 நாளைக்கு தான் இது உயிரோட இருக்கும். அவனும் மறைய ஆரம்பிக்க நாவியும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே எல்லாம் நடக்க போகுது. கூட்டுல கண்டிப்பா நீ எப்படியாச்சும் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்துருன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு அவங்களும் கிஸ் பண்றாங்க அவனை. ஹீரோவும் இன்ஃபார்மர்ல இருக்கானா, அடைச்ச எல்லாம் கனவா இல்ல நிஜமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப பெட்ல கூட யாரோ பத்துன்னு இருக்கிறத பார்த்தா நம்ம லூக்கா தான் கூட பத்துன்னு இருக்காங்க. ஏ லூக்கா நீ என்ன பண்ற, இந்த மேல பத்துன்னு இருக்காது, ஏஞ்சிக்குவா போய் துணி போட்டு வைப்பான்னு சொல்ல லூக்காவும் என்ன மன்னிச்சு டேஷ், என்னால் தான் இது எல்லாமே காரணம். இப்ப நீ அடிபட்டு இருக்கிறதுக்கும் நான் தான் காரணம், நான் தான் அந்த இடத்துல இருந்திருக்கணும்னு சொல்ல ஆஷும் நீ எதுக்குமே கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே நான் எப்படியாச்சும் உன்னையும் குவைனையும் சேர்த்து வைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னும் 6 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ள எப்படியாச்சும் நம்ம உன்னோட டிராகன் கூட உன்னை சேர்த்து வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும். ஆனா இன்னும் 6 நாள் தான் இருக்குதா, கவலைப்படாத, அதுக்குள்ள நம்ம எப்படியாச்சும் குவைனை கட்டுப்படுத்திடலாம். அதுக்கப்புறம் நைட் டைம்ல நம்ம ஏஞ்சலாவும் ஒரு பாழடைஞ்ச லைப்ரரிக்கு போறாங்க. அந்த இடத்துல போக ஒரு டிஸ்க் மேல ஒரு புக்கு, முக்கியமான புக்கா இருக்குது. அதை எடுத்து இவங்களும் பார்க்க, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா, இது மோசமானதாச்சே அப்படின்னு இவங்களும் பார்க்க அந்த இடத்துக்கு ஆமா அதுல எல்லாமே உண்மைதான், அதை கூடிய சீக்கிரமே நடத்தி காட்டணும். ஏய் நீங்க எல்லாம் உளவாளிங்களா, எப்படி நீங்க உள்ள வந்தீங்க? பரவாயில்லையே, நீ இப்ப நல்லா வளர்ந்துட்ட, அது மட்டும் இல்லாம நிறைய விஷயத்த இப்ப தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு இவனும் சொல்ல, இதை கேட்டு நம்ம ஏஞ்சலாவும் இது ஆனா இது யாருக்கும் தெரியுமே அப்படின்னு அவங்க பிளாஷ்பேக்ல யோசிக்க, பிரின்சஸ் ஜூலியஸ்னு இவங்களும் சொல்ல நம்ம ஆனியாவும் அவங்க வயிற்றுலயே 8 வதிச்சு மயக்கமாக்கிறாங்க. ஆனியாவும் அடுத்தது என்ன மாஸ்டர், கண்டிப்பா அவளை கொல்லவே கூடாது அப்படின்னு இவனும் பேச, திடீர்னு அவனுக்கு ஒரு தலை வலிக்குது. அடைச்சா மாஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு, ப்ளீஸ் அங்கேயே நில்லு, எப்படியாச்சும் இந்த ப்ராசஸ் சீக்கிரமா முடிச்சாகணும், என்னோட வழியில யாருமே குறுக்க வரக்கூடாது. சரி நீ இந்த இடத்துல இருந்து பாதுகாப்பா வெளியே போ, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். நம்ம ஆனியாவும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் அவனோட ரூம்ல ரெஸ்ட் எடுத்து இருக்கும்போது இவங்க எல்லாரும் அவனை வந்து பார்க்க, எக்கோவும் நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லிட்டு இவங்களும் பேசினு இருக்கும் போது சரியா நம்ம லூக்காவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஆஷ் அப்படின்னு கத்திக்கின்னு வர, நம்ம ஹீரோவும் என்னாச்சு குவைன் அதுக்கு அப்படின்னு அவங்களும் சொல்ல, இப்ப நம்ம ரெபக்காவும் நைட் டைம்ல பசங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்னா உட்காந்துன்னு இருக்காங்க. ரெபக்காவும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கான நைட்டை நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு அவங்களும் சொல்ல, பசங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம லூக்காவும் குவைன் காணோம், அது வேற எங்கேயோ போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன், நீ சொன்ன மாதிரி அந்த 6 நாள் எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுன்னு சொல்ல, ரெபக்காவும் ஆமா நீங்க சொல்றதும் சரிதான், அது இப்ப காணோம்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது பழங்காலத்துல ஒரு புராண கதை எழுந்துருச்சு. அந்த கதையில ஒரு பொண்ணும் ஒரு டிராகனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்துன்னு வந்தாங்க. அவதான் அந்த டிராகனோட மாஸ்டரே. ஆனா ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இதை தெரிஞ்சுக்கின அந்த டிராகனும் தன்னோட மாஸ்டர் இந்த நிலைமையில இருக்கிறதுனால நம்ம எங்கேயும் போகாம ஒரு இடத்துல இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குகையை செலக்ட் பண்ணி அந்த குகையிலேயே தன்னோட மாஸ்டர் வரவிருக்கும் தனியாவே இருந்துருச்சு. ஆனா ஒரு நாள் அந்த பொண்ணும் உடம்பு நல்லாயி வந்த பிறகு அந்த டிராகனை போய் பார்த்தா அந்த டிராகனும் அந்த குகையிலேயே தனியாவே செத்துடுச்சு. ஹீரோவும் ஆமா நீங்க சொல்றது சரிதான், இதை கேட்கும் போதே எனக்கே பயமா இருக்குது, இங்க எதனா குகை இருக்கும் கண்டிப்பா, அதுல போய் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்களும் ரெடியாவ, இன்னொரு பக்கம் இந்த வில்லனும் ரொம்ப அமைதியா இருக்குது, கொஞ்சம் வில்ல இல்லாம அப்படின்னு அவனோட பவரை யூஸ் பண்ணி எதையோ சமன் பண்ண. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போனா ஹீரோவும் இந்த இடத்துல தான் குயின் இருக்குதா, ஆமா எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபசர் ஏஞ்சலா கூட இந்த இடத்துல தான் வந்த மாதிரி சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்களும் உள்ளதான் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது, என்ன பண்ணி சொல்ற இந்த இடத்துல ஏன் அவங்க வர போறாங்களோ. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பூகம்பம் வர இவங்க எல்லாரும் பயப்பட, எக்கோவும் மேல பாருங்க அப்ப மேகம்லாம் கருப்பாகுது. இப்ப இவங்களுக்கு முன்னாடி இருக்க கதவு திறந்து நிறைய டிராகன்ஸ் வந்து வெறி பிடிச்ச மாதிரி வருதுங்க. அப்ப இந்த ட்ரைனிங் கேம்பஸ்ல இருக்க பசங்களும் அதுல ஒரு
அவங்களோட பையனும் எல்லாரும் அங்க பாருங்க. அப்ப இவங்க எல்லாரும் பார்க்க அந்த இடத்துல நிறைய டிராகன் இவங்கள நோக்கி வருது. அப்ப இன்னொரு பக்கம் நம்ம செல்வியாவை மத்த எல்லாருமே இந்த டென்டக்கிள்ஸ் வந்து பிடிக்க அவங்களும் அட்டாக் பண்ணி அதுல இருந்து தப்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ட்ரைனிங் கேம்பஸ்ல நம்ம ரெபக்காவும் அவங்களோட டிராகனை வர வச்சு அவங்களும் ஃபைட் பண்றாங்க. ஸ்டூடெண்ட் எல்லாரும் தனிச்சையா செயல் பண்ணுங்க, எல்லா டிராகனையும் விடாம அழிங்க. அதுக்கப்புறம் இவங்களும் ஒரு பக்கம் தப்பிச்சு ககக்குள்ள போக செல்வியாவும் ஆஷ் உன்னோட உதவி இல்லாம இதை சாதிக்கவே முடியாது, கண்டிப்பா நீ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஹீரோவும் ஏக்கோ உன்னால முடியும்ல? முடியும், ஆனா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது. என்னை பத்தி நீ கவலைப்படாத, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, நீ மற்ற விஷயத்தை எல்லாமே நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல அவங்களும் அதோட கன உலகத்துல போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழி அவங்களும் அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வர நம்ம லூக்காவும் குவென் எங்க இருக்க அப்படின்னு பார்க்க நம்ம சில்வியாவும் மேலே பாருங்களேன் அப்படின்னு பாக்குறாங்க. அந்த இடத்துல இவனும் இருக்கான். உன்னை திரும்பியும் சந்திக்கிறேன் சின்ன பையன், மெல்கஸ் நீயா? அப்ப சில்வியாவும் மெல்கஸ், நான் லூட்டியமான் பரம்பரையோட 4வது இளவரசி, நான் உனக்கு கட்டளை இடுறேன், நீ கீழே இறங்கி வான்னு சொல்ல அவனும் சொல்லிக்கிறான். என்ன இது உனக்கு காமெடியா போயிடுச்சா? அப்படிலாம் இல்ல, இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் வாரியர் இன்னும் உயிரோட தானே இருக்காங்க ஒருத்தங்க, அவங்க தான் வெரோனிகா லூட்ரியமான். அவங்க இருக்கும்போது நீ எப்படி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என் முன்னாடி சொல்லலாம்? என்ன சொல்ற? ஆனா நீ வந்து நல்லாவே வளர்ந்துட்ட மை சில்வி. இதை சொல்ல சில்வியாவே ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக்ல அவங்களும் சின்ன பொண்ணா இருக்கும்போது ஜூலியஸ் அண்ணா நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்க அப்படின்னு இவங்களும் கோச்சிக்கின்னு ஜாலியா பேசின்னு இருக்காங்க. அதை அவங்களும் யோசி பார்க்க அதுக்கப்புறம் நம்ம ஜூலியஸ இவன் தான் எல்லா டிராகனையும் கொலை பண்ற டிராகன் ஸ்லேயர், இவன் உயிரோட இருக்கக்கூடாது, இவனோட பேரு பிரின்ஸ் ஜூலியஸ். ஆனா உன்னோட லாங்ஸ்லாட் ரொம்ப பலசாலின்னு சொல்ல முடியாது, அதனால உங்களுக்காக நான் ஒரு விஷயத்த வச்சிருக்கேன், இந்த விஷயம் ஆரம்பிச்சிடுச்சு, இதை எதிர்கொள்ள தயாராயிருங்க. அப்ப இவங்க முன்னாடி ஒரு மோசமான டிராகன் வருது. அப்ப கனவு உலகத்துல நம்ம நாவியும் திரும்பியும் வந்துட்டியா, என்ன பண்றது தலைவிதி அப்படின்னு நம்ம எக்கோ உக்காந்துன்னு இருக்க நாவியும். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ இந்த தடவை புதுசா எதனா அவனுக்காக உருவாக்கணும், அது நல்லா பிரமாதமா இருக்கணும், எல்லா விதத்திலையும் பர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்ல அதுக்கப்புறம் நம்ம ட்ரைனிங் கேம்பஸ்ல இருக்க கேர்ள்ஸுக்கு எல்லாருமே அந்த டென்டகிள்ஸ் பிடிச்சி அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிக்க இன்னொரு பக்கம் நம்ம ஜெசிகாவும் அந்த மாதிரி பண்ணுது டென்டகிள்ஸ் எல்லாம். அப்ப ஜெசிகாவோட டிராகனும் அவங்கள வந்து காப்பாத்த அதுக்கப்புறம் நம்ம ரெபக்காவும் ஒரு அல்டிமேட் பவரை அவங்களோட டிராகன் மூலியமா யூஸ் பண்ணி எல்லா டிராகனையும் அழிக்க இன்னும் வந்துனே இருக்குது. இது எப்படிதான் தடுக்க, என்னால இவ்வளவு தூரம் தடுக்க முடியாது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல நிறைய டிராகன் பூமியிலேருந்து வெளியே வர அதுல இருக்கிற டிராகனோட டென்டிகல்ஸ் எல்லாமே இவங்களை அட்டாக் பண்ண இவங்க எல்லாரும் அதுல மாட்டிக்கிறாங்க. நம்ம லூக்காவும் மாட்டிக்க நம்ம எக்கோவை டென்டிகல்ஸ் பிடிச்சுன்னு போக நம்ம ஹீரோவும் எக்கோவை பார்த்து எக்கோன்னு கதறான். அப்ப திடீர்னு எக்கோவும் கண் முழிக்கிறாங்க. டேய் நான் என்னடா பண்ணிக்கிறேன், என்னடா இங்க நடக்குது? ஹீரோவும் எக்கோ நீ கண் முழிச்சிட்டியா? சரி சரி அதோடு உனக்காக நான் ஒரு விஷயத்த ரெடி பண்ணிட்டேன், தயாரா இருக்கியா அப்படின்னு அவங்களும் எக்ஸ்ப்ளோசோ அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு புதிய கவசம் பார்த்தீங்கன்னா வருது. அது அவனும் யூஸ் பண்ணி இவங்க கூட போயிட்டு ஃபைட் பண்ண எக்கோவும் இது டிஃபென்ஸ் பண்றதுக்கு மட்டும் இல்லடா, இதை யூஸ் பண்ணி மேஜிக் பவரும் யூஸ் பண்ணலாம், அதனால அதை யூஸ் பண்ணி ஃபைட் பண்றான்னு சொல்ல ஜூலியஸும் நிறைய டிராகன் அனுப்புறான். அதுக்கு ஹீரோவும் சலிக்காம அந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண அப்ப அந்த மேஜிக் பவர் பண்ணி நம்ம ஜூலியஸும் அட்டாக் பண்ண அவனும் அதுல இருந்து தப்பிச்சுட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். ஆனா ஹீரோவோட அந்த கவசமே எல்லாம் மறைஞ்சிட கையில மட்டும் இருக்குது அந்த மேஜிக் பவர், அதை யூஸ் பண்ணி மட்டும் நம்ம ஹீரோவும் ஃபைட் பண்ண அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு சில்வியாவும் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதோட நிறுத்திக்கோ சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்ல கண்டிப்பா அது மட்டும் நடக்காது அப்படின்னு அவனும் அந்த இடத்துல தப்பிச்சு போயிடுறான். அடைச்ச தப்பி விட்டுட்டோமே அப்படின்னு இவங்களும் ஃபீல் பண்ண அப்ப இவங்க எல்லாரும் ட்ரைனிங் கேம்பஸ்ல அட்டாக் நடக்கிறத பாக்குறாங்க. லூக்காவும் நான் இப்படியே இருந்தா எதுக்கும் உதவாம போயிடுவேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அதாவது நம்ம ஹீரோவும் லூக்காவும் மலையிலேருந்து கீழே குதிக்கிறாங்க. இப்போ அவங்களும் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சின்னு நீ சொன்னது சரிதான், நான் முயற்சி பண்ணாமலேயே என்னோட தோல்வியை ஏத்துக்க கூடாது, கண்டிப்பா இவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியே ஆகணும், அதனால குவென் உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை, நீ இல்லாம என்னால எதையுமே சாதிக்க முடியாது, கண்டிப்பா உன்னோட துணை எனக்கு தேவை, ஏன்னா நீ தான் என்னோட பார்ட்னரு அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் நம்ம ட்ரைனிங் கேம்பஸ்ல ரெபக்காவும் அவங்களோட லிமிட் அடைஞ்சிட்டாங்க, அவங்களோட பவரும் எல்லாமே காலியாவ அப்ப சரியா அந்த டிராகன்களுக்கும் பின்னாடி யாரோ வர்றத ரெபக்காவும் பார்த்துட்டு அங்க யாரோ வராங்க, இல்ல அது லூக்கா அப்படின்னு பாக்க அந்த இடத்துல லூக்காவும் வர எல்லா ஸ்டூடெண்ட்டும் பார்த்து லூக்காவா அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப லூக்காவும் ஸ்பீடா வந்து அவங்களோட பவரை யூஸ் பண்ணி ஒரே ஒரு பவர் தாங்க அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண அங்க இருக்கிற எல்லா டேகரும் அப்படியே அழிஞ்சு போகுது. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் லூக்கா சூப்பர் அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல நம்ம ஜூலியஸும் தப்பிச்சு வந்துடுறான். அவனும் யார்கிட்டயும் பேசின்னு இருக்கான்.
கண்டிப்பா உங்களோட மிலிட்ரி பவரை அதிகப்படுத்தணும். ஏன்னா நான் திரும்பியும் நெக்ரோமான்சியாவை வரவேற்க போறேன். ஆனா அது டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். ஓ, நீ சொல்றது சரிதான், நான் அதே மாதிரி பண்றேன். ஏன்னா போறப்போ எல்லா நாடும் அழிஞ்சிடுச்சுன்னா என்னோட நாடு ஆதிக்கம் செலுத்தி எல்லாத்தையும் ஆளலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல்ல இவங்க எல்லாரும் பார்ட்டி பண்ணி இருக்காங்க. ஆஷ் சூப்பரா பண்ண, லூக்கா நீயும் சூப்பர் தான் அப்படின்னு இவங்களும் பேசினு இருக்க. திடீர்னு அந்த இடத்துக்கு போஸ்டும் வருது. உங்களுக்கு நான் போஸ்ட் எடுத்துன்னு வந்திருக்கேன். யார்கிட்ட இருந்து? இது நம்ம சில்வியாவோட அப்பா கிட்ட இருந்து வந்திருக்குது. சில்வியாவும் அதை பிரிச்சு பார்க்க இதுல என்ன போட்டிருக்குது சில்வியா அப்படின்னு ஹீரோவும் கேக்குறான். இதுல வரப்போற காங்கிரஸ் மீட்டிங்ல கலந்துக்கணும்னு போட்டிருக்கு. இன்னொரு பக்கம் அது மட்டும் இல்லாம நம்மள சந்திக்கணும்னு எக்கோவை அவர்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஹீரோவும் இதை கேட்டுட்டு இது எக்கோவோ ஒப்படைக்கணுமா? இந்த எபிசோட்ல நம்ம சில்வியாவும் இவங்க 2 பேரையும் கூட்டிக்கின்னு அவங்க டிராகன் மேல போயின்னு இருக்காங்க பறந்து. சில்வியாவும் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு முறை இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். அந்த ஃபெஸ்டிவல்ல எல்லா நாட்டு தலைவர்களும் கலந்துக்குன்னு ஒரு முக்கியமான உடன்படிக்கை எடுப்பாங்க. அதுல நிறைய விஷயங்களை பத்தி பேசுவாங்க. போர் வராம எப்படி நாட்டை வழி நடத்தி போறது, இன்னும் நிறைய விஷயம் அதுல பேசுவாங்க. ஹீரோவும் ஆனா உங்க அப்பா எதுக்கு எக்கோ வர சொன்னாங்கன்னே தெரியலையே, ஃபர்ஸ்ட் அங்க போவோம், அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் இவங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு எல்லாருமே வரவேற்பு பயங்கரமா கொடுக்க, பிரின்சஸ் உங்களை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு ஒரு மேடம் கேட்க, ஓகே ஓகே ஆனா அதுக்கு முன்னாடி என் கூட வந்து இந்த கெஸ்ட கவனிங்க. ஓகே மிஸ் செல்வியா, ஆனா அதுக்கு முன்னாடி உண்மையிலே இவங்க யாரு அப்படின்னு சொல்லுங்க. சரி சரி கோவப்படாதீங்க, இவங்க தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே, அதனால இவங்களை பார்த்து கூட்டின்னு போங்க. அதுக்கப்புறம் நம்ம சில்வியாவோட மேடும் சரி வாங்க பிரின்சஸ் போலாம் அப்படின்னு கூட்டின்னு போக, இந்த மேடும் நம்ம ஹீரோவையும் எக்கவையும் என்ன ஃபாலோ பண்ணிடுவாங்க அப்படின்னு கூட்டின்னு போறாங்க. நம்ம ஹீரோவும் போகும்போதே வெளியே ஜன்னல் வழியா பார்க்க அந்த இடத்துல நிறைய டிராகன் இருக்குது. நிறைய பசங்களும் பெரியவங்களும் அது மேல ட்ரைட் பண்ணி போறாங்க. அப்ப அந்த மேடும் எங்களோட நாடு தான் இருக்கிறதுலயே அதிகமான டிராகன்ஸை உற்பத்தி பண்ற நாடு, அது மட்டும் இல்லாம அதிகப்படியான டிராகன் பாப்புலேஷன் இந்த நாட்டில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒழுங்கா நான் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும். அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணுக்கும் சொல்லு, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் முந்திரி ஓட்டத்தனமா பண்ணக்கூடாதுன்னு. இதை கேட்ட ஏக்கவும், இது முந்திரி ஓட்டத்தனமா, அவளை நான் சும்மா விட மாட்டேன் பேரு அப்படின்னு ஹீரோவும் அவனை பிடிச்சி கேட்கறான். சரி இவங்களுக்கான ரூம்னு இவங்களும் காமிக்க, அதுக்குள்ள பார்த்தா நம்ம திரும்பவும் வேலை செய்யற பேர்ல எல்லாத்தையும் சொதப்பிச்சு கீழே விடுறாங்க. இவங்க மேலே தண்ணி ஊத்தி விட, அப்ப இந்த மேடம் என்ன பிரிம் ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டியா, ஏன் துணி போடாம இந்த மாதிரி இருக்க? மேடம் அது வந்து இந்த மாதிரி தான் நனைஞ்சதுனால என் துணியெல்லாம் காய் போட்டிருக்கேன், அதனாலதான் இப்படி செய்ய வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. இவங்களும் கட்டின பிறகு இவங்க 3 பேரும் துணி மாத்திக்க, இந்த ஹீரோவும் துணி மாத்திக்கிறான். அப்ப எக்கோவுக்கும் இந்த வேலைக்கார அதாவது அந்த மேடு காஸ்டியூம் போட்டு விட்டுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மேடும் இவங்கள பாத்துக்க பிரேம், இதுக்கப்புறம் எல்லா வேலையும் ஒழுங்கா முடிச்சிட்டு சரியா, இவங்களை வச்சு பண்ணிக்குதுன்னா பண்ணிக்கோ, ஆனா வேலை தான் முக்கியம். எஸ் மேடம் கண்டிப்பா நான் முடிச்சிடறேன் வேலை எல்லாத்தையும் அப்படின்னு இவங்களும் கிளம்ப பிரம்மும் கையில மாப்பை எடுக்க, அப்போ அந்த மாப்போட ஸ்டிக்கும் போன வந்து இவங்களோட ட்ரெஸ் தூக்கி விட, இந்த மேடும் டென்ஷனாவே இன்னொரு பக்கம் என்ன மன்னிச்சிடுங்க. ஹீரோவும் வெக்கப்பட, டேய் இதெல்லாம் பார்க்க கூட கம்யூனிட்டி கண்ணமுற அப்படின்னு அவனும் கண்ணமுட, பிரேம் நான் கண்டிப்பா இன்னொரு தடவை வரும்போது நீ இந்த மாதிரி பண்ணினா உன்னை கொன்னுடுவேன், என்ன மன்னிச்சிடுங்க மேடம்னு இவங்களும் சொல்ல, அந்த ஸ்டிக்ல இவங்களும் தலை முட்டி மயங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சில்வியாவும் அவங்க அப்பா பார்க்கறதுக்காக போறாங்க. அவங்க அப்பாவும் இவங்களை பார்த்த உடனே சில்வியா வந்துட்டியா அப்படின்னு கட்டி பிடிச்சி போக வாயிலே கூத்துறாங்க. இவங்களும் என்கிட்ட வராதிங்கப்பா, தேவையில்லாம லூசு மாதிரில இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் என்னோட அம்மா கூடயே வச்சுக்கோங்க, என்கிட்ட எல்லாம் கிட்ட வராதிங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் பேச, என்ன நீ இப்படி சொல்ற, வந்த உடனே இவ்வளவு அடிக்கூடாது சரியா, நீங்க தான் ஓவரா இரிட்டேட் பண்றீங்க. அதுக்கப்புறம் இவங்களும் உட்காந்து பேசுறாங்க. என்ன சில்வியா எப்படிலாம் உன்னோட கிளாஸ் போகுது? எல்லாம் சூப்பரா தான் போகுது, நான் கண்டிப்பா ஒரு டிராகனரா மாறணும். சரி சரி நல்லபடியா இரு, நல்லபடியா பண்ண ஓகே தான், பிரச்சனை இல்ல. அது மட்டும் இல்லாம நீ பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கிற. சரிப்பா எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க, பிரின்ஸ் ஜூலியஸை பத்தி உங்களுக்கு எதனா தகவல் தெரியுமா? சில்வியா அந்த மானங்கட்டவனை பத்தி என்கிட்ட பேசவே பேசாத, அவனுடைய டிராகனையே கொன்னுட்டான், அதனால அவனுக்கு டிராகன் ஸ்லேயர்னு நம்ம பேர் வச்சோம். அது மட்டும் இல்லாம அவனை தூக்கு தண்டனையும் கொடுத்தான், ஆனா பாவி எப்படியோ தப்பிச்சிட்டான் அதுல இருந்து. ஆனா இப்ப கூட உயிரோட இருக்கதா எனக்கு தகவல் வந்திருக்குது, பாப்போம் இரு என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் அவனை பத்தி தேவையில்லாம இங்க பேசாத. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த மேடும் சேர்ந்து எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க. வீடே பார்த்தா அப்படியே கிளீனா இருக்குது. நம்ம எக்கோவும் இந்த சிட்டியை பார்க்க அழகா இருக்குதுன்னு பேசினு இருக்க, ஹீரோவும் என்னப்பா என்ன ஆச்சு, இந்த சிட்டியே அழகா இருக்குதுப்பா, எதனா போய் வாங்கி சாப்பிடலாமா தோணுது, ஏன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குதுங்க. அப்படியா சரி போலாமா, உனக்கு விருப்பம் இருந்தா சொல்லு நம்ம போலான்னு ஹீரோவும் கேட்க, எக்கவும் உண்மையாவா? மேடும் சரி வாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், அதுக்கான வழி காட்டுறேன் அப்படின்னு அவங்கள கூட்டின்னு போறாங்க. நம்ம செல்வியாவும் அவங்க அண்ணனை பத்தி கேட்டதுனால அவங்க அப்பாவும் டென்ஷன் ஆயிட்டு இந்த மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அவங்களும் அந்த ரூம்ல இருந்து வெளியே வர, எங்க அப்பாவுக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்குது ஆனா என்கிட்ட இருந்து மறைக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மேடு எக்கோலாம் அந்த டவுனையே சுத்தி பார்த்துன்னு இருக்க, ஒவ்வொரு கடையா போறாங்க. மக்கள் எல்லாரும் நம்ம எக்கவே பார்த்துன்னு இருக்காங்க, அவங்க அவ்வளவு அழகா இருக்காங்க போல. அப்போ ஒவ்வொரு கடையா ஏறி பொருட்கள்லாம் வாங்க, நம்ம மேடால தூக்கங்கள எனக்கு ரொம்ப டயர்டாகுதுப்பா, போங்கப்பா இப்படியே வாங்கினுறீங்க, இன்னும் ஒரு கடை இருக்குதுப்பா இங்க வா அப்படின்னு எக்கவும் சொல்ல ஹீரோவும் போறான்.
போறான். அப்ப ஹீரோவும் சுத்தியும் முத்தியும் பார்த்தா அந்த இடத்துல நிறைய லவ்வர்ஸ் தாங்கிறாங்க. இதை பார்த்து ஹீரோ வைக்கப்பட எக்கவும் என்னடாச்சு அங்க பாத்தியா? பார்த்தேன், எல்லாரும் ரெண்டு பேரா ஜோடியா இருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்லாம நீ ஏன்டா இதெல்லாம் பார்த்து வைக்கப்படுற? ஏய், உனக்கு ஒரு விஷயம் புரியல, இவங்க எல்லாரும் லவர்ஸ் தெரியுமா? பாரு, எல்லாரும் ஜோடியா இருக்காங்கன்னு இவனும் ஃபீல் பண்ண எக்கவோ என்னடா உனக்கு ஃபீலிங் ஆகுதா கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்களும் கேட்டுட்டு அவங்களும் அவன் கையை தொல்லான்னு போக இவனும் பிடிக்க சொல்றாங்க. அப்புறமா இவங்க 2 பேரும் கையை பிடிக்க என்னப்பா உனக்கு வெக்கமாகுதா? எனக்குலாம் இல்லையே அப்படின்னு இவங்க 2 பேரும் சமாளிக்க அப்ப திடீர்னு அங்க நின்னுங்கிற ஒரு கப்புள் பாத்தீங்கன்னா கிஸ் பண்ணி இருக்காங்க. இதுல நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு கண்டிப்பா இதை மட்டும் பண்ணவே மாட்டேன், கவலைப்படாத, நானும் தான் அப்படின்னு 2 பேரும் சொல்றாங்க. அப்ப இவங்க பேசின்னு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு பெரிய ஏர்ஷிப் ஒண்ணு வந்து அதுல பார்த்தா ஒரு குதிரை சிம்பிள் இருக்குது. அப்ப இவங்களுக்கு பின்னாடி இருந்து நம்ம சில்வியாவோட மேடும் அதுதான் செப்ரஸ் நாட்டோட எம்பரர் ஷிப். அதுல எம்பரரும் வந்து இருக்காரு. வரப்போற ஃபெஸ்டிவல் அவரும் கலந்துக்க போறதுனால அவர் இப்பதான் என்ட்ரி கொடுக்குறாரு இந்த நாட்டுக்கு. ஏய், நீங்க என்ன பண்றீங்க? அதுவா, நான் உங்களை இங்க இருந்து கூட்டின்னு போறதுக்காக தான் வந்துடுறேன். அதுக்கப்புறம் இவங்களும் அந்த பேலஸுக்கு போக அந்த இடத்துல நம்ம செல்வியாவும் ட்ரெஸ் மாத்தின்னு வர நம்ம ஹீரோ பார்த்துட்டு எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு பார்த்துன்னு இருக்கான். செல்வியாவும் என்ன ஆச்சு ஆஷ்? இல்ல பிரின்சஸ், இன்னைக்கு நீங்க இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க சொல்ல எக்கவும் இதை கேட்டுட்டு டேய், இவ்வளவு நேரம் உன் கூடிய நான் இருக்கேன், என்னோட ட்ரெஸ்ஸை பத்தி நீ எதுவுமே சொல்லல அப்படின்னு அவங்களும் கோவப்பட ஹீரோவும் இல்லப்பா உன்னோட ட்ரெஸ்ஸும் நல்லா தான் இருக்குது, நீ பார்க்க அழகா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல என்னடா சமாதானம் பட்டணும்னு சொல்லிட்டு சும்மா சொல்றியா அப்படின்னு அவங்களும் அடிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம பெரிய மேடும் வர இவங்களும் கேட்கறாங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் கிளம்புறது தான் மிச்ச வேலை அப்படின்னு சொல்ல எக்கவும் யார் இந்த வேலைக்காரிய அப்படின்னு கேட்கறாங்க. இது கேட்டு அவங்களுக்கு டென்ஷனாவே சரி என்ன ஃபாலோ பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட, அதாவது நம்ம செல்வியாவோட அப்பா கிட்ட போக அவரும் பார்த்துட்டு ஆஷ் நீ நல்லா துருன்னு இருக்க, நெக்கோ மேட்சை அடிச்சிருக்க, அது மட்டும் இல்லாம நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிருக்க, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. உன்ன மாதிரி தான் நானும் சின்ன வயசுல இருந்தேன், உன்னை பார்க்கும் போது என்னையும் பாக்குற மாதிரி இருக்குது. அப்புறமா உன்னோட ரொம்ப நாள் ஆசையான டிராகனர் அதுக்கு நீ தகுதியானவன் தான், அதனால நான் உன்னை டிராகனரா மாத்த போறேன்னு சொல்ல ஆஷும் கேக்குறான் என்ன சொல்றீங்க? ஆமா ஆஷ், ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறதே ஒரு தகுதியான டிராகனர் தானே, அதான் உன் பக்கத்துல இருக்க யக்கோவை தான் சொல்றேன், அவ தான் இருக்கிறது ஸ்பெஷலான டிராகனும், அதுக்கப்புறம் நமக்கு வேற என்ன வேணும், அதனால இதோட இனியில இருந்து நீ ஆபீஷியல் டிராகனரா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு அவரும் சொல்றாரு. இதை கேட்ட ஆஷும் நான் இதை பெருமையோட ஏத்துக்கிறேன்னு அவனும் சொல்ல செல்வியாவே யோசிக்கிறாங்க. ஆஷ் டிராகனரா மாட்டிட்டான், இப்ப அவன் ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவன், ராயல்ட்டியும் இருக்கும், அப்படின்னா அவன் நினைச்சா இப்போ மேரி பண்ணிக்கலாம்ல. செல்வியாவும் உடனே நிதி மேரியா அப்படின்னு யோசிக்க அவங்க முகம் செவக்குது. இதை பார்த்த மேடும் என்ன பிரின்சஸ் உங்க முகமே செவந்து போயிருக்குது, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு அவனும் சொல்ல அதுக்கப்புறம் நம்ம ஆனியாவும் அந்த ஷிப்புக்கு போறாங்க. மாஸ்டர் அப்படின்னு இவங்களும் கூப்பிட அவரு கவனிக்கவே இல்லை. அவனும் அவனோட கையை மாட்ட இதுவும் நல்லா தான் இருக்குது. அப்ப இவங்களும் அதை பார்த்துட்டு ஷாக்காக அப்ப வேற ஒருத்தனும் பேசுறான், அதாவது அந்த செபரஸ் நாட்டோட எம்பரரை காட்டுறாங்க. அவரும் நீ அவனை நினைச்சு கவலைப்படாத, சரி மேக்லஸ் எல்லாம் தயாரா இருக்குது, நம்ம போய் மிச்ச வேலையை பார்ப்போமா? அப்ப பார்த்தா அந்த ஷிப்புக்குள்ளேயே பெரிய ரிசர்ச் நடத்துறதுக்கான மிஷின்லாம் வச்சுன்னு இருக்காங்க. அந்த எம்பரரும் இதுதான் மேஜிக் டெக்னிக்கல் டிவைஸ், இதை வச்சு நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். என்ன சொல்றீங்க? இதோட பேரு மேஜிக்கல் டெக்னிக்கல் டிவைஸா? ஆமா குட்டி பொண்ணு, நீ நல்லா எல்லாத்தையும் சீக்கிரமா கேப்சர் பண்ற. அப்ப இவனோட மாஸ்டரும் ஆமா, அவளை கொண்டு வந்து இதுல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா மட்டும் போதும், அப்ப நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். எம்பரரும் ஆமா நீ சொல்றது சரிதான், இந்த மீட்டிங்ல நம்ம வந்ததுக்கான காரணமே அதுக்கு தானே, கண்டிப்பா நம்ம நினைச்சதை சாதிப்போம், அதுக்கு யாரு தடங்கள் வந்தாலும் அவங்கள எல்லாம் பாருங்க பாத்துப்பாங்க. அப்ப நம்ம செல்வியாவும் காலையில எழுந்துச்சு அவங்களும் தனியா இங்க போயின்னு இருக்காங்க. போகும்போதே அவங்க பிரதரை பத்தி யோசிச்சுன்னு போக அப்ப இவங்களுக்கு முன்னாடி யாரோ செல்வியான்னு கூப்பிட இவங்களும் திரும்பி பார்க்க வரோனிகா, கிளான், அப்புறம் அவுடோச்சா, நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? அவுடோச்சாவா அவங்ககிட்ட போயிட்டு பிரச்சனை பண்றாங்க. அதுக்கப்புறம் அவுடோச்சாவா, எவ்வளவு தைரியம் தான், எனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இவங்களும் மிரட்ட அப்ப வரோனிகாவும் ஜாய் என்னோட தங்கச்சி கிட்ட பிரச்சனை வச்சுக்கினா அவ்வளவுதான், உனக்கு ஒழுங்கா வந்த வேலையை பார்க்கணும் சரியா? உன் சிஸ்டர்னா ஓவரா பண்ற, அவ எனக்கு மரியாதை கொடுக்க சொல்லு, அவ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்றா, இன்னும் கண்டிப்பா கத்துப்பா, நீ கவலைப்படாத. அப்ப செல்வியாவும் நம்ம அண்ணனை பத்தி தான் தெரிஞ்சுக்க வந்தேன், அவன் பண்ண கூட்டம் நிரூபிக்கப்பட்டுச்சான். இதை கேட்ட வரோனிகாவும் செல்வியா உண்மையிலே சொல்லப்போனா உன் அண்ணன் அந்த டிராகனை கொண்டுட்டான், அதுக்கான தண்டனையா தான் அவனுக்கு தூக்குல போறது கொடுத்தாங்க, ஆனா எப்படியும் அவன் தப்பிச்சிட்டான், அதனால நீ அவனை பத்தி கவலைப்படாத, அவனுக்கு நேர்மையான முறையில தான் தண்டனை கொடுத்தாங்க, அவனை வேணும்னு யாரும் குற்றவாளின்னு சொல்லிட்டு பழி சுமத்தல, அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியல, இதுக்கு முன்னாடி நார்மலா நல்லா தான் நடந்துக்கிறான், ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமான உணர்வுலாம் அவன் உடம்புல நடந்தது, அவன் கொஞ்சம் மார்க்கமாவே நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்ல சரிங்கக்கா எனக்கு நல்லாவே புரிஞ்சதுன்னு செல்வியாவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷிப்ல இந்த எம்பரரும் நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நம்ம கிட்ட நிறைய மிலிட்டரி ஃபோர்ஸ் இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம அந்த டிராகனை மட்டும் ஏத்தணும், நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இந்த நாடு மட்டும் இல்ல எல்லா நாடும் நமக்கு தான் சொந்தம், எல்லாத்தையும் அழியறது ஜாலியா இங்க இருந்து வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு இவனும் சொல்ல இதை கேட்டு
ஜூலியஸும் சிரிக்கிறான். இந்த எபிசோட்ல நம்ம எக்கோவும் துணியெல்லாம் மாத்தி மாத்தி பாத்துன்னு இருக்காங்க. பக்கத்துலயே அந்த மேடு பிரிமும் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குதா, இல்ல வேற மாத்து, இந்த ட்ரெஸ் இல்ல இந்த ட்ரெஸ் அப்படின்னு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா பாத்துன்னு இருக்க. பிரிமும் உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் தான் வேணும், எனக்கு ஒருத்தன் பார்த்தாலே நல்லா இருக்கணும்னு சொல்லணும், அதுக்காக அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸா எனக்கு கண்டிப்பா நீ சொல்லணும். சரிங்க மிஸ் எக்கோ, கண்டிப்பா அதே மாதிரி பண்ணிடலாம், அப்படிதான் இருக்கணும், வெரி குட் அப்படின்னு சொல்ல இவங்களும் என்ன சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்றாங்கன்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பெட்ல தூங்கி இருக்கும்போது ஏப்பா வாழ்வே மாயம்னு ஹீரோவும் பார்த்துன்னு இருக்க. கதவு திறந்துன்னு நம்ம செல்வியாவும் உள்ள வர ஹீரோவும் பிரின்சஸ் செல்வியா நான் உள்ள வரலாமா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்னா பெட்ல உட்காந்து இருக்கும்போது நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், ஒரு நிமிஷம் இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க புரியல, அது மட்டும் இல்லாம என்னோட பெட்ல 2 பேரும் தனியா உட்காந்து இருக்கோம் அப்படின்னு ஹீரோவும் அவங்க கையை டச் பண்ண போக பிரின்சஸ் எதுக்காக இங்க வந்தீங்க, அதை பத்தி எதனா சொல்ல முடியுமா. முக்கியமான விஷயம் என்னன்னா எனக்கு கொஞ்ச நாளாவே என்னோட நெஞ்சு வலிக்குது, நீ தப்பா நினைச்சினா அவ்வளவுதான் ஒண்ணு. அப்படிலாம் இல்ல பிரின்சஸ், சரி சரி அது என்னன்னா ஏதோ ஒரு பெரிய அட்டாக் நடக்க போறதா எனக்கு உள் மனசு சொல்லுது, அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு சொல்ல அதுக்கப்புறம் நம்ம எக்கவும் ட்ரெஸ்ஸை மாத்தி போட்டு பார்த்துன்னு இருக்காங்க, சைனா மாடல்லாம் போட்டு பார்த்துன்னு இருக்காங்க. எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல மிஸ் எக்கோ என்னால முடியல, எந்த துணி குத்தாலும் உங்களுக்கு பிடிக்கல, நான் என்ன பண்றது, எங்க தான் நான் போறதுன்னு யோசிக்க. ஏய் ஒரு நிமிஷம் இரு, டிராகனுக்கு யோசிக்காத, ஒரு ஹியூமனுக்கு ட்ரெஸ் போடுற மாதிரி யோசி. ஸ்பெஷலி சொல்லணும்னா நம்ம சில்வியா போடுறாங்கல்ல அந்த ட்ரெஸ் மாதிரி தான் எனக்கும் வேணும். இதை கேட்ட அந்த பிரிமும் அப்போ உங்களுக்கு நம்ம சில்வியாவை பிடிக்கலையான்னு. உண்மையை சொல்லப்போனா குறிப்பா எனக்கு பிடிக்கான்லாம் சொல்ல முடியாது, ஆனா அவங்க ஆஷ் கிட்ட க்ளோஸா பழகிறது மட்டும் எனக்கு ரொம்ப சுத்தமாவே பிடிக்கல, எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது பிரிமோ. ஆனா மிஸ் ஏக்கோ நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், உங்களுக்கும் மனசு இருக்குதுன்னு எனக்கும் புரியுது, ஆனா ஆஷ் ஒரு ஹியூமன், நீங்க ஒரு டிராகன், உங்களுக்குள்ள மேரேஜ்ன்றது விஷயம் ஒத்து போகாது. ஆஷ் கண்டிப்பா ஒரு ஹியூமன் கேர்ள தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதுவும் லீகல் தான், ஆனா ஒரு டிராகனை மட்டும் ஹியூமன்ஸ் எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது, குழந்தையும் பெத்துக்க முடியாது, அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்ல இந்த வார்த்தையை திரும்பி அவங்களுக்குள்ள ரிப்பீட்டடா கேக்குது. அப்ப திடீர்னு அவங்களும் கனவு உலகத்துல போக அந்த கனவு உலகத்துல இந்த பயமுறுத்துற முகமும் திரும்பி வருது. அதுக்கப்புறம் அவங்களும் பயந்துக்குன்னு நம்ம ஆஷை பார்க்கறதுக்காக அந்த இடத்துல இருந்து ஓடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செல்வியாவும் நம்ம ஹீரோ கிட்ட பிரின்ஸ் ஜூலியஸை பத்தி சொல்லி இருக்காங்க. எங்க அப்பா கிட்ட நான் கேட்டுன்னு இருந்தேன் ஒரு தடவை, அதாவது நம்ம வந்த அன்னைக்கே நான் போய் அவர்கிட்ட கேட்டேன், ஆனா அவர் இதை பத்தி அவ்வளவா என்கிட்ட சொல்லல, அது எதுக்காகன்னு தெரியல, அவன் எதுக்காக இந்த மாதிரி வில்லத்தனமா மாறினான்னு தெரியல, அது மட்டும் இல்லாம காரணமே இல்லாம டிராகன்ஸை கொன்னா, குறிப்பா சொல்லப்போனா அந்த ஃபர்ஸ்ட் நெக்ரோமான்சியா, இதெல்லாம் எனக்கு கேட்கும் போது எனக்கு ரொம்ப கோவம் வருது, என்னதான் அப்படி நடந்திருக்கும்னு எனக்கு சுத்தமா புரியல. ஆனா நிச்சயமா சொல்லப்போனா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. எதனாலனா என்னோட அண்ணன் ஒன்னும் உயிரோட இருக்கான், ஆனா நமக்கு எதிரியா இருக்கான். இதை கேட்ட ஹீரோவும் அப்படின்னா உங்களுக்கு என்னோட அப்பா பத்தி தெரியும்ல, கொஞ்சம் சொல்ல. ஆமா, என்னோட அப்பா யாருன்றது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது, எனக்கு அம்மா மட்டும்தான், அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு லிட்டில் சிஸ்டர் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க, ஆனா அது உண்மையான்றது இது வரைக்கும் எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் என்னை விட்டு எங்க அப்பா போனதாகவும் அவர் எப்போ திரும்பி வருவான்னு சொல்ல முடியாது, ஆனா நான் அதை நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் ஃபீல் பண்ணதே இல்லை, ஏன்னா எனக்கு இப்போ யாருமே இல்லை, நானா ஃபீல் பண்ணல, ஏன்னா எனக்காக நீங்க எல்லாரும் இருக்கீங்களே ஃப்ரெண்ட்ஸா, என்னோட லைஃப் இதே மாதிரி போனா கூட எனக்கு சந்தோஷம் தான். ஹீரோவும் பேச இதை கேட்ட சில்வியாவும் கவலைப்படாத ஆஷ், எல்லாத்துக்குமே ஃபீல் பண்ணாத, நான் உங்களுக்காக உங்க கூட இருக்கேன் அப்படின்னு அவங்களும் பேச தேங்க்யூ சில்வியா, பரவாயில்ல உங்க கூட பேசுறதுல எனக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்குது. இவங்களும் பேசினு இருக்க இவங்க 2 பேரும் வைக்க போறாங்க. திடீர்னு மின்னலும் அடிக்க சில்வியாவும் பயந்துன்னு கத்திக்கினே நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறாங்க. ஹீரோவும் அவங்களை திருப்பி போட்டு அவங்களை கிஸ் பண்ணலாம்னு போக இல்ல கண்டிப்பா நான் இந்த தப்பு மட்டும் பண்ணவே கூடாது, ஒரு நாட்டோட பிரின்சஸ் இவங்க அப்படின்னு ஹீரோவும் யோசிக்கிறான். அவங்களும் வாய்ஸ்லயே ஓகேன்னு சொல்ற மாதிரி இருக்க ஹீரோவும் திடீர்னு அவங்க கிட்ட போயிட்டு கிஸ் பண்ணலாம்னு போகும்போது அப்ப சரியா திடீர்னு கதவை யாரும் தட்டுறாங்க. யாருடான்னு பார்த்தா நம்ம மேடு தான் வந்திருக்காங்க. மிஸ் வெல்லியா டைம் ஆயிடுச்சு போலாமான்னு பார்க்க என்னாச்சு 2 பேரும் இப்படி உட்காந்துன்னு இருக்கீங்க, ஏதோ பண்ணிட்டு அமைதியா உட்காந்து இருக்க மாதிரி தெரியுது. அப்ப அவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப அப்ப மேடும் என்னவோ நடந்துக்குது, நான் தெரியாதனமா அவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஜன்னலை பார்க்க அந்த இடத்துல மழை பெஞ்சு நிற்குது. எக்கோவை பத்தி ஹீரோவும் யோசிக்க எக்கோவும் மழையில் நஞ்சுக்கினே வெளியே வந்துன்னு இருக்காங்க. ஹீரோவை தான் தேடி அவங்க போயின்னு இருக்க ஆஷ் அவனை பார்த்தே ஆகணும், நீ என்னை விட்டு போயிடுவியா அப்படின்னு அவங்களும் ஃபீல் பண்ண. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவன் ரூமை விட்டு வெளியே வர நம்ம எக்கோவும் கரெக்டா அந்த பில்டிங்கை பார்த்துன்னு இருக்காங்க. ஆஷ் நீ அங்கதான் இருக்கியா? அப்ப எக்கோ நின்னுங்கிற இடத்துலயே கன் சவுண்ட் கேட்க இதை கேட்ட எக்கோவும் பார்க்க அந்த இடத்துல நம்ம ஆன்யாவும் கையில் கன் வச்சு நான் யாரையோ கூப்பிடுறாங்க. அந்த இடத்துல நிறைய பேர் வராங்க. இதை பார்த்து நம்ம எக்கோ உஷாராயிட்டு அவங்களும் ஒளிஞ்சிக்க திடீர்னு அந்த இடத்துக்கு நம்ம பிரிமும் வராங்க. மிஸ் எக்கோ எங்க இருக்கீங்க, எங்க போயிட்டீங்கன்னு வர அப்ப சரியா நம்ம எக்கோவும் இந்த இடத்துக்கு வராதிங்கன்னு கத்த இவங்க எல்லாரும் அட்டாக் பண்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மேடு கிட்ட எக்கோவும் காணோம் அப்படின்னு சொல்ல என்னது எக்கோவும் காணுமா, பிரிமு கூட தான் அநேகமா இருக்கணும், அவளையும் காணோம், நீங்க சொல்றதும் சரிதான், ஆனா நீங்க கவலைப்படாதீங்க பிரிமு கூட தான் அவ இருக்கிறாள், அதனால இங்க எதனா ரூம் உள்ளதான் இருப்பாங்க, இல்லைன்னா பேலஸ்குள்ள எங்கன்னா சுத்தின்னு இருப்பாங்க, நீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். அப்புறமா இந்த அரேஞ்ச்மெண்ட் பார்ட்டி
பார்ட்டியை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நிறைய பேர் மாஸ்க் போட்டுன்னு இருக்கு. ஹீரோவும் சில்வியாவும் எங்க போயிட்டேன் எக்கோ அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்க, சில்வியாவும் ஹேஷ் எக்கோவை பத்தியும் பிரிமோ பத்தியும் கேள்விப்பட்டேன், அவங்க கவலைப்படாத, எப்படி இருந்தாலும் இங்கதான் எங்கன்னா சுத்தின்னு இருப்பாங்க அப்படின்னு பேச, ஆமா பிரின்சஸ் நீங்க சொல்றதும் சரிதான். இவங்களும் பேசின்னு இருக்க சமயத்துல அந்த இடத்துக்கு செப்ராஸ் நாட்டோட எம்பரரும் கூடவே நம்ம ஜூலிஸும் வராங்க. ஹீரோவும் இவன் இங்க என்ன பண்ணின்னு இருக்கான், ஒரு நிமிஷம் இரு தம்பி, இவன் என்னோட சர்வெண்டா தான் வந்திருக்கான். அவனுங்களும் அந்த இடத்துல கிளம்ப சில்வியாவும் மார்க்ரேவ் கிளவுஸ் இவன் கொஞ்சம் ஆபத்தானவன் அப்படின்னு சில்வியாவும் சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஆன்யாவும் குளிச்சுன்னு இருக்கும்போது ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. அதுல நம்ம எக்கோவும் பிரிம் இங்க வராதீங்கன்னு சொல்ல, அப்ப இந்த எனிமீஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணது வந்திருப்பாங்க. இவங்க எல்லாரையும் நம்ம எக்கவும் அடிச்சு போட, கடைசியில் நம்ம ஆன்யாவை போய் அட்டாக் பண்ண போக ஆன்யாவும் அவங்க கையில இருக்க கண்ணை எடுத்து அவ்வளவுதான் நம்ம எக்கோவை பார்த்து ஷூட் பண்றாங்க. இதை நினைச்சு நம்ம ஆன்யாவும் ஃபீல் பண்றாங்க. நான் ஏன் இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றேன், எல்லாம் மாஸ்டர் கொடுத்த ஆர்டர் தானே, அதுபடி தானே நான் நடந்துக்கினேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சில்வியாவும் டான்ஸ் ஆடின்னு இருக்க, அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிடுச்சுன்னு இவங்களும் போய் உட்காடுறாங்க. அந்த இடத்துக்கு இந்த எம்பரரும் வரான். இவங்களும் உஷாராக, பிரின்சஸ் நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க என் கூட ஒரு ரவுண்ட் டான்ஸ் ஆட முடியுமா, சரி நான் ஒத்துக்கிறேன், ஆனா உன் கூட இல்ல, உனக்கு பதிலா உன்னோட சர்வெண்ட் கூட நான் டான்ஸ் ஆட விரும்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சில்வியாவோட மேடும் நம்ம ஆன்யா எக்கோவை ஷூட் பண்ண இடத்துக்கு போய் பார்க்க, அந்த இடத்துல ரத்தமா இருக்குது. பக்கத்திலேயே நம்ம பிரிமும் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களும் மயங்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜூலியஸும் சில்வியாவும் ஒன்னா டான்ஸ் ஆடி இருக்கும் போது சில்வியாவும் அவங்க அண்ணன் கிட்ட கேக்குறாங்க, நீ தானே என்னோட அண்ணன், என்னை ஏன் சின்ன வயசுல சில்வின்னு கூப்பிட்டேன், அது மட்டும் இல்லாம உனக்கு எப்படி டிராகன்களை கொல்லணும்னு தோணுச்சு, அது மட்டும் இல்லாம அந்த நெக்ரோமேன்ஸை அழிக்கணும்னு உனக்கு எப்படி தோணுச்சுன்னு கேட்க, பிரின்சஸ் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இங்க நம்ம டான்ஸ் ஆட மட்டும் தான் வந்திருக்கோம், அனாவசியமான தேவையில்லாத கேள்விகள்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு அவனும் அந்த இடத்துல இருந்து கதப்ப. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் போய் கேட்கறான், பிரின்சஸ் என்ன ஆச்சு, இல்ல அவர் எதுவுமே சொல்ல மழுப்புறாரு. இவங்களும் பேசின்னு இருக்கும் போது சில்வியாவோட மேடம் அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஆஷ் பிரின்சஸ் சில்வியா நம்ம பிரிமை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு இவங்களும் அவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டின்னு போக, அப்ப நம்ம பிரிமோ என்ன மன்னிச்சிடுங்க ஆஷ், நம்ம எக்கோ எங்க போனாங்கன்னு தெரியல, சரி மன்னிப்பெல்லாம் தேவையில்ல, முதல்ல என்ன ஆச்சுன்னு முழுசா சொல்லு. அப்புறமா பிரிமோ நடந்த எல்லா கதையும் சொல்றாங்க. நம்ம பிரிமோ நம்ம எக்கோ கிட்ட சொல்லிருப்பாங்கல்ல, கண்டிப்பா ஆஷ் ஒரு ஹியூமனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க, டிராகன் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அதனால அவங்களும் கோச்சிக்கின்னு போயிட்டாங்க. அவங்களும் கோச்சிக்கின்னு அந்த இடத்துல இருந்து அழுதுகினே போனாங்க. அப்ப சில்வியாவும், உனக்கு எவ்வளவு தைரியம், என்னதான் இருந்தாலும் அவளும் ஒரு மனுஷியா தானே இப்ப இருக்கா, அவகிட்ட போயிட்டு இப்படி பேசிருக்க, அவளுக்கு எவ்வளவு மனசு வளர்த்திருக்கோன்னு பேச, என்ன மன்னிச்சிருங்க பிரின்சஸ், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு இவங்களும் கேட்க, ஹீரோவும் பரவாயில்ல பிரின்சஸ், இந்த அளவுக்கு நீங்க கோவப்படணும்னு அவசியம் இல்ல, அவங்கள மன்னிச்சிருங்க. சில்வியாவோட மேடம் பிரிம் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, பழைய பேலஸ்ல எக்கோவை கடைசியா பார்த்ததா சொன்னாங்க. பிரிமும் நம்ம எக்கோவுக்கு அடிப்பட்ட விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல, ஹீரோவும் இது கேட்டுட்டு, கண்டிப்பா இது அவனோட வேலையா தான் இருக்கணும், கண்டிப்பா அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு அந்த இடத்துல கிளம்ப. அதுக்கப்புறம் இந்த ரிசர்ச் லேப்ல தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம எக்கோவை உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அப்புறமா கவுண்ட் ஒன்னும் சொல்லிட்டு இவங்க மேல அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களும் வழியில துடிக்கிறாங்க. ஆனியெல்லாம் பார்த்துட்டு ஷாக்காக, கண்டிப்பா இவக்குள்ள இருக்க அந்த மிருகத்தை வெளியே கொண்டு வந்தே ஆகணும், அதை வச்சுதான் நம்ம நிறைய விஷயத்த சாதிக்க போறோம், நிறைய டீட்டெயில் எனக்கு ஒன்னும் தெரிய வேண்டியது இருக்குது அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் சொல்ல, அதுக்கப்புறம் திரும்பியும் முழு வேகத்துல நிறைய ஊசிகளை அவங்களுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ற மாதிரி அவங்களும் வலியை உணர்ந்து பயங்கரமா கத்துறாங்க. அதுல திடீர்னு அவங்களும், என்னால ஆஷை இப்போ உணர முடியுது, ஆஷ் தான் என்னோட ஃபீலிங்ஸ் போல அப்படின்னு அவங்களும் யோசிக்க, அதுக்கப்புறம் முழு வேகத்துல அந்த டிவைஸே பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகுது. அந்த அளவுக்கு எனர்ஜி பாத்தீங்கன்னா வெளியே வருது. சயின்டிஸ்ட் ஆனியாலாம், என்னாச்சு, எல்லாம் பிரேக் ஆயிடுச்சு, இந்த பவர் நான் நினைச்சதை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது, எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கே போயிடுச்சு, அதனால இதை நம்ம தடுக்க முடியாது அப்படின்னு பேச, இன்னொரு பக்கம் இந்த இடமே விழிஞ்சு பெரிய பால் மாதிரி அந்த இடத்துல இருந்து வெளியே வருது. இதை வந்து இந்த மீட்டிங்ல என்ஜாய் பண்ணிருக்க எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. இது நம்ம ஹீரோவும் சில்வியாவும் பார்த்துட்டு, இதை ஒண்ணு தப்பாப்படுது, அங்கதான் எக்கோ இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த இடத்துக்கு போக, இப்ப நம்ம ஹீரோவுக்கும் பாத்தீங்கன்னா அந்த டிராகன் முத்துற பயங்கரமா ரெட் ஆகுது. இதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆக அந்த இடத்துல அந்த பெரிய பால் கிட்ட இவங்களும் போறாங்க. ஹீரோவும், ஆனா இது என்னன்றது எனக்கு தெரியல, இதுக்குள்ள எக்கோ இருக்கிறன்றது மட்டும் என்னால உணர முடியுது. அப்ப எக்கோவுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அசூரத்தனமான ஒரு டிராகனை காமிக்கிறாங்க. இந்த எபிசோட்ல நம்ம ஹீரோவும் சில்வியாவோட டிராகனான லாங்ஸ்லாட்ல போயின்னு இருக்கும்போது, நம்ம சில்வியா சொல்றத லாங்ஸ்லாட் எதுவுமே கேட்க மாட்டேங்குது. அது இஷ்டத்துக்கு அது முன்னோக்கி போயினே இருக்கிறதுனால ஹீரோவும் சென்ஸ் பண்றான், சில்வியா இது முழுக்க அந்த டிராகனோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது, அதனால அதை விட்டுட்டு நம்ம வேற வழியில் தான் போய் ஆகணும். ஹீரோவும் சொல்றது கேட்ட உடனே நம்ம சில்வியாவும் சரின்னு அந்த லாங்ஸ்லாட்டை விட்டுறாங்க. அதுவும் அந்த டிராகனை நோக்கி பார்க்க, கொஞ்ச நேரத்திலேயே மற்ற டிராகன்ஸ் எல்லாமே அந்த மெயினான டிராகனை நோக்கி தான் போகுது, அதாவது அந்த முட்டையை நோக்கி தான் போகுதுங்க. அந்த முட்டையும் உடஞ்சி அது உள்ள ஒரு டிராகனும் வருது. அந்த டிராகன் பார்க்கவே நம்ம எக்கோ மாதிரி தான் இருக்குது. சில்வியாவும், என்னது இவ்வளவு பெரிய டிராகனா, எந்த மாதிரியான டிராகனா இருக்கும், என்னோட கேஸ் கரெக்ட்னா அந்த டிராகன் தான் எக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் அந்த டிராகன் இருக்கிறத இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் பாக்குறாங்க. அப்ப எம்பரரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஓ மை காட், என்னோட ஷிப் பாழாயிடுச்சு, அந்த டிராகன் எல்லாத்தையும் அதை அழிச்சிடுச்சு
இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த லூட்ரியமான் நாட்டுல இருக்கிற இந்த டிராகன் தான் அப்படின்னு இவனும் பேச, நம்ம செல்வியாவோட அப்பாவும் உங்களோட வழி எனக்கு புரியுது, ஆனா இல்ல நீங்க தான் இது எல்லாத்துக்குமே பொறுப்பேற்றுக்கணும், ஏன்னா உங்க நாட்டுல தானே இந்த டிராகன் இப்போ என்னோட ஷிப்பை அழிச்சிருக்குது, அதனால இது எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க மட்டும்தான், ஆனா நான் என்ன சொல்றது அப்படின்னு இவங்களும் கேட்க, அப்ப இவங்க இருக்கிற இடத்துலயே மக்கள் எல்லாரும் பயத்துல கத்துறது அந்த டிராகனும் கவனிச்சுட்டு இங்க பார்க்க மக்கள் எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. சார் இங்க நிக்க வேணாம், கண்டிப்பா இந்த இடத்துல போய் தான் ஆகணும். அதுக்கப்புறம் கிளானும் பிரின்சஸ் நம்ம இந்த இடத்துல இருக்குது இப்ப சரியில்லை, ஆனா கிளான் இங்க ஒருத்தன் ஆல்ரெடி நின்னு இருக்கானே, அதாவது ஜூலியஸ் மாதிரி மாஸ்க் போட்டுன்னு இருக்கவன், மில்கஸ் உன்னோட மாஸ்க் கைட்டுட்டு நீ யாருன்றதை காட்டு. இப்போ மில்கஸும் அந்த மாஸ்க் கைட்டு அவளை வச்சுதான் சாதிக்க முடியும். விஷயம் என்னன்னா இந்த எக்கோன்ற பொண்ணு ஒரு டிராகன், அவளோட உடம்பு எனக்கு தேவை, ஏன்னா மாட்ரேட் ஆகிய நான் ஒரு சபிக்கப்பட்ட ஆன்மாவா இருக்கிறதுனால எனக்கு ஒரு உடம்பு தேவை. மனுஷ உடம்புல ஜூலியஸை நான் தேர்ந்தெடுத்தேன், அதே மாதிரி எனக்கு இப்போ எக்கோவோட உடம்பு மட்டும் கிடைச்சிட்டா போதும், அந்த உடம்ப வச்சு மட்டும் இந்த ஒட்டுமொத்த ராஜ்யத்தையே நான் சுக்குநூறாக்கிடுவேன், அழிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நான் கிரியேட் பண்ற இந்த நகரம் மட்டும்தான் எனக்கு அட்டாக் பண்ண. டேய் முட்டாள்தனமான விஷயத்துல ஈடுபடாத, உன்னால என்னெல்லாம் அட்டாக் பண்ண முடியும்னு நினைச்சுன்னு இருக்கியா? இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போ எனக்கு இந்த டிராகன் ஒட்டு மொத்தமா சொந்தமாக போகுது. அப்ப நம்ம ஜூலியஸோட உடம்புல இருந்து அந்த டார்க் எனர்ஜி மட்டும், அதாவது அந்த மாட்ரேட் ஆன்மாவும் வெளியே வர, நம்ம வெரோனிகாவும் அந்த ஸ்வாடை எடுத்து நீ என்னோட தேசத்து மேலேயே அட்டாக் பண்றல, நீ உயிரோட இருக்க முடியாது மாட்ரேட் அப்படின்னு அவங்கள அட்டாக் பண்ண போக, அந்த டார்க் ஸ்பிரிட்டும் இவங்கள சூழ, டேய் என்னடா பண்ற அப்படின்னு இவங்கள கேட்க, அப்ப இவங்கள சூழ்ந்துக்குன்னு இவங்களுக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி உருவாக்குறான். அதுல இவங்கள வச்சு ரொம்ப அபியூஸ் பண்ற மாதிரி அவங்களும் யோசிக்க, ஜூலியஸும் வெரோனிகா ஏன் சொல்ல, ஏய் நீ மாட்ரேட் தானே? இல்ல மாட்ரேட் அந்த டிராகனை கேப்சர் பண்ணிட்டான், இப்ப நான் உண்மையிலேயே ஜூலியஸ் தான், ஆனா அதை நிரூபிக்க முடியுமா? அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல, மாட்ரேட் அந்த சோலை அந்த டிராகனுக்குள்ள செலுத்திட்டான், இப்போ இந்த நாட்டை வேற அழிக்க போறான், அதனால நம்ம இதை எப்படியாச்சும் தடுக்கணும். அப்ப திடீர்னு கிளானும், ஜூலியஸ் என்ன விஷயம்? கிளான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உன்னை காப்பாத்துன மை ஃப்ரெண்ட், ஆனா நீயும் எங்களுக்கு மனசு வச்சு ஹெல்ப் பண்ணாதான் இது எல்லாமே தடுக்க முடியும், ஆனா திரும்பியும் உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிலாம் எதுவுமே பண்ணாத, எனக்கு தெரிஞ்சு நீ சொல்ற ஐடியாவும் நல்லா தான் இருக்குது, பார்க்கல என்னதான் பண்ணலாம். கிளானும், டேய் நீ ஒரு போன அடுத்த நிமிஷமே பெரிய கொம்பு வளர்ந்து அந்த டிராகனே பார்க்க ஒரு அசுத்தமான மோசமான டிராகனா காட்சி அளிக்குது. அதுக்கப்புறம் அந்த டிராகனும் திடீர்னு அந்த கனவு உலகத்துல போக நாபியோட இடத்துக்கு போகுது. என்ன விஷயம் கேட்கணும், எனக்காக நீ ஹெல்ப் பண்ணியே ஆகணும், அப்படி இல்லைன்னா உன்னை நான் கொன்னுடுவேன், எனக்காக ஒரு நேவிகேட்டரை செட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நீ எனக்காக அந்த நேவிகேட்டரா ஒர்க் பண்ணணும், நீ கொஞ்சம் மனசு வச்சு நான் செய்ய வேண்டிய வேலையை முடிச்சிடுவேன், ஆனா நீ மட்டும் ஒத்துக்கலன்னு சொன்னா அவ்வளவுதான், உனக்கு ஆஷ் பிளேக்கு மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணுவேன். என்னது ஆஷ் பிளேக்கா? அவெல்லாம் ஒரு இத்து போன சின்ன பையன், அது மட்டும் இல்லாம அவனுக்குலாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தே இல்ல, அவனுக்குலாம் நீ போய் ஹெல்ப் பண்றன்ற பேரு இதை நினைச்சா எனக்கு ரொம்ப சிரிப்பாதான் வருது, ஆனா என்னால முடியாது, நான் ஆஷ் பிளேக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யாருக்கும் கிடையாது, அவன் மட்டும்தான் எனக்கு ஒர்த்தியா தெரியறான், நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல அவனுக்கு முன்னாடி, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு இந்த மாட்ரேட்டும் அவனோட டென்டக்கல் வச்சு நம்ம நாவியே அட்டாக் பண்றான். அதுக்கப்புறம் நம்ம செல்வியாவும் ஹீரோவும் நின்னுங்கிற இடத்துக்கு இவங்க 3 பேர் வர, ஏய் நீ இவன் எங்க என்ன பண்றான், ஒரு நிமிஷம் ஆஸ், இவன் இப்ப மாறிட்டான், இவன் இப்ப ஒரு ஜூலியஸ் மட்டும்தான், இவனுக்குள்ளதான் அந்த மாட்ரேட்ன்ற டார்க் நைட் ஒரு ஸ்பிரிட் இவனுக்குள்ள இருந்துக்குது, அதனாலதான் இவன் இவ்வளவு நாளா மோசமானவனா நடந்துக்கணும், இப்போ இவன் நார்மல் ஆயிட்டான், அந்த ஸ்பிரிட் தான் இப்போ எக்கோ உடம்புக்குள்ள போயிருக்குது. செல்வியாவும் இதை கேட்டுட்டு, அண்ணா நீ திரும்பி வந்துட்டியா? சரி ஆஷ், ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன், இப்போ மாட்ரேட்டா இருக்கிற அந்த ஆன்மா வந்து எக்கோ இப்போ டிராகனா மாறிட்டால, அதனால அவன் உடம்புல தான் இருக்கா, அதனால எக்கோவோட ஓனரான நீ உன்னால மட்டும்தான் அவளை கட்டுப்படுத்த முடியும், அதனால நீ எங்களுக்கு உதவி பண்ணினே ஆகணும். அப்ப இவங்களும் அந்த டிராகனுக்கு பின்னாடி நம்ம வெரோனிகாவோட ஷிப் எடுத்துக்கின்னு வர, ஜூலியஸும் முழுசா ஒன்னும் மாட்ரேட் அந்த பாடி ஆக்குபை பண்ணல, காரணம் என்னன்னா நாவி தான், நாவி சில தடைகளை வச்சுன்னு இருக்கிறதுனால அவனால முழுசா அந்த உடம்ப யூஸ் பண்ண முடியல, இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு. சரி நல்லாவே புரிஞ்சுது, ஆனா இந்த பிளேனை மட்டும் உங்களுக்கு எப்படி அவங்க அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் அவங்க கிட்ட சொன்னீங்க? அதுவா, ஆனா என்ன ரீசன்னா மாட்ரேட் வந்து என்னோட பாடி ஆக்குபை பண்ணதுனால எனக்கு சில மெமரிஸ் வந்து அழிஞ்சு போயிடுச்சு, ஆனா சில வந்து முக்கியமானதெல்லாம் அப்படியே தான் இருந்தது, அதுல ஞாபகம் வந்ததை ஒன்னு வந்து எடுத்து காதல சொல்லியிருப்பேன், அதாவது என்ன சொல்லியிருப்பான்னா, நானும் ஆஷ் மட்டும் அந்த டிராகன் அடிக்கிறதுக்காக போறோம், நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் சொன்ன விஷயத்த பண்ணிதான் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வெரோனிகாவும், ஜூலியஸ் நீ மட்டும் போயிட்டு திரும்பி உயிரோட வா, உனக்கு இருக்குது பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் நம்ம ஜூலியஸ் சொல்றபடி அந்த பறந்து அந்த டிராகன் மேல போக, அப்ப அந்த டிராகனும் இவங்க வரதை கவனிச்சுட்டு அட்டாக் பண்ணுது, அதுல அந்த ஏர்ஷிப்பும் கீழே விட இவனும் தப்பிச்சு வந்துடுறான். அந்த டிராகன் மேல நிற்கும் போது அந்த
ஏர்ஷிப்பும் அப்படியே கீழே விழுது. பிரின்ஸ் ஜூலியஸ் நீங்க தப்பிச்சிடுங்கன்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் இந்த டிராகனுக்குள்ள நடக்கிற விஷயத்தை காமிக்கிறாங்க. நம்ம எக்கோவை ஒரு சிறை மாதிரி போட்டு வச்சிருக்க நம்ம நாவியும் அந்த இடத்துக்கு வராங்க. எக்கோவும் என்னாச்சு உங்களுக்கு இந்த நிலைமையா, யார் தான் இதுக்கு காரணம்? இது எல்லாத்துக்கும் அந்த மாடரேட் தான். மாடரேட்டா? ஆமா, இது எல்லாத்துக்குமே அந்த மாடரேட் தான் காரணம். அவன் ஒரு டார்க் நைட்டு கர்ஸ்ட் ஸ்பிரிட். அவன் ரொம்ப மோசமானவன். அவன் தான் இப்போ உன்னை கட்டுப்படுத்தி இருக்கான். உன்னோட பாடியை டேக் ஓவர் பண்ணி இந்த நாட்டையே அழிக்கணும்னு பாக்குறான். ஆனா நீ கவலைப்படாத, உனக்காக ஆஷ் வந்து அந்த இடத்துல போராடி இருக்கான். எப்படியாச்சும் எக்கோவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவன் முயற்சி பண்ணி இருக்கான். இது எல்லாமே எக்கவும் பார்த்துட்டு கண்கலங்க. அப்ப அவங்களும் ஏன் இந்த மாதிரி பண்றான், எனக்காக இவ்வளவு போராடுறான், எனக்கு ஏன் தான் சுத்தமா புரியல, நான் ஒரு டிராகன் தானே அப்படின்னு அவங்களும் யோசிக்க. நாவியும் அவன் பாரு உனக்காக தான் அவன் போராடுறான். நீ ஒரு டிராகனா இருந்தாலும் சரி, அவனோட உண்மையான பார்ட்னர்னால அவன் உனக்காக போராடுறான். ஆனா நீ இங்க நடானா அடப்பட்டு உக்காந்துன்னு இருக்க. நான் சொல்றது கேட்டினா கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம். அப்படியா, அது என்ன வழின்னு எனக்கு சொல்லுங்க, நான் கண்டிப்பா செய்றேன். சூப்பர் அப்படின்னு அவங்களும் அந்த சிறையை உடைக்க. அதுக்கப்புறம் இவங்களும் இந்த தடவை நீ உருவாக்க போற சூட்டுனால ஒத்துமொட்டை இந்த நாட்டையே காப்பாத்துறதுக்கான சக்தி அவனுக்கு கிடைக்கணும். அது மட்டும் இல்லாம அது கொஞ்சம் கூட சலிக்காம வீக்க இல்லாம இருக்கணும். அது மட்டும் ஞாபகத்துல வச்சு பண்ணு. அதுக்கப்புறம் இந்த மற்ற டிராகன்லாம் இந்த டிராகனை போட்டு கட்டி வச்சுருக்க அது எல்லாமே ரிலீஸ் பண்ணுது இந்த டிராகனும். அப்போ நம்ம ஹீரோவும் பறந்து கீழே விட நேற்றுக்கு நம்ம லூக்காவும் வந்து காப்பாத்துறாங்க. அப்ப மற்ற ஃப்ரெண்ட்ஸும் இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண லூக்காவும் ஆஷ் உன்னால தான் முடியும், உன்னதான் நம்பி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த டிராகன் கிட்ட எடுத்துன்னு போயிட்டு விட்டுறாங்க. ஹீரோவும் அந்த டிராகன் கிட்ட போயிட்டு அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அந்த டிராகனும் இதை சுதாரிச்சுட்டு அவனை அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸ்ல இருக்கனால அந்த லேசர் பீம் பாத்தீங்கன்னா இவன் அட்டாக் பண்ண எல்லாரும் கதறாங்க ஆஷ்னு. அப்ப திடீர்னு நம்ம எக்கோவோட வாய்ஸும் கேக்குது. அவங்களும் நிறைய கவசம்லாம் உருவாக்குறாங்க. திடீர்னு நம்ம ஹீரோவும் வேற ஒரு வேர்ல்டுக்கு போக அந்த இடத்துல எக்கோவும் கவலைப்படாத, நான் இங்க தான் இருக்கேன், உன் கூடியே தான் இருக்கேன், உனக்காக ஒரு கவசத்தை ரெடி பண்றேன், அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கானது, அதை யாராலையும் தோக்கடிக்க முடியாது, அதை நீ யூஸ் பண்ணிக்கோ. அவங்களும் இந்த மாதிரி கேட்க நம்ம ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸ் எக்கோ, இப்ப பாரு அப்படின்னு அவனும் ஒரு சமன் பண்ணி எக்ஸ்கேலிபர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வாட வர வைக்கிறான். இதை வச்சு அந்த டிராகன் கிட்ட போக அந்த டிராகனும் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் அதை தடுத்துட்டு டேய் தகுதியே இல்லாதவனும் என் கிட்ட வராது, ரொம்ப பலவீனமா இருக்கடா நீ, அது மட்டும் இல்லாம நீ சின்ன பையனா இருக்கிறதுனால அந்த ஸ்வாட கூட உன்னால தூக்க முடியல பாரு, என் கிட்ட எல்லாம் என்னால நிக்க முடியாது, இந்த இடத்துல இருந்து ஓடி போடு, அதுதான் உனக்கு நல்லது. ஓ நான் சின்ன பையனா, இப்ப என்னோட திறமையை பாக்குறியா? ஹீரோவும் அட்டாக் பண்ண அந்த டிராகனோட கொம்பையே வெட்டுறான். அது வெட்டினதுல அந்த மாடரேட்டோட ஆன்மாவும் வெளியே வருது. வெளியே வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அழியுது. அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவே ஃபுல்லா காத்தோட காத்தா கரைஞ்சிடுது. அப்ப அந்த பாடியில இருந்து நம்ம இயக்கவும் வெளியே வர நம்ம ஹீரோவும் ஒரு வழியா காப்பாத்திரான். இவங்க எல்லாரும் ஹாப்பியாவே. இன்னொரு பக்கம் நம்ம அவுட் வச்சாவும் ஒரு டனல் வழியா எங்கேயோ போயின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனியா தான் இவங்களோட உண்மையான சிஸ்டரே. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் குணமாயிட்டு இவங்க எல்லாரும் பேசின இருக்கும்போது என்னது அவன் எஸ்கேப் ஆயிட்டானா? ஆமா, ஆனா இதோட அவன் திரும்பி வருவானா என்னன்னு தெரியல, வந்தா நம்ம எல்லாருமா சேர்ந்து அவனை அழிப்போம் அப்படின்னு ஜூலியஸும் சொல்ல சரி சரி அந்த மீட்டிங் என்ன ஆச்சுன்னு கேட்க அந்த மீட்டிங் எல்லாம் கேன்சல் ஆகி எல்லாரும் பயந்து ஓடி போட்டாங்க. சில்வியாவும் ஆமா ஆமா அந்த செப்ராஸ் நாட்டை சேர்ந்த அந்த எம்பரரும் ஓடிட்டான் பயந்துட்டு. இதுக்கப்புறம் நம்மளும் பயப்பட வேண்டிய தேவையில்லை, எந்த தொல்லையும் இல்ல, நிம்மதியா எல்லா ஆட்சியும் நல்லபடியா நடக்கும் அவங்க நாட்டுல. அதுக்கப்புறம் சகஜமா வாழ்க்கையும் போகுது. இவங்களும் பேசினு இருக்க ரெபக்காவும் சரி ஆஷ் குணமாயிடுச்சுன்னா திரும்பியும் கிளாஸுக்கு வந்துரு மறக்காம அவடும் கை குத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப போகும்போது ஜெசிகாவும் ஆஷ் உனக்காக நான் வெயிட் பண்ணின்னு இருப்பேன், சீக்கிரமா ரெக்கவரி ஆயிட்டு வந்துருன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்ப. செல்வியாவும் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஹீரோவும் கொஞ்ச நேரம் பேசிட்டு நம்ம எக்கோவத்தோட அவங்களும் வலிக்குதுன்றாங்க. என்ன மன்னிச்சுடுப்பா, என்ன பண்றது, அந்த டிராகன் அழிக்கிறதுக்கு இந்த வேற வழி தெரியல, இருந்தாலும் இந்த கொம்பு உடஞ்சு போயிருந்தா கூட நீ பார்க்க அழகா தான் இருக்க, என்ன வெறுப்பேத்திரியா இப்படிலாம் சொல்லி சமாளிக்கணும்லாம் நினைக்காத அப்படின்னு அவங்களும் பேச. அதுக்கப்புறம் இவங்க லைஃபும் நார்மலா முடியுது. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சரிங்க, இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்பர், பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். சரிங்க, இந்த வீடியோவுக்கு இல்ல இந்த சீரிஸ்க்கு வந்து எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அது கூடவே எவ்வளவு ஒரு ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதோட வேற ஒரு சீரீஸ்ல உங்களை திரும்பியும் சந்திக்கிறேன். இதோட இந்த இடத்துல இந்த வீடியோ முடிச்சுவோமா?